Hi, hello, vanakkam and welcome to one of the most important series for board examination. இதில் பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்க எல்லா PYQ கொஷின்ஸையும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது, அதனால் ப்ராப்பராக படிங்க. சரியா? டைம் வேஸ்ட் பண்ண வேணால். இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸியான லெசன். இதில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? Broglie wavelength தெரிஞ்சால் போதும், Photoelectric effect தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட முடியும். சரிங்களா? Two beams A and B whose photon energy are photonோட எனர்ஜி இவ்வளோ அண்ட் இவ்வளோ கொடுத்துட்டாங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம், ரேஷியோ ஆஃப் ஸ்பீடோட ரேஷியோ கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின், நான் சொல்லித்தரேன் உனக்கு. நல்லா பாரு, அவங்க வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜியோட ரேஷியோ கேட்கலாம், இல்லைனா ஸ்பீடோட ரேஷியோ கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்க போகுது? h(nu1) டைம்ஸ் நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன்? -5. ரெண்டாவது கேஸ்லேயே கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்க போகுது? h(nu2) -5. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி 1 பை கைனெட்டிக் எனர்ஜி 2 அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ண போகிறேன்? h(nu1) -5, h(nu2) -5 இந்த மாதிரி போட்டுக்க போகிறேன். ஒரு சில டைம் 5க்கு பதிலாக nu0ன்னு கொடுத்தாங்கன்னா இதே ஃபார்முலா என்னவாயிரும்? h காமன் எடுத்தீங்கன்னா nu1 மைனஸ் nu0, h காமன் எடுத்தீங்கன்னா nu2 மைனஸ் nu0. இந்த h கேன்சல் ஆயிரும். புரியுதா இல்லையா? அவங்க கைனெட்டிக் எனர்ஜிக்கு பதில் என்ன கேட்கலாம்? வெலாசிட்டி கேட்கலாம். அப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன சார்? ½ ஸோ ½ பை ½ இதில் இந்த ½ இதெல்லாம் கேன்சல் ஆகிற போகுது. அப்போ கைனெட்டிக் எனர்ஜிக்கு பதில் நான் v1/v2 போட்டுக்கலாம். அப்போ v1/v2 ஸ்கொயர் அங்கிட்டு போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போது h(nu1 -5 பை h(nu2 -5). புரியுதா இல்லையா? இல்லைனா பேசிக்லி வெலாசிட்டி v1/v2 பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜியோட ரேஷியோ. சப்போஸ் உனக்கு இந்த ஃபார்முலா டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா கைனெட்டிக் எனர்ஜி வடி கண்டுபிடிச்சிரு, ரெண்டு கேஸில் கண்டுபிடிச்சிரு, அதுக்கு ரூட் எடுத்துரு. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே கைனெட்டிக் எனர்ஜி என்ன? 3.3 நான் கொடுத்த எனர்ஜி, 2.2 ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ 3.3 மைனஸ் 2.3னா 1 ஆயிருமா? E2ஓட வேல்யூ என்ன? இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ண 9 ஆகுமா? புரியுதா இல்லையா? அவ்வளோதான் சார். அப்போ கைனெட்டிக் எனர்ஜியோட ரேஷியோ கேட்டால் 1:9. வெலாசிட்டியோடது கேட்டாங்கன்னா v1/v2 என்ன ஆயிரும்? ரூட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜியோட ரேஷியோ. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1/3. புரியுதா? சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா இதில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இதில் கேட்டால் h கேன்சல் ஆயிடுச்சுன்னா nu1 மைனஸ் nu0 பை nu2 மைனஸ் nu0, இதுக்கு ரூட் எடுத்துருங்க. அவ்வளோதான் சார் சொல்யூஷன். வேவ் associated with moving electron, moving with proton have same wavelength. நல்லா பாரு, ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு ப்ரோட்டான் இருக்குது, ரெண்டு பேரோட வேவ் லென்த் சேம். அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஸோ வேவ் லென்த் இதான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஒரு சில ஃபார்முலா சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து பொதுவாக 12 ஃபார்முலா எழுதி போடுவேன், இப்போதைக்கு அவ்வளோ வேண்டாம். நல்லா பாரு, h is equal, வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு h/p. சப்போஸ் அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டமில் கேட்டாங்கன்னா h/p ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கில் கேட்டாங்கன்னா மொமெண்டம்க்கு தான் √2mE யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா இல்லையா? புரியுதா? இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் கேட்குறாங்கன்னா h/√2mQV யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொமெண்டம் அப்படின்னு சொன்ன இந்த ஃபார்முலா, எனர்ஜி சொன்ன இது, வோல்டேஜ் அப்படின்னு சொன்ன இந்த ஃபார்முலா. ஓகேவா? சரிங்க சார். வேறு என்ன கேட்கலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கேட்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபார்முலா என்ன? mv is equal to qbr. அப்போ வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு h/qbr. இதெல்லாம் ஒரு சில பேசிக்கான ஃபார்முலாஸ். இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாரு, வேவ் லென்த் சேம்னு சொல்கிறான். வேவ் லென்த் சேம்னா என்ன சார்? λ1 is equal to λ2. லாம்டாக்கு வந்து என்ன போட்டுக்கலாம்? h/p. அப்போ h வந்து சேம், அப்போ p1 is equal to p2. அப்போ மொமெண்டம் ரெண்டு பாடிக்குமே சேமாக தான் இருக்கணும். லாஜிக் புரியுதா சார்? மொமெண்டம் சேம்னா வெலாசிட்டி சேமாக இருக்காது, அதனால் இப்போ ரெண்டு பேரோட மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சார் மொமெண்டம் சேம்னா எனர்ஜி சேமாக இருக்காது, இல்லை, மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மொமெண்டம் மட்டும்தான் சேமாக இருக்கும். In photoelectric effect, the kinetic energy of emitting photon increases with increasing intensity. Again, நான் photoelectric effect பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். எனர்ஜி பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும். சரியா? ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா எனர்ஜி அதிகமாகும். புரியுதா இல்லை? ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா எனர்ஜி அதிகமாகும். இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னு சொன்னால்
நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாச்சுன்னா ஃபோட்டோ கரண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. எனர்ஜி அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினா தான் எனர்ஜி அதிகமாகும். எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கு சம்பந்தம் இல்லை, ஃப்ரீக்வன்சிக்கும் கரண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதா? இன் photoelectric கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் வித் இன்டென்சிட்டி. கைனெட்டிக் எனர்ஜி இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குமா? இருக்காது. ஸோ அசர்ஷன் தப்பு. அசர்ஷன் தப்புன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்க முடியும். அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ். photoelectric current depends on wavelength. photoelectric current எதை பொறுத்து இருக்குது? இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குது. புரியுதா இல்லையா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கான்செப்ட் எப்போ தேவைப்படுதோ நான் அங்கே கான்செப்ட் சொல்லிக்கிட்டே போகிறேன். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோட்டோ சென்சிட்டிவ் சர்ஃபேஸ் இஸ் இவ்வளோ. ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. கட் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டோ சென்சிட்டிவ். ஓகே சார். ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன சார்? ஃபையோட வேல்யூ கொடுத்துட்டான். பேசிக்லி எனர்ஜி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 3.315 எலக்ட்ரான் வோல்ட். நம்மள்ட்ட என்ன கேட்குறான்? வேவ் லென்த் கேட்குறான். ஒரு ஃபார்முலா என்ன சார்? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் என்ன? HC பை லாம்டா. அப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் எப்போல்லாம் நம்மள்ட்ட வேவ் லென்த் கேட்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக்லி இந்த எனர்ஜி வந்து நல்லா பாரு, ஹச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன்னா கரெக்டாக இல்லையா? ஹச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். 6.626 into 10 power minus 34 கரெக்டாக இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸ்பீட் ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட் 3 into 10 to the power of 8. இப்போ நல்லா பாரு, வேவ் லென்த்தை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அண்ட் எஸ், நான் வேவ் லென்த் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா 2 மெத்தட் சொல்லிடுறேன். ஒன்று நீங்கள் ஆங்ஸ்ட்ராங்கில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நேனோமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ லெட் மீ சேனா ஆங்ஸ்ட்ராங்கில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது 1 ஆம்ஸ்ட்ராங்னா எவ்வளோ சார்? 10 power minus 10. கரெக்டாக இல்லையா? புரியுதா? இப்போ இது போக இந்த எனர்ஜி எந்த யூனிட்டில் வரும் சார்? இந்த எனர்ஜி எதில் வரும்? எனக்கு ஜூலில் வரும். ஜூலில் நான் எலக்ட்ரான் வோல்ட் நான் மாற்ற போகிறேன். அப்போ 1 ஜூலுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? நல்லா பாரு, 1 electron volt is equal to 1.6 into 10 power minus 19 joule. கரெக்டா இல்லையா? அப்போ 1 ஜூலுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? ஸோ இங்கே வேவ் லென்த் இருக்குது. அது எந்த யூனிட்ல வருது நான் உனக்கு அப்புறமேல் கூட சொல்லிடுறேன். நேனோமீட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆங்ஸ்ட்ராங்க்கு ஒரு ஃபார்முலா. அப்போ கொஸ்டின் கேட்டால் நான் டேரெக்டாக நான் ஃபைனலாக சொல்கிற சொல்யூஷன் யூஸ் பண்ண போதுமானது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 1240 வரும். 6.626 into 3 divided by 1.6. ஸோ நல்லா பாரு, 1242ன்னு வருதா? நம்ம 1240ன்னு கூட வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்லி. ஓகே, ஆக்சுவலாக இங்கே டெசிமல் இங்கே வருது. சரி, இப்போ மிச்சம் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். மிச்சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் -34 + 8 -19 மேலே போயிடுச்சுன்னா +19 ஆயிடுச்சு. அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 10 power minus 7. கரெக்டாக இல்லையா? இதை நான் 2 டெசிமல் தள்ளி வச்சேன்னா என்ன ஆகுது? 1240 into 10 power minus 9 divide by wavelength. இதான் எனக்கு கிடைக்குது. இப்போ இது எனர்ஜி எதில் வருது? எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் வருது. இப்போ நீ யோசிச்சு பாரு, நான் சப்போஸ் சரியா வேவ் லென்த்தை ஸ்ட்ரைட்டாக நேனோமீட்டரில் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோ. ஏன் 10 நேனோமீட்டர்? அப்போ பக்கத்தில் 10 into 10 power minus 9 போடுவேன்னா அந்த 10 power minus 9 இந்த 10 power minus 9 கேன்சல் ஆயிருமா? நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? சரி, எனக்கு புரியல சார். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. 1240 into 10 power minus 9 டிவைட் பை வேவ் லென்த். அப்போ வேவ் லென்த் எந்த யூனிட்டில் இருக்கோ அதை வந்து போட்டுக்கோ. அதுக்கப்புறம் பக்கத்தில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, எனர்ஜியோட வேல்யூ 1240, வேவ் லென்த்தோட வேல்யூ நேனோமீட்டரில் இருக்கும்ல. இப்போ 10 நேனோமீட்டர் 10 மட்டும் போகிறேன். இந்த 10 power minus 9 போடாது. ஏன்? ஏன்னா இந்த 10 power minus 9 இந்த 10 power minus 9 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் இதில் கிடைக்கும், எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். இதே எனக்கு ஆங்ஸ்ட்ராங்கில் இருந்தால் என்ன பண்ணுறது? ஆம்ஸ்ட்ராங்கில் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, மேலே 10 power minus 10 இருக்கணும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நான் கீழே 10 power minus 10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 10 power minus 10 மேலே 10 power minus 10 சிம்பிளியாக வந்து 10 power minus 1 கீழே மேலே போச்சுன்னா 10 power plus 10 ஆயிருமா? 10 power 1 ஆயிருமா? ஸோ 10 இங்கே பார்த்தோன்னா 10 power minus 10 ஏன்னா ஆங்ஸ்ட்ராங்கில் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோ. 10 power minus 10 சிம்பிளாக விட 10 power minus 1 வரும். 10 power minus 1 மேலே போச்சுன்னா 10 power plus 1 ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன?
வேவ்லென்த் ஆங்ஸ்ட்ராங்கில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. நான் சொல்கிறது புரியுதா? ஒன்று இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே வேவ்லென்த்தோட வேல்யூஸ்னால் யூனிட்டில் என்ன இருக்கோ அதோட சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா இல்லையா? ஓகேவா? கீழே இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, 1240 ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணி வேவ்லென்த்தோட வேல்யூ போட்டுரு. வேவ்லென்த் ஆல்ரெடி நானோமீட்டரில் தான் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை நீ சால்வ் பண்ணு. இப்போ என்கிட்ட என்னென்னா எனர்ஜி கொடுத்துட்டாங்க, வேவ்லென்த் கேட்குறான். ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா. எனக்கு ஃபைனல் ஆன்சர் எந்த யூனிட்டில் இருக்குது? எல்லாமே நானோமீட்டரில் இருக்குது. அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1240 பை வேவ்லென்த். வேவ்லென்த் நானோமீட்டரில் இருக்கும். கரெக்டாக இல்லை? எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட் வருது. அப்போ என்கிட்ட வேவ்லென்த் கேட்குறாங்க. அப்போ 1240 பை எனர்ஜி. எனர்ஜி என்ன எலக்ட்ரான் வோல்ட்டில் போட்டால் வேவ்லென்த் நானோமீட்டரில் கிடச்சிரும். ஓகேவா? இது சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. எவ்வளோ சார்? அப்ராக்சிமேட்லி பண்ணுவோம். நம்ம ஒரு 1200 இருக்குதுன்னு வச்சுக்கோ. மேலே இருக்குன்னா இருக்குது 1200, கீழே 3. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? 400. டினாமினேட்டர் வேல்யூ 3 விட அதிகமாக இருக்குது. அப்போ நியூமினேட்டர் மொத்தம் ஆன்சர் கம்மி ஆகணும். ஸோ 400 கொஞ்சம் கம்மி எது? புரிஞ்சா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஒரு சவுண்ட் வருது எனக்கு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாரு. Photoelectric current increases with increase in intensity. Intensity increase பண்ணா current increase ஆகும். கரெக்டா இல்லையா? For a given frequency. Increasing the intensity of incident radiation result in increasing the number of photon. Correct. Intensity கூடனா number of photon கூடும். Number of photon கூடுச்சுனா photo current கூடுது. So reason வந்து assertion கரெக்டா explain பண்ணுது. A photosensitive surface has a work function கொடுத்துட்டாங்க. Maximum kinetic energy of the electron ejected from the surface of radiation. நல்லா பாருங்க, அவங்க நான் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலை. அவங்க எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாங்க நம்மள்ட்ட சொல்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நான் இவ்வளோ வேவ்லென்த் எமிட் பண்ணி இவ்வளோ கொடுக்குறேன். அப்போ இந்த வேவ்லென்த்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். கரெக்டாக இல்லை? ஈஸ் ஈக்குவல் டு hc பை லேம்டா. இப்போ பாரு, வேவ்லென்த் நானோமீட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக என் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? 1240 by wavelength in nanometer. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணு. 1240 டிவைட் பை 300. கரெக்டா? இப்போ அப்ராக்சிமேட்லி எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது? நல்லா பாரு, இது 1240க்கு பதிலாக 123 இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன்னா 123 வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வருது? 410 வருமா? அப்போ ஆக்சுவலாக 41 வரப்போகுது. அதாவது நல்லா பார்ப்பா, 123 3ஆல் டிவைட் பண்ணு, என்ன கிடைக்கும்? 41. ஆக்சுவலாக இங்கே 30 இருக்குது. அப்போ 4.1. அப்போ 4.1 எலக்ட்ரான் வோல்ட். ஆக்சுவலாக 40ன்னு வரணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே 124ன்னு வந்திருக்கணும். நம்ம 123ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இல்லையா? அப்போ ஆன்சர் 4.1 விட கொஞ்சம் பெருசாக போகும். லாஜிக் புரியுதா உனக்கு? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா? 124 3ஆல் டிவைட் பண்ணணும். எனக்கு சோம்பேறித்தனம். நான் 123 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் 4.1. அப்போ 124 இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 4.133ன்னு வந்திருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ கைனெட்டிக் எனர்ஜி கேட்குறான். நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ? 4.1. அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 2. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 2.1. எந்த ஆப்ஷன் 2.1 கிட்ட இருக்குது? இந்த ஆப்ஷன். புரியுதா? ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? இதை கரெக்டாக டிவைட் பண்ணால் 4.133 மைனஸ் 2. ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது? 2.133. இது அப்ராக்சிமேட்லி அவங்க 2.4ன்னு போட்டிருக்காங்க. சரி, 2.14ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இது பாரு, மொமெண்டம். நல்லா ஒரு கொஸ்டினை அப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறான். மொமெண்டம் எவ்வளோன்னு கேட்குறான். மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? P is equal to h by lambda. ஆனால் வேவ் லென்த் கொடுக்கலாம். என்ன கொடுத்துருக்கான் நம்மள்ட்ட? எனர்ஜி கொடுத்துருக்கான். கரெக்டாக? அப்போ இந்த எனர்ஜி வச்சு நான் வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். எப்படி சார்? வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1240 பை எனர்ஜி. இதை நான் டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் எந்த யூனிட்டில் கிடைக்கும்? எலக்ட்ரான் வோல்ட், சாரி நானோமீட்டரில் கிடைக்கும். ஏன்னா நான் 1240ங்கிற இதை யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக இல்லையா? இப்போ அகெயின் அப்ராக்சிமேட்லி பார்க்கணும். சரியா? 15 டேபிளில் 1200 வந்துடும். ஸோ சப்போஸ் இது 1245ன்னு அசியூம் பண்ணிக்கோ. கொஞ்சம் நான் அதிகமான வேல்யூ எடுத்திருக்கேன். இல்லை 1230ன்னு கூட எடுத்துக்கோ. ஏன்னா 1230 கேன்சல் ஆகும். 15 டேபிளில் 120 8 டைம்ஸ். அப்போ இது 83. அப்போ 830.
உனக்கு இதோட வேல்யூ எக்ஸாக்டாக வேணும்னா 129.67 புரியுதா? சரி 829.67 வரும். நான் என்ன பண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், அதனால் அதிகமாக வந்துருக்குது. 1240 டிவைட் பை 1.5. இவ்வளோ தப்பாக போட்டிருக்கேண்ணா. ஒன் 126 வரும். சப்போஸ் இது கரெக்டு. ஸோ ஓகே கரெக்டு. நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது சப்போஸ் இங்கே 1230 இருந்தால் என் ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 820 வரும். 1245க்கு ஆன்சர் என்ன வருது? 13 வருது. நான் என்ன நினச்சேன், 1230 போட்டால் 129 வரும். ஸோ இது வந்து 2/3 டைம்ஸ் 2/3 வேல்யூ 0.67, அதனால் போட்டேன். பட் ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் 10 நம்பர் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 826.67 வரும். ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். அப்ராக்சிமேட்லி இந்த வேல்யூ வருதா? நீ இப்படி கொண்டு வந்தாலும் சரி, இல்லை இது கொண்டு வந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்தால் போதும். இப்போ ஹெச்சோட வேல்யூனா 6.626 × 10⁻34 டிவைட் பை 830 நானோமீட்டர். இந்த 830 நானோமீட்டர் வந்து 8.3 × 10⁻⁷ போடலாமா? இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, சரியா? இதோட வேல்யூ 6ன்னு வச்சுக்கோ, இதோட வேல்யூ 8. 6/8னா 3/4. 3/4 இல்லைன்னா 0.67. அப்போ இது வந்து ஆக்சுவலாக 6.6ன்னு இருக்குது. ஸோ 0.67 விட சாரி 0.67 நான் சொன்னேன். 3/4 என்ன 0.75. அப்போ இதோட வேல்யூ 0.75 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ 0.75 விட கொஞ்சம் அதிகம் என்ன சார்? 0.8 அவைலபிளாக இருக்குது. 0.8 இதோட வேல்யூ மேலே போயிடுச்சுன்னா 10⁻⁻27. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 8 × 10⁻⁻28. சரி, அப்ராக்சிமேஷன் கேல்குலேஷன் நான் பொதுவாக என் கிளாஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் உங்களுக்கு இது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. Which of the following graph is correct between kinetic energy and frequency? kinetic எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன கிராஃப் கரெக்ட்? ரொம்ப சிம்பிள். kinetic எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? hν - 5. ஆமாவா இல்லையா? hν - 5. அப்போ நல்லா பாரு, இது வந்து நெகட்டிவ் இன்டர்செப்டா? நல்லா பாரு, இதோட ஸ்லோப் பாரு. இதே கூடிச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜிலேயே கூடுது. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பேசிக்லி பாரு, y = mx - c. இன்டர்செப்ட் தான் நெகட்டிவ், ஸ்லோப் பாசிட்டிவ். இது என்ன சார்? நெகட்டிவ் ஸ்லோப். அதனால் இது தப்பு. இங்கே பாரு, இது ஸ்லோப் பாசிட்டிவ், ஆனால் இன்டர்செப்டோட வேல்யூ எப்படி இருக்குது? பாசிட்டிவ். அதாவது ஃப்ரீக்வன்சி 0ன்னு போட்டால் கைனெட்டிக் எனர்ஜி -5க்கு ஈக்குவலாக இருக்கணும். தியரிட்டிக்கலி ஃப்ரீக்வன்சி 0ன்னு போட்டால் கைனெட்டிக் -5 இருக்கணும். ஆனால் நான் இங்கே ஃப்ரீக்வன்சி 0ன்னு போட்டால் எனக்கு ஏதோ பாசிட்டிவ் கைனெட்டிக் எனர்ஜி வருது. ஸோ இது தப்பு. இந்த கிராஃப் கரெக்டு சார். ஏன்னா நல்லா பாருன்னா, இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஏன் இந்த லைன் இங்கே வந்து எங்கேயோ சேருமா? அப்போ பாரு, ஃப்ரீக்வன்சி 0 அப்போ என் கைனெட்டிக் நெகட்டிவாக இருக்குது. புரியுதா இல்லையா? ஸோ தியரிட்டிக்கலி கைனெட்டிக்ஸ் நெகட்டிவாக வரணும். இதோட ஸ்லோ இன்டர்செப்ட் என்ன? 0 இன்டர்செப்ட்னு கொடுத்துருக்கான். கைனெட்டிக் எனர்ஜி 0னா சாரி ஃப்ரீக்வன்சி 0னா கைனெட்டிக் எனர்ஜி 0வாக இருக்கணும். புரியுதா? ஸோ இது இல்லை. ப்ராக்டிக்கலி நம்மளுக்கு வெளியே தெரியிறப்ப இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த பகுதி நம்மளுக்கு தெரிய போகிறதே இல்லை. ஏன்னா நெகட்டிவ் கைனெட்டிக் எனர்ஜி ஒன்றும் கிடையாது. பட் தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இதுதான் கரெக்ட். இதுக்கு மேலே இந்த கிராஃப் கரெக்ட். ஸோ இதனால இந்த கோடு யாருமே போட மாட்டாங்க. இதுக்கு மேலே போடுறதா கரெக்டான கோடு. ஏன்னா ஃப்ரீக்வன்சி 0 கொடுக்க கூட 0வாக இருக்கும். சடனாக ஃப்ரீக்வன்சி கூட்ட வேல்யூ கூடும். புரிஞ்சா? ஸோ அதே மாதிரி இந்த கிராஃபில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் இருக்கும். சரியா? அதை நான் ஒன்று உனக்கு சொல்லித்தரேன். ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, எதுக்கும் கேட்குறாங்க, வேவ் லென்த்துக்கு கேட்குறானா, ஃப்ரீக்வன்சி கேட்குறான்னு, என்ன கேட்குறான்னு பார்த்துக்கணும். சரியா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா இந்த கிராஃப். அப்போ பேசிக்கலி இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? 5யோட வேல்யூ. இந்த இடத்துல என்னோட hν வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 5க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது? த்ரெஷ்ஹோல்டு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டெமான்ஸ்ட்ரேட் த பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட். ஆமாம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் வச்சு பார்ட்டிகல் நேச்சர் கிடைக்கும். ஃபோட்டோ கரண்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. கரண்ட் வந்து ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோஷனலாக இருக்குமா? இருக்காது. ஸோ அசர்ஷன் கரெக்ட், ரீசன் தப்பு.
இந்த கொஸ்டின் பார் the figure shows the variation of stopping potential mu naught. நல்லா பாருங்க கைனெட்டிக் எனர்ஜிக்கு பதிலாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்தாலும் சேம் கிராஃப் தான். அப்போ அதில் 3 மெட்டீரியல் இருக்குது, 3க்குமே 5 1 5 2 5 3. ஸோ நான் என்ன சொன்னேன், 5ங்கிறது என்ன, இந்த வேல்யூ தான் 5. அப்போ இதோடது 5 1, இதோடது 5 2, இதோடது 5 3. புரியுதா இல்லையா? அப்போ யாரோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகம், 3க்கு அதிகம். அடுத்து 2 அப்புறம் 1. முடிஞ்சா? ஸோ 10 கொஸ்டின் சால்வ் ஆயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி 50 கொஸ்டினோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா இந்த லெசனில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நான் உட்காந்து ஒன்று நான் பிக் பண்ணது, அதனால் நிறைய இருந்திருக்கு கொஸ்டின்ஸு. ஓகேவா? மற்ற லெசனில் நிறைய கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு, பட் இங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார் 1/3. 1/3. அடுத்து பார்த்தோன்னா மொமெண்டம். ஓகேவா? assertion false, reason false. assertion is false, reason is false. இன்னைக்கு வந்து பொதுவாக மிஸ்டேக் பொதுவாக இருக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். 375 நானோமீட்டர். சரியா? both assertion true, reason correct, explanation. so correct explanation. 2.14 electron volt. 8 into 10 power minus 28. ஓகேவா? இந்த கிராஃப் assertion true and reason false. assertion true, reason false. ஏன்னா ஃபோட்டோ கரண்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும், இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். 3 2 1, 3 2 1. ஓகேவா? ஸோ 10 கொஷின் முடிஞ்சு. வாங்க அடுத்து 10 கொஷின் பார்ப்போம். the wavelength of matter associated with the electronோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து, அதாவது கைனெட்டிக் எனர்ஜி கேன்னு இருந்தால் வேவ்லென்த் லேம்டாவாம். சப்போஸ் கைனெட்டிக் எனர்ஜி டபுள் பண்ணால் வேவ்லென்த் என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்கள், மேட்டர் வேவுக்கும் சரியா? ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, சரி ஈஸ் ஈக்குவல் டு 1240/λ. ஆமாவா இல்லையா? அப்போ வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா 1240 எனர்ஜி. அப்போ எனர்ஜி டபுள் ஆயிடுச்சுன்னா வேவ்லென்த் என்ன ஆயிரும், பாதி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா இருக்குல்ல, E is equal to hν இல்லைன்னா hc/λ. திஸ் ஃபார்முலா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் photons. திஸ் ஃபார்முலா இஸ் நாட் வேலிட் ஃபார் மேட்டர் லைக் எலக்ட்ரான், புரோட்டான். இந்த ஃபார்முலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபோட்டான் ஒன்லி. அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் ஃபோட்டானுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தப்பி தவறி கூட எலக்ட்ரான், புரோட்டான், அபி ஏஞ்சல் மாதிரி மேட்ருக்கு யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஃபோட்டான் மட்டும்தான் அந்த ஃபார்முலா, வேறு எங்கேயுமே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபோட்டானுக்கும் புரோட்டானுக்கும் ஒரு காமன் ஃபார்முலா என்னன்னா, இந்த ஃபார்முலா வேவ்லென்த்தோட வேல்யூ h/λ. இந்த ஃபார்முலா இல்லை வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு h/p. இந்த ஃபார்முலா நீங்கள் ரெண்டு பேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? நீங்கள் ஃபோட்டானுக்கும் யூஸ் பண்ணலாம், புரோட்டான் அதாவது மேட்ருக்கும் யூஸ் பண்ணலாம். சார் அப்போ மேட்ருக்கு எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? எனர்ஜிக்கு 12mv². இல்லை சார் இன்னைக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டமில் எழுதணும்னா h/√2mE. ஓகேவா? அப்போ எந்த காரணத்துக்கு கொண்டோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை இதற்கு பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான். ஃபோட்டான் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, மேட்ரு வேவ்னு வந்துச்சுன்னா இது. மேட்ருக்கு போய் அதை போடக்கூடாது. சரிங்களா? மேட்டரில் போயிட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபோட்டானுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக ஞாபகம். அப்போ என் ஃபார்முலா என்ன? ஏன்னா இது வேவ் லென்த் ஆஃப் மேட்ரு வேவ். மேட்ரு வேவ் கொடுக்கல, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்முலா தான் வரணும். 2mE. சரி, h/2mE இதுதான் என் வேவ் லென்த். இப்போ எனக்கு என்ன தெரியுது? வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √(E). ஆமாவா இல்லையா? அப்போ எனர்ஜி டபுள் ஆயிடுச்சுன்னா இந்த வேல்யூ √(C) குறையும். அவ்வளோதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன சார்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். இல்லை சார் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் கேஸில் வேவ் லென்த் 1ன்னு வச்சுக்கோ. சரியா? h/√2m எனர்ஜி வந்து எவ்வளோ k கொடுத்துருக்கேன். ரெண்டாவது கேஸில் h/√2m 2kவா? 2k. இதில் நான் ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டேன்னா √2 டைம்ஸ் √2mk. இப்போ நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டேன்னா இது மொத்தமாக λ1 ஆயிடுச்சு. அப்போ λ2ஓட வேல்யூ λ1/√2. ஸோ λ1ஓட வேல்யூ λ1 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க.
இல்லைன்னா டேரெக்டாக என்ன பண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ரூட் ஆஃப் இ. அப்போ இது டபுள் ஆச்சுன்னா இந்த வேல்யூ புரியுதா இல்லையா? இல்லைன்னா சார் இதுலேருந்தே சொல்லுங்கன்னா வேவ் லென்த் 1 பை வேவ் லென்த் 2 வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ மேலே என்ன எழுதுவேன் E2 பை E1. அப்போ E2ஓட வேல்யூ என்ன 2 டைம்ஸ் ஈயா. ஸோ 2k டிவைட் பை k அப்போ ரூட் 2 ஆயிடுச்சு. அப்போ lambda 2ஓட வேல்யூ lambda 1 by root 2. The quantum nature of light explain the observation of photoelectric effect. Quantum natureனால நம்மளுக்கு என்ன சார் தெரியுது? There is a minimum frequency of incident radiation below which no electrons are emitted. இது கரெக்ட். நம்ம மினிமம் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும், அதோட பேர் தான் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி மினிமம் நம்ம கொடுத்தாதான் அதுக்கு மேலே தான் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். அதுக்கு கம்மியாக நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் வெளியே வராது. இதுதான் குவாண்டம் நேச்சர். ஓகேவா? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. இது கரெக்டு தான், ஆனால் இது வந்து குவாண்டம் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணாது. இது கரெக்டு சரிங்களா? நீங்கள் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்த உங்களுக்கு என்ன அதிகமாகும்? கரண்ட் கைனெட்டிக் எனர்ஜி அதிகம். இது கரெக்ட். ஆனால் குவாண்டம் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன? இது ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே கொடுத்தா தான் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். when a metal surface illuminated, electrons are ejected from the surface after some time. after some timeல கிடையாது, instantaneous-ஆ. சரியா? instantaneous-ஆ electrons வெளியே வரும். photoelectric current is independent of intensity. கிடையாது. photo current வந்து எதை பொறுத்து இருக்கும்? இன்டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்கும். சரியா? so option A correct. Electrons are ejected from the surface of zinc when it is irradiated by yellow light. Energy associated with photon of yellow light is more than work function of zinc. நல்லா பார்த்தீங்கன்னா ஜிங்க்கை யூஸ் பண்ணுறீங்க, எல்லோ லைட் கொடுத்தா ஜிங்க்லேருந்து வெளியில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அப்போ எனக்கு ஜிங்க்கோட என்ன தெரியணும்? ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ தெரியணும். அப்போ தான் என்னால் சொல்ல முடியும். சரியா? ஸோ நல்ல பாரு, நான் சொல்லித்தரேன். சப்போஸ் நான் எல்லோ லைட் கொடுக்குறேன், ஜிங்க்லேருந்து வெளியே வருது அப்படின்னா என்ன? எல்லோ லைட்டோட ஃப்ரீக்குவென்சி, ஸோ மேபி இது ட்ரூவாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கலாம். பட் சப்போஸ் நான் கொடுக்குற எல்லோ லைட்லேருந்து நான் எனர்ஜி கொடுக்குறேன், அந்த எனர்ஜி வந்து ஜிங்கோட த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்குன்னா எலக்ட்ரான் என்ன ஆக போகுது? எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆக போகுது. ஆமாவா இல்லையா? அப்போ சப்போஸ் அசெப்ஷன் ரூல், சப்போஸ் தான் சொல்லிக்கிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. எனக்கு எல்லோ லைட்டோட வேவ் லென்த் தெரியும். சரியா? நான் 589 நேனோமீட்டர் இல்லை அப்ராக்சிமேட்லி, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா 600 நேனோமீட்டர் கிட்டன்னு வச்சுக்கோங்க. அப்போ 600 நேனோமீட்டர் வச்சு இதோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? 1240 டிவைட் பை 600. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த ஜீரோட இந்த ஜீரோ கேன்சல். ஸோ இது வந்து 1240க்கு பதிலாக நான் 123ன்னு வச்சுருக்கேன். ஏன்னா அது 6 டேபிளில் கொஞ்சம் கேன்சல் பண்ணலாம்ல, அதுக்காக. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2.05 வருமா? செக் பண்ணிடுவோம். சரி, மேலே ஜீரோ இல்லை. ஸோ 2.05 கரெக்டு தான் இது. சரியா? நான் 1240 போட்டேன், ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுல. ஸோ அப்ராக்சிமேட்லி இவ்வளோ எனர்ஜி கொடுக்க முடியும். அப்போது ஜிங்கோட ஒர்க் ஃபங்க்ஷன் இதை விட கம்மியாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரப்போகுது, ஜிங்கோட ஒர்க் ஃபங்க்ஷன் இதை விட அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் வெளியே வராது. ஸோ அதுக்கு எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் நிலை தெரியணும். எனர்ஜி அசோசியேட் வித் ஃபோட்டான் எல்லோ கலர் லைட் இஸ் மோர் தென் த ஒர்க் ஃபங்க்ஷன். சப்போஸ் மோர் தென் த ஒர்க் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா வெளியே வருது. அப்போ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அசர்ஷன் ரீசனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ ஒன்று இந்த ஆன்சர் கரெக்ட். இல்லை மேபி என்ன இருக்கலாம்? சார் எல்லோ கலர் லைட் யூஸ் பண்ண ஜிங்க்லேருந்து வெளியிலவே வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிங்கோட இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து அதிகமாக இருக்குது எதை விட? நான் கொடுத்த எனர்ஜியை விட. அப்போ அசர்ஷனும் தப்பு, ரீசனும் தப்பு, ரெண்டுமே தப்பாக போகலாம். அப்போ இது எப்படி சார் நான் பார்க்குறது அப்படின்னா, நம்மளுக்கு புக்கில் தான் இந்த வேல்யூஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த வேல்யூஸ் நீங்கள் இனிமேல் மனப்பாடம் பண்ணணுமா? வேவ் நேச்சரே வந்துருச்சு அதுக்குள்ளே. என்ன புக்கு திறந்தோன்னே முடிகிற மாதிரி தான் கொடுப்பாங்க உங்கள் புக்குன்னா. இப்போ
உங்கள் புக்கில் இல்லை. லெட் மீ ஒன்ஸ் செக். ஓகேவா, பழைய காலத்து புக்கு நான் வச்சுருக்கேனான்னு பார்ப்போம். புக்கு ஒன்று அனுப்பியிருக்கேன், பார்ப்போம். சரியா, இது பழைய புக்கு. ஆக்சுவலாக நான் பேசாமல் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த பழைய புக்கெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கவே கூடாது. நான் நிறைய புக்கில் டெலீட் பண்ணிட்டேன். புதுசாக அப்டேட் ஆக இது என்ன வேலை செய்ய மாட்டேங்குது. ஆயிடுச்சு. இது பாரு, புக்கில் எத்தனை பேஜ் இருக்குது பாரு, 28 பேஜ். சரியா, இது பழைய புக்கு. இப்போ புது புக்கில் எத்தனை பேஜ் இருந்துச்சு சார்? இது புது புக்கு, 16 பக்கம் தான் புக்கு இருக்குது. பார்த்துக்கோ, எனக்கு எவ்வளோ டைல்யூட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் பாதி கொண்டு வராங்க. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு டேப்லர் காலம் இருக்கும், அதில் ஜிங்க்கு இந்த பாரு வேல்யூ இருக்குது. சரிங்களா, இந்த வேல்யூ இருக்குது. இப்போ இதில் ஜிங்க்கு என்ன சார், ஜெட்டுன்னு வரணும். ஜிங்க்குக்கு வேல்யூவே கொடுக்கலையே, எப்படி நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது? உங்கள் புக்கில் இது ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. இந்த டேப்லர் காலம் கூட கொடுக்கல உங்கள் புக்கில். அப்போ எப்படி உங்களுக்கு இந்த வேல்யூஸ் தெரியும்? இல்லை கொடுத்துருக்கான், நான் தான் லூஸ் மாதிரி வாய் பேசிக்கிட்டு இருக்கேன். பாரு, கொடுக்கல. இங்கே பாரு, இந்த டேப்லர் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எமிஷன் இருக்கு பற்றியா? இது வரதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் எமிஷன் வரதுக்கு முன்னாடி இந்த டேப்லர் காலம் இருந்துச்சு. நிறைய குறைச்சிட்டான்ப்பா, நீங்கள் இதுக்கே சாவுறீங்க. அதான் எனக்கு புரியவே இல்லை. ஓகே, இதெல்லாம் அதே தான், புக்கில் சேமாக தான் இருக்குது. நம்ம ஐன்ஸ்டைன் மாமா பார்ட்டிகல் நேச்சர், ஃபோட்டான். இந்த இடத்துல வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டரில் நல்ல பாரு, இதெல்லாம் உங்கள் புக்கிலே இல்லை. உங்கள் புக்கில் என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பித்தா அதே இடத்துல முடிச்சிட்டான் வேவ் நேச்சரை. இங்கே பாரு, இதெல்லாம் இருக்குதா? இந்த மாதிரி ஒரு பாலு, சரிங்களா? ஸோ பாலோட மாஸ், கோல்ஃப் பால்னு சொல்லியிருப்பேன், இல்லை கிரிக்கெட் பால்னு சொல்லி மாஸை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது. ஒன்றுமே கிடையாது, புக்கு குப்பையாக போயிடுச்சு. இங்கே வர இந்த டாவின்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். பேசிக்லி வேவ் நேச்சர், சரியா? பார்ட்டிகளுக்கும் வேவ் நேச்சருக்கு என்ன டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். மேட்டருக்கும் டியூவல் நேச்சர் இருக்குது, கரெக்டாக இல்லையா? அப்போ எலக்ட்ரான் வந்து வேவ் மாதிரி போகும்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் கூட இல்லையா ப்ரூஃப் பண்ணுறதுக்கு? இதெல்லாம் உங்கள் புக்கில் இப்போ இல்லவே இல்லை. இது மாதிரி நிறைய குறைச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா H/P, சப்போஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் அப்படின்னா இந்த ஃபார்முலா இந்த தாராளமாக யூஸ் பண்ணலாம் எலக்ட்ரானில். ஸோ எப்படி வந்துச்சுன்னா நான் ஒரு ஸ்டெப்பில் என்ன சொல்லி காட்டுறேன் உனக்கு. ஸோ இது வந்து எலக்ட்ரான்னு வரப்போ பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், மேலே வந்து ஹச். இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா என்ன ஆயிரும்? ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல எல்லாத்துலையும் ஹச் வரணும், நான் போடவில்லை. ஸோ எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி ப்ரோட்டானுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சுருப்போம், டியூட்ரானுக்கு இருக்கும், ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு இருக்கும், சரிங்களா? ஆனால் இப்போ பழைய புக்கில் கூட ஜிங்க்கு கொடுக்கல. அப்போ ஜிங்க்கு கொடுக்காம நம்ம எப்படி சார் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறது? அது ஒரு கேள்வி, சரியா? அப்போ வேணும்னு சும்மா நெட்டில் வந்து தேடிடுறேன், இல்லைன்னா புக்கில் சர்ச் பண்ணுவோமே வேறு எங்கேயாச்சும் கொடுத்து வச்சுருக்கானுன்ட்டு. ஜிங்க்னு சர்ச் பண்ணுவோம், ஏதாச்சும் வருதா? certain metal like zinc, cadmium responds to ultraviolet rays. ஓகே, இந்த இடத்துல அந்த வார்த்தை இருக்குது பாரு. It was found that certain metal like zinc, cadmium, magnesium இவங்கெல்லாம் அல்ட்ராவயலட் ரேஸ்க்கு மட்டும்தான். அப்படின்னு என்ன சார்? எனர்ஜி அதிகமாக இருக்கணும், கரெக்டாக இல்லையா? ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும். சோடியம் வந்து விசிபிளில் வரும், கரெக்டாக இல்லையா? அப்போ அதை கம்பேர் பண்ணுறப்ப இவன் அதிகமாக இருக்கணும். இது புது புக்கில் இருக்கான்னு பார்ப்போம். ஜிங்க்கு இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் கொஷின் வேணால் சால்வ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் கொடுக்கல, ஆனால் இது கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். அப்போ நல்லா பாரு,
ஜிங்க் கேட்மியம் மெக்னீசியம் எல்லாமே அல்ட்ரா வயலட்ஸ்க்கு மட்டும்தான் ரெஸ்பாண்டே பண்ணும். அப்போது அல்ட்ரா வயலட்டுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னா இதான் ஸ்பெக்ட்ரம். சரியா? இதில் ஃபுல்லாக இது விசிபிள். அல்ட்ரா வயலட் இல்லை அதை விட அதிகமான எனர்ஜிக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. அப்போ விசிபிளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? பண்ணாது. அப்போ எல்லோ கலர் லைட் நீங்கள் இன்சிடென்ட் பண்ணியா ஜிங்க்லேருந்து எதுவுமே வெளியே வராது. அப்போ வரல அப்படின்னு சொன்னால் எனர்ஜி இருக்கும், வெளியே வருமா? வராது. அப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வந்து அதிகமாக இருக்குமா? எல்லோட ஃபோட்டான் அதிகமாக இருக்குமா? இல்லை. ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால தான் வரல. புரியுதா இல்லையா? இங்கிட்டு போனால் வேவ் லென்த் அதிகம், இங்கிட்டு போனால் எனர்ஜி அதிகம். ஸோ யூவி இல்லை அதை விட அதிகமாக கொடுத்தா தான் வரும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து புக்கில் அந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷனும் ஃபால்ஸு, ரீசனும் ஃபால்ஸு. The variation of stopping potential V naught with the frequency. Okay sir, as shown in the figure for the same. Kinetic energy of photon will maximum. இதில் எதுக்கு சார் மேக்ஸிமம் ஆனால் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ரொம்ப சிம்பிள். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h நியூ மைனஸ் 5. ஆமாவா இல்லையா? இப்போ நான் நியூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சா, நியூவோட வேல்யூ இதில் கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறேன். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த வேல்யூ ரொம்ப சிம்பிள்ப்பா. இது ஒரு நம்பர், இது இன்னொரு நம்பர். கரெக்டாக? இப்போ நான் 10 ரூபா கொடுக்குறேன். சரியா? யார்கிட்ட அதிக காசு மிச்சம் இருக்குது? சரியா? ஸோ நான் கொடுத்தது 10 ரூபா. அதில் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காசு செலவு பண்ணுறாங்க. அப்போ யார்கிட்ட அதிக காசு மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் கம்மியாக செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா 10 - 5, 5ங்கிறது ஒரு நம்பர். அப்போ யோசிச்சு பாரு, இவனோட 5 வேல்யூ 1ன்னு வச்சுக்கோ, இவனோடது 2, இவனோடது 3, இவனோடது 4. அப்போ நான் எல்லாருக்குமே 10 ரூபா கொடுக்குறேன். இவன் 1 ரூபா செலவு பண்ணுற, அப்போ இவன்ட்டு அதிகமாக இருக்கும். அப்போ யாரோட 5 கம்மியாக இருக்கோ அவனோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஒன்று நான் கைனெட்டிக் எனர்ஜி யாருக்கு அதிகமாக கொடுக்குறேன்னு அவனுக்கு. பட் நான் என்ன பண்ணுறேன், நான் எல்லாருக்குமே ஈக்குவல் சேம் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன் சார். எல்லாத்துக்குமே சேம் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன். எல்லாருக்குமே நான் சேம் ஃப்ரீக்வன்சி கொடுத்தால் எல்லாருக்கும் எனர்ஜி சேம். அப்போ எனர்ஜி சேம்னா கைனெட்டிக் யாருக்கு மேக்ஸிமம் இருக்கும், யாருக்கு இந்த 5 வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ இந்த கிராஃபில் இந்த 5 எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த இன்டர்செப்ட் தான் சார் 5. அப்போ ஏக்கு தான் 5யோட வேல்யூ கம்மி. அப்போ இதுதான் உங்கள் ஆன்சர். புரியுதா இல்லையா? லாஜிக் புரிஞ்சா? In a photoelectric effect, electrons are emitted from the given metal surface and the incident radiation ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கணும். ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சி, நியூ நாட்னு சொல்லி ஒரு ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி, இல்லைனா ஒரு ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமான ஃபங்க்ஷன். சரிங்களா? சர்டைன் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கணும், இல்லை சர்டைன் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? வெளியே வரும். ஓகே. ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆமாம், ஒரு மெட்டலுக்கு ஒர்க் ஃபங்க்ஷனாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் சார்? ஏன்னா ஒருத்தவனோட கண்டக்டிவிட்டி வேறு வேறு. ஏன்னா கண்டக்டிவிட்டி பேசிக்கலி என்ன சார், ஒருத்தவன் நல்ல கண்டக்டர் என்ன பண்ணுவான், கொஞ்சோட எனர்ஜிக்கு எலக்ட்ரான் அனுப்பி விட்ருவான். ஒருத்தவன் கொஞ்சம் கம்மியான கண்டக்டர் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான், நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான் அனுப்புவான். ஸோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அசர்ஷன் ரீசனும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. Photoelectric effect demonstrate the particle nature. கரெக்ட் தான். Photoelectric effect என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது? பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட். Photoelectric current proportional டுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க கொஸ்டின். நான் இப்போ தான் வாய் பேசினேன், இந்த டைம் மெட்டீரியல் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி. 17வது கொஸ்டின் என்ன? இப்போ ப்ரொபோஷனல் 2 நிப்பட்டாங்க. இங்கே மிச்ச கொஸ்டின் இருக்குல்ல, இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃபோட்டோ கரண்ட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்குமா? இருக்காது. கரண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அசர்ஷன் வந்து கரெக்ட். ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து என்ன நேச்சர் ப்ரூவ் பண்ணுது? பார்ட்டிகல் நேச்சர். ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ரீக்வன்சியை ப்ரொபோஷனலாக இருக்குமா? இஸ் ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சியா? ஃப்ரீக்வன்சிக்கு இருக்காது. ஃபோட்டோஎலக்ட்ரிக் இன்டென்சிட்டிக்கு தான் ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ அசர்ஷன் கரெக்ட், ரீசன் தப்பு. Assertion true, reason false. A photon of energy இவ்வளோ is incident on a metal surface இவ்வளோ. அப்போ உங்களோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன? கைனெட்டிக் எனர்ஜி வேல்யூ தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல இருக்கும். அப்போது கைனெட்டிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்பேன்? h நியூ மைனஸ் 5. எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறீங்க? 7 எலக்ட்ரான். ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 3.75. இது வந்து 4ன்னு சொன்னால் இது 3, அப்போ 3.25 வருமா எலக்ட்ரான் வோல்ட். இது கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன? -3.25 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? எதுலையுமே நெகட்டிவ் இல்லையா? இந்த வேல்யூ பாயிண்ட் இருக்குது.
சரி எதுலையுமே இல்லைன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் என்ன சார்? நெகட்டிவ். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட நெகட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ் இல்லாத பட்சத்தில் நீ பாசிட்டிவ் சூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஒன்று இந்த மாதிரி கொஸ்டின் கேன்சல் அவுட் ஆகிட்டு போனஸ் தருவாங்க, இல்லை அப்படின்னா 3.25 ஆன்சர்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ லாஜிக் புரியுதா? கைனெட்டிக் எனர்ஜி இவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரான் போக போகுது, அவனை ஸ்டாப் பண்ணணும். அப்போ எவ்வளோ எனர்ஜி, அவன் எவ்வளோ எனர்ஜியில் போகிறானோ அந்த எனர்ஜி நீ ஆப்போசிட்டில் கொடுத்துரு. இல்லை நான் இதில் வந்துட்டு என்ன கேட்கலாம், வோல்டேஜ் கேட்கலாம். சரியா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆக்சுவலாக வோல்டேஜ் தானோ. அப்போ வோல்டேஜ் எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறது எவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒன்று பண்ணாது, இந்த எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது பற்றி, அந்த எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பதிலாக அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடு. 3.25 வோல்ட், அவ்வளோதான் சார். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் கேட்டால் என்ன பண்ணு, கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ வருதோ அதே போட்டுரு. வோல்டேஜாக கேட்குறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணு, அந்த எலக்ட்ரான் வோல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா வோல்டேஜ். ஸோ ஆக்சுவலாக இது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு கேட்குறாங்கன்னா வோல்டேஜில் கொடுத்துருக்கணும் ஆன்சர். ஓகேவா? பட் ஞாபகம் வச்சுக்கோ, கைனெட்டிக் எனர்ஜி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து எனர்ஜி இவ்வளோ எனர்ஜியில் போகிறோம், அப்போ பின்னாடி ஆக்ஷன் அவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும். அப்போ எவ்வளோ வோல்ட் வச்சா போதும், அதே வோல்டேஜ் எலக்ட்ரானை விட்டுருங்க. ஏன்னா பேசிக்கலி இந்த வேல்யூ என்னது, ஒரு எனர்ஜி. இன் an experiment photons of energy 3.75 are photons. ஓகே, 2 ஃபோட்டான் இருக்குது சார். are incident on metal surface. electron emitted from metal surface are stopped by electrode potential of potentials, electrode potential or stopping potential of 4.5 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் நம்மள்ட்ட கேட்குறாங்க. நல்லா பாரு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சரி, அதாவது வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோ சார், ஸ்டாப்பிங் வோல்டேஜோட வேல்யூ என்ன, 4.5. அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அந்த எனர்ஜியில் எவ்வளோ சொல்வீங்க, 4.5 எலக்ட்ரான் வோல்ட். பேசிக்கலி நெகட்டிவ்ல இருக்கும். அப்போ என் கைனெட்டிக் எனர்ஜி என்ன, 4.5 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அவங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வச்சுக்கிட்டு கைனெட்டிக் எனர்ஜி கேட்கலாம். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ, அதில் சேர்த்தனா உனக்கு கைனெட்டிக் எனர்ஜி வந்துட போகுது. இப்போ கொஸ்டின் என்ன, ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hν மைனஸ் 5. 5 இங்கிட்டு வந்துருச்சுன்னா hν மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி. புரியுதா? hν வேல்யூ என்ன, 7ஆ, 7.5 மைனஸ் 4.5 ஆன்சர் என்ன வருது, 3 எலக்ட்ரான் வோல்ட். தப்பி தவறி கூட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடாத. சரியா? நீ ஆட் பண்ணிட்டேன், மைனஸ் இருக்குது அங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் 12 வரும். நீ யோசிச்சு பாரு, நான் கொடுத்தது 7.5. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் 12 இருந்தால் எலக்ட்ரான் வெளியே வந்திருக்குமா? எலக்ட்ரான் வெளியே வரலன்னா அவனோட கைனெட்டிக் எனர்ஜி வந்திருக்குமா? கைனெட்டிக் எனர்ஜி இல்லைன்னா அவன் ஸ்டாப் பண்ணியிருப்போமா? தேவையில்லையே. ஸோ எப்பயுமே கைனெட்டிக் எனர்ஜி வருதுன்னா என்ன அர்த்தம், என்னோட hν வேல்யூ கிரேட்டர் தென் 5. 5 விட hν அதிகமாக இருக்குது, அப்போ தான் எலக்ட்ரான் வெளியே வருது, அப்போ தான் உனக்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது. அந்த கைனெட்டிக் எனர்ஜி அப்போஸ் பண்ணுறது தான் நம்ம ஒரு எனர்ஜி கொடுத்து ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, 20 கொஸ்டின் ஆயிடுச்சு. சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ λ/√2. ஓகேவா? There is minimum frequency below which no electrons are emitted. So there is a minimum frequency, அது கீழே electrons emit ஆகாது. Both assertion and reason are false. Assertion is false and reason is also false. So அதான் both assertion and reason are false. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் ஏ. இங்கே பாரு, ஏ frequency. Both assertion and reason are true and correct explanation. Both assertion and reason true, correct explanation. Not correct explanation. Okay va? Not correct explanation. என்ன பண்ணி வச்சிருக்கேன், கொஸ்டினை நம்ம திரும்பி தப்பாக வாசிச்சிட்டோமா? பதினேழாவது கொஸ்டின் என்ன, ஃபோட்டோ எலக்ட்ரிக் டெமான்ஸ்ட்ரேட் த பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட். இது கரெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு இன்டென்சிட்டி தான் ஏன் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். நான் ஏன் அங்கே ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி வச்சுருக்கேன், இங்கே இருக்க ஃப்ரீக்வன்சியை மட்டும் பார்த்துட்டேன். ஐம் சாரி. சரியா? ஸோ கொஸ்டின் வந்து அவன் ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம், என்ன கொடுத்தான், இன்டென்சிட்டின்னு கொடுத்துருக்கான்.
அப்போ ரீசனும் கரெக்ட் தானே. ஃபோட்டோ எலக்ட்ரிக் வந்து ப்ரொபோஷனல் டு இன்டென்சிட்டி. கொஸ்டினில் இன்டென்சிட்டி கொடுத்தா நான் பக்கத்தில் இருக்க ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டேன் ஃபார் அ சர்டன் மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது கரெக்ட். ஸோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆனால் இது கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் சார் இது கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை? ஏன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கூடுறதுக்கு சரிங்களா இன்டென்சிட்டி காரணம். ஆனால் இதுக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது இதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு சர்டன் மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே போகிறப்ப மட்டும்தான் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். அது வந்து என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா? பார்ட்டிகல் நேச்சரை ப்ரூவ் பண்ணுது, இதில் குவாண்டம் நேச்சரை ப்ரூவ் பண்ணுது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? அசர்ஷன் கரெக்டு, ரீசன் கரெக்ட், ஆனால் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஸோ அசர்ஷன் கரெக்ட், ரீசன் கரெக்ட், ஆனால் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இல்லைன்னா ஒரு தடவை பார்த்துக்கோ, நெட்டில் எதுக்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த கொஷினுக்கு 3.25 இங்கே என்ன? ஓகே, எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் இல்லை. ஸோ பேசிக்கலி வோல்டேஜில் கொடுத்துருக்கணும், இல்லை நெகட்டிவில் கொடுத்துருக்கணும். நமக்கு அதெல்லாம் பண்ணாதனால எந்த ஆப்ஷன் கரெக்ட் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெம்ப்டே பண்ணலனாலும் மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இனி இதுக்கும் அட்டெம்ப்ட் பண்ணிடு, இந்த மாதிரி கொஷினில் அட்டெம்ப்ட் பண்ணிடு. இது பார் 3 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து கேட்மியம், அடுத்த கொஷினோ. ஓகே, which one of the following metal does not exhibit emission of electron from the surface when irradiated by visible? இதை யார் சார் விசிபிள் லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க? ஸோ அல்ட்ரா வயலட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக விசிபிளுக்கு பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அல்ட்ரா வயலட்டுக்கு யார் யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது? அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜிங்க்கு, கேட்மியம், மெக்னீஷியம் வந்து அல்ட்ரா வயலட் இல்லைன்னா அதை விட அதிகமான எனர்ஜிக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஜிங்க்கு, கேட்மியம், மெக்னீஷியம். சரியா? ஜிசிம், ஜிகமா. ஓகே, மற்றபடி பாரு, இந்த ஆல்கலி மெட்டல் இருக்குது பார்த்தியா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம், ரூபியம், இவங்க எல்லாம் யாருக்கு பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் நார்மலாக விசிபிள் லைட்டுக்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரில், ஏன்னா அவங்கள்ட்ட எலக்ட்ரான் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அவன் என்ன எதுக்கு ரெடியாக இருக்கான்? இந்த ஜிங்க்கு, சீசியம், ரூபியம் இவங்கெல்லாம் எதுக்கு ரெடியாக இருக்காங்க? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தாலும் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வெளியே அனுப்பிடுவான். ஆனால் இந்த கேட்மியம், சரியா, ஜிங்க்கு, கேட்மியம், மெக்னீஷ், அது ஆல்கலி எர்த்து மெட்டலில் வந்துடும் பார்த்தியா. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இல்லை எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். எனர்ஜி அதிகம்னு அல்ட்ரா வயலட்டில் கொடுக்கணும். திடீர்னு கேட்கலாம், இந்த சோடியம், சீசியம், ரூபியம் இவங்க எல்லாருமே விசிபிளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். அப்போ இவங்க எல்லாருமே அல்ட்ரா வயலட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி பண்ணுவான். ஏன்? ஏன்னா இவனுக்கு கம்மியான காசு கொடுத்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிகமான எனர்ஜி கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அதுக்கும் வேலை பார்க்க போகிறோம். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆனால் இவங்க யாருக்குமே நீங்கள் ஐஆர் கொடுத்தா வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஐஆரில் இவங்களுக்கு போதுமான அளவுக்கு எனர்ஜி வராது. அப்போ யாருமே வேலை பார்க்க மாட்டான். அப்போ நல்லா பார்த்தோன்னா ரூபியம், சோடியம், சீசியம் இவங்க எல்லாருமே விசிபிள், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா. அதே வந்து பார்த்தோன்னா ஜிங்க்கு, மெக்னீஷ், கேட்மியம் இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா இதுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இது எங்கே அவைலபிளாக இருக்குன்னா புக்கில் இருக்குது. சரியா? புக்குக்கு வெளியின்னு சொல்லாத இந்த மாதிரி லைன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மெக்னீஷியம். ஓகேவா? which one of the following element will require highest energy? யாருக்கு சார் இருக்கிறதுலே அதிகமான எனர்ஜி வேணும்? ஜெர்மானியம், சிலிக்கான். அப்போ ஜெர்மானியம், சிலிக்கான் எல்லாமே பார்த்தோன்னா நல்லா ஈஸியாகவே எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் செமிகண்டக்டரில் படித்தது. when compared to what? கார்பன். இந்த பிபி வந்து லெட்டு. பிபி வந்து சீக்கிரமாக விடுவான்னு எனக்கு தெரியல. நம்ம டேப்லர் காலம் பார்ப்போம். சரி, இதெல்லாம் கொடுத்துருக்கான். பொதுவாக மெட்டலுக்கு தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. பிபிக்கு 4.25. ஓகே, ஸோ பிபியும் ஈஸியாக எமிட் பண்ணிடுவான், அதான் அர்த்தம். அப்போனா யார்? எனக்கு தெரிஞ்சு கார்பன். ஏன்னா பேசிக்கலி நல்லா பார்த்தீங்கன்னா கார்பனில் நம்ம இது செமிகண்டக்டர் லெசனில் கூட படிச்சிருக்கோம். இவங்களுக்கு நீங்கள் கம்மியான எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தாலும் இவங்க எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து 1.1 கொடுக்கணும், இன்னொருத்தவனுக்கு 3. ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த வேல்யூலாம் 0.85 கொடுக்கணும், இன்னொருத்தவனுக்கு 1.1 கொடுத்தா போதும்.
ஆனால் இவனுக்கு 3.4. இல்லைனா புக்கில் கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4 0.7 அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் கார்பனை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா கார்பன் பேசிக்கலி என்ன சார், ஒரு இன்சுலேட்டர். ஓகே, ஸோ இவனுக்கு அதிகமான எனர்ஜி வேணும். ஃபோட்டான் ஆஃப் வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க. இஸ் இன்சிடென்ட் மெட்டல் சர்ஃபேஸ். ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேட்குறான். பட் கைனடிக் எனர்ஜி எதில் இருக்குது, ஜூலில் இருக்குது. நோ ப்ராப்ளம், நம்ம வழக்கம் போல் கண்டுபிடிப்போம். கைனடிக் எனர்ஜி வேணும்னு சொன்னால் h nu, நான் கொடுத்த எனர்ஜி -5. இப்போ நான் கொடுத்த எனர்ஜி என்ன சார், இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ்லென்த்தில் கொடுத்துருக்காங்க. ஆமாவா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது, வேவ்லென்த் நேனோமீட்டரில் இருக்குது. அப்போ என்னோட எனர்ஜி எவ்வளோ சார், 1240/663. கரெக்டாக இல்லையா? இது 660ன்னு வச்சுக்கிட்டா சும்மா அப்ராக்சிமேட்லி வரும். இந்த வேல்யூ 660. இந்த வேல்யூ என்ன சார், ஒரு 700. சாரி, இந்த வேல்யூ 1200 வச்சுக்கோ. இது 600, இது 1200. அப்படி வச்சேன் ஆன்சர் 2 கிடைக்குமா? அப்போ இந்த ஆன்சர் வந்து 1.8 1.9 கிட்ட வருமா? அப்ராக்சிமேட்லி பார்க்குறோம். சரி, ஏன்னா ஆப்ஷன் தள்ளி இருக்குது. ஒரு 1.9 கிட்ட வருமா? 1.8 1.9. புரியுதா இல்லை? என்ன லாஜிக் புரியுதா? இது 660 வச்சேன்னா 2 டைம்ஸ் வரணும்னா இந்த வேல்யூ 1320ன்னு இருக்கணும். இல்லை சார், எனக்கு எக்ஸாக்டாக சொல்லுங்கள். 1326. அப்போ தான் இந்த வேல்யூ என்ன இருக்கும், 2. அப்போ இந்த வேல்யூ 2 விட கம்மி. ஸோ 1.8 கிட்ட இருக்குமா? இல்லை 1.9 கிட்ட, 1.8 1.9 கிட்ட இருக்குது. ஸோ 1.9 நான் கொடுத்த எனர்ஜி. ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன, 1.5. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 0.4 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறது என்ன சார், என்கிட்ட என்ன கேட்குறீங்க, எனக்கு ஆன்சர் வந்து ஜூலில். ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்றிக்கோ. எலக்ட்ரான் வோல்ட்டில் ஈக்கு பதிலாக ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா அது என்ன ஆயிரும், ஜூலாக மாறிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் 10⁻20 இருக்கா, 64. 0.64 × 10⁻19 இல்லைன்னா 6.4 × 10⁻20. புரிஞ்சா? ஸோ இது 1.9. இதே 1.8 எடுத்தீங்கன்னா 0.3. அப்போ 0.3 போட்டா சரியா? இதுக்கு வந்து நான் 1.8ன்னு எடுத்ததுன்னா 0.3. 0.3னா 1.6 எல்லாம் இல்லைன்னா 4.8. ஸோ ஆன்சர் வந்து 4.8க்கும் 6.4க்கும் நடுவில் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, இந்த ஆப்ஷன். சார் நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு எதுவுமே விளங்கவே மாட்டேங்குதுன்னா வாங்க வழக்கம் போல் பண்ணுறது பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் 1.87 நான் 1.9 எடுத்துக்கிட்டேன் அப்ராக்சிமேட்லி. புரியுதா? இதுதான் சார் மெத்தட் ஆஃப் சால்விங் த கொஷின். இல்லை சார் எங்களுக்கு இதெல்லாம் விளங்காது அப்படின்னா உட்காந்து hc/λன்னு போட்டு கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க. ஓகே, த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ இல்லை ஃபோட்டான் ஆஃப் வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க சரிங்களா? நம்மள்ட்ட எனர்ஜி கேட்குறாங்க. போன தடவை நல்லா பாருங்கள், இந்த வேவ்லென்த்துக்கு நம்ம எனர்ஜி கண்டுபிடிச்சோம். இந்த வேவ்லென்த்துக்குன்னு வந்த எனர்ஜி எவ்வளோ, ஒரு 1.9 எலக்ட்ரான் வோல்ட் கிட்ட வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்மள்ட்ட அவன் கைனடிக் எனர்ஜி கேட்டால் அப்போ நம்ம என்ன பண்ணோம், வந்திருக்க எனர்ஜியை ஒர்க் ஃபங்க்ஷனை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சோம். இந்த டைம் என்ன சொல்கிறான், அதே வேவ்லென்த்தை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு இதோட எனர்ஜி சொல்லுங்கள். அப்போ எனர்ஜி கண்டுபிடிச்சா போதும். எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, hc/λ இல்லைன்னா 1240/wavelength 663. இதோட வேல்யூ என்ன சார், 1.9 எலக்ட்ரான் வோல்ட் வந்துச்சா? எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலை மாற்றிக்கோ. 1.6 × 10⁻19. இப்போ கொஞ்சம் யோசி, இந்த வேல்யூ 2ன்னு வச்சுக்கோ. 1.9க்கு பதிலாக 2ன்னு வச்சுக்கோ. 2 × 1.6 என்ன சார், 3.2 × 10⁻19 ஜூல். 3 கிட்ட. ஸோ நான் 1.9க்கு பதிலாக 2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 2 எடுத்திருக்கேன்னா ஆன்சர் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. 3.2 கொஞ்சம் கம்மியான வேல்யூ. லாஜிக் புரியுதா சார்? நான் 1.8ன்னு எடுத்திருக்கேன். 1.8 1.6 மல்டிப்ளை பண்ணிப்பார், ஆன்சர் எதுக்கிட்ட வருது, அதான் ஆன்சர். லாஜிக் புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? இல்லை சார் எங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும் சார், நாங்களாம் ராமனோட சித்தப்பா மவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்போ நான் இப்போயே சொல்லிடுறேன், ராமனோட சித்தப்பா மவங்க அப்படின்னு சொன்னது சர் சி.வி. ராமன் சரிங்களா? நீங்கள் ராம கொண்டு வந்து ஹிந்து சென்டிமெண்ட் ஹர்ட் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லாதீங்க தயவுசெய்து, ஓகேவா? ஏன்னா ராம்க்கு ஏன் சார் அக்யூரேட் ஆன்சர் வேணும், சர் சி.வி. ராமனுக்கு தான் அக்யூரேட் ஆன்சர் தேவை. ஸோ நல்ல இப்போ ஆன்சர் 2.99 ஓகேவா? அதனால் என் வார்த்தையை வந்து ட்விஸ்ட்டு பண்ணி ஆகாத ஒரு வேலையை பண்ணி, ஏன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தோன்னா அந்த 2-3 பேரை போட்டு நம்ம நாட்டில் அது மட்டும்தான் ஒரு விஷயங்கிற மாதிரியே க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணது தப்பு,
ஆனால் நாட்டில் இருக்க மீடியா பூரா அவங்கள பற்றி மட்டுமே பேசுகிறாங்க, அங்கே மணிப்பூரில் நடக்கிறத பேசலன்னா அதெல்லாம் ஒரு நியாயமே கிடையாது. ஃபோட்டான்ஸ் ஆஃப் எனர்ஜி 3.2 எலக்ட்ரான் வோல்ட். சரியா, ஃபோட்டானோட எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஃபோட்டான்ஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ சார்? 1.5. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னா இன்டெரக்டாக வந்துட்டு என்ன சொல்கிறோம்? கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ சார்? 1.5 எலக்ட்ரான் வோல்ட். முடிஞ்சு. ஸோ வோல்ட்டில் இருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டில் போட போகிறீங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறோம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h nu minus 5. இன்னும் ஒரு காலத்துல காமெடிங்கிற பேரில் நல்ல வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு கேஸு எஃப்ஐஆர். சரி, ஒருத்தவங்க காமெடி பண்ணுறாங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் சென்சிட்டிவ் அண்ட் ஹர்ட் ஆக தான் செய்யும். கரெக்டாக இல்லையா? நீங்கள் எந்த காமெடி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் காமெடி எடுத்துக்கோங்களேன். அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் காமெடி எடுத்தீங்கன்னா அலெக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் அதிலே பார்த்தோன்னா ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபேனு, ஓகேவா, இளையராஜா ஃபேனு, இல்லை ரஜினிகாந்த் ஃபேனு. அப்போ அவங்க சென்டிமெண்ட் ஹர்ட். அந்தளவுக்கு என்னையா உங்களுக்கு அப்படி சின்ன அவ்வளோ சென்சிட்டிவ் ஆகிட்டோமா? நம்ம எதுக்கு எடுத்தாலும் எங்கள் சென்டிமெண்ட் ஹர்ட் ஆகுது. உடனே வாங்க கட்சி கொடியை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். A proton and alpha particle have same kinetic energy. நல்ல ஒரு kinetic energy சேமாக இருக்குது. அப்போ நம்ம உடனே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1240 டிவைட் பை வேவ் லென்த். கரெக்டாக இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஃபார்முலா எதுக்கானது? திஸ் ஃபார்முலா இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ஃபோட்டான். ப்ரோட்டானும் ஆல்ஃபா பார்ட்டிகல், ஃபோட்டான் கிடையாது. அப்போ ஃபார்முலா என்னவா இருக்கணும்? ரூட் ஆஃப் 2me. ஸோ இங்கே மாஸ் எனர்ஜி சேம், ஆனால் மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? கரெக்டா? ஸோ வேவ் லென்த் 1 பை வேவ் லென்த் 2 பார்த்தனா மாஸ் ஆஃப் 2 பை மாஸ் ஆஃப் 1. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோட்டான். ப்ரோட்டானோட மாஸ் m, ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் 4m. ஸோ ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 2. புரியுதா? அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடாது. ஏன்னா இந்த கொஷினை நான் லேசாக மாற்றுறேன்னு வச்சுக்கோயேன். இந்த கொஷினை நான் மாற்றிடுறேன். கைனெட்டிக் எனர்ஜி சேமுக்கு பதிலாக சேம் வோல்டேஜ்னு சொல்கிறேன். சேம் வோல்டேஜ் இல்லைனா சேம் பொட்டென்ஷியல். அப்போ என் ஃபார்முலா என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2m qv. ஈக்கு பதிலாக qv போட்டாச்சு. இப்போ வோல்டேஜ் சேம் ஆயிடுச்சுன்னா லாம்டா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 பை ரூட் ஆஃப் m டைம்ஸ் q. கரெக்டா? m2 q2 பை m1 q1. m2 செகண்ட் பார்ட்டிகல் என்ன சார்? ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் எனர்ஜி ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் 4ஆ, சார்ஜ் வந்து 2ஆ. ப்ரோட்டானோட மாஸ் வந்து 1, சார்ஜ் வந்து 1. அப்போ ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 2 ரூட் 2. ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? இது மாறும். ஓகே, ஸோ ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணாது. நீ பாட்டுக்கு சார் இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டா. அப்போ எனர்ஜி சேம்னு சொல்லிட்டு அப்போ லாம்டா 1 இஸ் ஈக்குவல் டு லாம்டா 2, ரேஷியோ 1:1 போட்டு வந்துட்டு சார் ஆன்சர் ஏன் சார் தப்புன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த ஃபார்முலா ஃபோட்டான்கானது மட்டும், இது மற்ற இடத்துல யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி இவ்வளோ இஸ் இன்சிடென்ட் ஆன் அ ஃபோட்டோ சென்சிட்டிவ் சர்ஃபேஸ் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் இவ்வளோ. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கேட்குறாங்க. அகைன் பர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கேட்குறாங்க. கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ வரும்? 2 சப்ராக்ட் பண்ணால் 2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஒன்று இந்த 2 எலக்ட்ரான் வோல்ட்டை மார்க் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் நெகட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு வோல்டேஜ் வந்து வீல இருக்கணும், அப்படின்னா 2 வோல்ட் வரணும் அப்படின்னு கொடுத்தா எது கரெக்ட்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஒன்று 2 எலக்ட்ரான் வோல்ட் கரெக்ட். பேசிக்லி இதுதான். ஏன்னா வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. இல்லை அப்படின்னா நெகட்டிவ் 2 எலக்ட்ரான் வோல்ட், இல்லைன்னா வெறும் 2 வோல்ட்னு கொடுத்துருந்தோம். A light of frequency mu is incident on a metal of work function வந்து W0. The kinetic energy have emitted வந்து K. Suppose வந்து frequency of incident double ஆயிடுச்சுன்னா kinetic energy என்ன? ஃபென்டாஸ்டிக் கொஷின். ஓகேவா? இந்த டைப் கொஷின் என்ன சார் எதுவுமே நம்பரே கொடுக்கல, மோர் ஆர் லெஸ்ஸான்னு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபார்முலா பார்ப்போம். kinetic energy is equal to h nu minus 5. இப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணி இந்த 5யோட வேல்யூ கான்ஸ்டன்ட். ஃபார் சர்டன் ரீசன் இந்த 5னா 1ன்னு வச்சுக்கிறேன். ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 1. இப்போ நல்லா பாரு, நான் கொடுக்குற எனர்ஜி 2ன்னு வச்சுக்கோ. அப்போ என் கைனெட்டிக் எனர்ஜி மொதல் கேஸில் எவ்வளோ வரும்? 1 வரும். இப்போ நான் இந்த ஃப்ரீக்வன்சியை டபுள் ஆக்குறேன். ஃப்ரீக்வன்சியை டபுள் ஆக்குனா 2ன்னு இருந்துச்சு இடத்துல இது 4 ஆயிருமா? அப்போ என் ஆன்சர் என்ன வருது? 3ன்னு வருது. சரி, நான் திரும்பி டபுள் ஆக்குறேன். அப்போ 8 - 1 7. நான் திரும்பி டபுள் ஆக்குறேன். 16 - 1
15. அப்போ நல்லா பாரு, எல்லா கேஸ்லையுமே நான் ஃப்ரீக்குவென்சியை டபுள் ஆக்குறப்பே கைனட்டிக் எனர்ஜி என்ன இருக்குது சார், டபுளை விட அதிகமாக இருக்குது. நான் ஃப்ரீக்குவென்சியை டபுள் ஆக்குனேன், 4லேருந்து 8 போகிறேன். ஃப்ரீக்குவென்சியை டபுள் ஆக்குறப்ப இந்த வேல்யூ என்ன, டபுளை விட அதிகமாகுது. டபுள் ஆக்குறேன், டபுளை விட அதிகமாகுது. வேணா அடுத்து பாரு, 32ன்னு போட்டேன்னா 31 வருமா சார்? நீங்கள் அதெல்லாம் இங்கே 1ன்னு போட்டனால தான் சார் இதெல்லாம் நடக்குது. நீங்கள் இவங்க வந்து 1க்கு பதில் 5ன்னு வச்சு காட்டுங்க எங்களுக்கு. சரி வச்சுக்கோ. நல்லா பாரு, இந்த வேல்யூ 6ன்னு வச்சுக்கோ. நான் கொடுத்த எனர்ஜி 6, இந்த வேல்யூ என்ன 5. சார் இங்கே வந்து 1ன்னு வர மாதிரி வேணும்னு ஆன்சர் கொண்டு வரீங்களா? வேண்டாம். அப்போ இது 7ன்னு வச்சுக்க. ஓ இஷ்டம், ஏதாச்சும் ஒரு நம்பர் வை. ஃபிசிக்ஸ் வந்து நம்பரை பொறுத்தது இல்லை, என்ன நம்பர் கொடுத்தாலும் அதே தான். இப்போ நல்லா பாரு, ஆன்சர் 2ன்னு வருது. நான் இதை டபுள் ஆக்குறேன், அப்படின்னா இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார், 14 - 5. ஆன்சர் என்ன வருது, 9. அப்போ டபுளை விட அதிகமாக வருதா இல்லையா? சாரி இது 4 டைம்ஸ், டபுளை விட அதிகமாக இல்லையா, அவ்வளோதான். 3 இதை திரும்பி நான் டபுள் ஆக்குறேன், 28 ஆக்கிட்டேன். ஆன்சர் என்ன வருது, 21. அகைன் பாரு, 9 2 சார் 18, 18ஓட பெருசாக வருது. லாஜிக் அவ்வளோதான். அப்போ கண்டிப்பாக நான் ஃப்ரீக்வன்சியை டபுள் ஆக்குனா ஆன்சர் டபுளை விட அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சியை பாதி ஆக்குனேன்னா கைனட்டிக் எனர்ஜி பாதியை விட கம்மியாயிரும். புரியுதா இல்லையா? ஸோ மோர் தென் 2K வரும். 2K வராது, மோர் தென் 2K வரும். சொல்கிற லாஜிக் புரியுதா? ஓகே சார், ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் ஆன்சர் K வந்திருக்கு, நான் யூஸ் பண்ணது hν -5. ரெண்டாவது கேஸில் எனக்கு K' தெரியாது, நான் யூஸ் பண்ணது 2hν -5. ஓகேவா? அப்போ இது ரெண்டு நான் சப்ராக்ட் பண்ணுறேன்னா, இதுலேருந்து மேலே சப்ராக்ட் பண்ணுறேன், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணேன்னா K' - K = hν. அப்போ K' வேல்யூ K + hν. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கேஸில் திங்க் பண்ணு, இந்த இல்லைனா ஃபர்ஸ்ட் கேஸ்லேருந்து நான் hν வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். hν வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்படாத. ஃபர்ஸ்ட் கேஸ்லேருந்து hν பதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 2K + 5. அப்போ என் புது நான் அதாவது என்ன பண்ணேன், ஃப்ரீக்வன்சியை டபுள் ஆக்குனேன். ஃப்ரீக்வன்சியை டபுள் ஆக்குறப்ப எனக்கு கிடைக்கிற எனர்ஜி பார்த்தேன்னா 2K + 5. கரெக்டாக இல்லையா? 2K + 5. இப்போ கண்டிப்பாக 2K விட அதிகமாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதான் லாஜிக். இப்படி சால்வ் பண்ணி நம்பர் வச்சு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கோ. த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hc/λ. முடிஞ்சு. இல்லை டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் த வேரியேஷன் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் மொமெண்டம் வித் அசோசியேட் வேவ்லென்த். மொமெண்டம்க்கும் வேவ்லென்த்துக்கும். ஸோ P இஸ் ஈக்குவல் டு h/λ. அப்போ மொமெண்டம்க்கும் வேவ்லென்த்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் இந்த கிராஃப் எந்த காரணத்து கொண்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், இது போடாத, இது நெகட்டிவ் ஸ்லோப் கிராஃப். ஓகேவா? இது பாசிட்டிவ், அது x², இது நெகட்டிவ் ஸ்லோ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் கிராஃப். ஓகே, 30 கொஸ்டின் முடிஞ்சு. வாங்க ஒரு தடவை பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்மியமா? ஆமாம் சார். சி ஆப்ஷன் சியா, இது சியா? ஓகே, ஆப்ஷன் பி ஆன்சர் சி. ஸோ பியில் இருக்க சி கார்பன் 6 × 10⁻⁻20. ஓகே, 3 × 10⁻⁻19. ஓகே, 1.7 electron volt. சரி, அகைன் பாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ல ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ வராது, இந்த வேல்யூ வராது. ஏன்? ஏன்னா எலக்ட்ரான் வெளியே வந்திருக்கு. அப்படின்னா பேசிக்லி என்ன அர்த்தம்? அதை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் கொடுத்த எனர்ஜியை விட ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது, அந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.7 முடிஞ்சு. அடுத்து 2. அடுத்து none of the option is correct. Award 1 mark for every student. ஏன் என்ன கொஸ்டின் அப்படி? ஓகே, இந்த கொஸ்டின். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல இருக்கணும். இல்லை அப்படின்னா வோல்டேஜ், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வோல்டேஜ், அப்போ வோல்டேஜ் வந்து வீல கொடுத்துருக்கணும். அதனால் மோர் தென் 2K. ஓகே, hc/λ. இது ஏன் இப்படி? ஓகே, ஃபோட்டான் நல்லா போட்ட கூட யோசி, என்னென்ன வேணுமோ பண்ணி வச்சிருக்கேன் அந்த இடத்துல. ஆப்ஷன் டி கரெக்டா? எஸ் சார்.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாரு. என்ன இவனுக்கு? Figure shows a plot of stopping potential versus 1 by lambda. Stopping potential versus 1 by lambda. அப்படின்னா இது நீங்கள் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வோல்டேஜில் இருக்குது. இல்லைனா கைனெட்டிக் எனர்ஜின்னு சொன்னால் என்ன ஆயிரும் சார்? எலக்ட்ரான் வோல்ட்னு போட்டால் கைனெட்டிக் எனர்ஜியாக மாறப்போகுது. கரெக்டாக இல்லையா? சொல்கிற லாஜிக் புரியுதா? ஓகே. இப்போ ஏன் ஈக்குவேஷன் என்கிட்ட வோல்டேஜ் இருக்குது. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hc by lambda minus 5. ஏன் h நியூ போடலை வாட்சியர்? ஏன்னா இங்கே கிராஃப் வந்து 1 by lambda இருக்குது. அதனால நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் lambda எழுதுறேன். இந்த கைனெட்டிக் எனர்ஜின்னா வோல்டேஜ் கொடுத்துட்டான். அப்போ E டைம்ஸ் வோல்டேஜ்னு போட்டால் எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி ஆயிருமா? அப்போ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு hc by E டைம்ஸ் 1 by lambda minus 5. ஏன் இப்படி லூஸ் மாதிரி எழுதிருக்கீங்கன்னா நல்ல பாரு. இது என் y ஆக்சிஸில் இருக்கிற டேர்ம், இது மொத்த டேர்ம் என் x ஆக்சிஸில் இருக்குது. இது மொத்தமாக என்னோட 5. இதுதான் என் மொத்த 5 வேல்யூ. ஸோ சி. அப்போ இதோட ஸ்லோப் என்ன அதானே கேட்டிருக்கான். ஸ்லோப் ஆஃப் த லைன் கேட்குறான். ஸோ இதான் என் ஸ்லோப்பு hc by E தான் என்னோட ஸ்லோப். புரியுதா சார்? கைனெட்டிக் எனர்ஜி கிராஃப்க்கு என்ன வந்திருக்கும்? ஒன்றும் இல்லை, இது கைனெட்டிக் எனர்ஜி கிராஃப், இது கைனெட்டிக் எனர்ஜி, இது நியூ. இந்த கிராஃப்க்கு சொல்லி காட்டுங்க எங்களுக்கு. ஐயே, இது வந்து 5 ஆகுமா வழக்கம் போல். அண்ட் எஸ் இந்த 5க்கு 2 வேல்யூ எழுதலாம். நீங்கள் இந்த 5ஐ ஆக்சுவலாக வெயிட் பண்ணு, ஈயால் டிவைட் பண்ண இதையும் ஈயால் டிவைட் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் இந்த 5ஐ hc by lambda நாட்னு போட்டுக்கலாம், இல்லைனா h நியூ நாட்னு போட்டுக்கலாம். சப்போஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் வருது அப்படின்னு சொன்னால் 5 by E ஆயிருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த கிராஃப்க்கு ஈக்குவேஷன்னா கைனெட்டிக் எனர்ஜி மொத்தமாக y ஆக்சிஸில் இருக்குது, இஸ் ஈக்குவல் டு h நியூ மைனஸ் 5. அப்போ நல்லா பாரு, நியூ வந்து x ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இங்கே ஸ்லோப் என்ன சார்? hக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது இன்டர்செப்ட், இது வந்து என்னோட ஸ்லோப். அப்போ ஸ்லோப் வந்து hக்கு ஈக்குவலாக இருக்குது. லாஜிக் புரியுதா சார்? சப்போஸ் இதே கிராஃப் சார், நியூ சார், ஆனால் இங்கே வோல்டேஜ்னு இருக்குது. அப்போ நல்லா பாரு, இங்கே வோல்டேஜ் வரணும். அப்போ எலக்ட்ரான் வோல்டேஜ் ஈக்குவல் டு h நியூ மைனஸ் 5. அப்போ நியூவோட வேல்யூ வியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? h by E டைம்ஸ் நியூ மைனஸ் 5 by E. இப்போ நல்லா பாரு, இது y x ஆக்சிஸில் இருக்க வேல்யூ, இது y ஆக்சிஸில் இருக்க வேல்யூ, இது மொத்தமாக என்னோட இன்டர்செப்ட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட ஸ்லோப் என்ன சார்? h by E. இப்போ கிராஃப்க்கு ஏற்ற மாதிரி அங்கே கிராஃபில் 1 by lambda கொடுத்துருக்கானா இல்லை என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்து கொஞ்சம் பிளாட் பண்ணணும். ஸோ h by E அவைலபிள் இருக்குது, 5 அவைலபிள் இருக்குது. EC new represents energy, velocity, frequency of photon. Which of the following represent wavelength? இதில் wavelength என்ன சார்? EC new வந்து இது. அப்போ wavelength கேட்குறான். நல்லா பாரு, energy is equal to hc by lambda வா. அப்போ lambda என்ன ஆயிடுச்சு? hc by E. hc by E முடிஞ்சு கொஸ்டின். The energy of photon in a beam of red. சரிங்களா? ரெட்டோட wavelength கொடுத்துட்டாங்க, எனர்ஜி கேட்குறான். எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? hc by lambda. வேணா இதை உட்காந்து சப்ஸ்டியூட் பண்ணு, இல்லை என்ன பண்ணிக்கோ, 1240 டிவைட் பை 6.6. சரியா? 10 power minus 7 இருக்குது. 10 power minus 7 சரியா? நான் 2 டெசிமல் தள்ளி வச்சேன்னா 10 power minus 9 இருந்துச்சு. நானோமீட்டர் நம்ம ஃபார்முலாக்கு வந்துருச்சு பற்றியா? அப்போ இதோட வேவ்லென்த் என்ன? 660 நானோமீட்டர். ஆமாவா இல்லையா? ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். இப்போ பாரு, இந்த வேல்யூவை டிவைட் பண்ண போகிறேன். லாஜிக் அவ்வளோதானே. 660 அப்படின்னா 1320 கிட்ட வந்திருக்கணும். 1320. அப்போ இதோட வேல்யூ என்ன வரப்போகுது எனக்கு? சம் 1.8 1.9 கிட்ட வரப்போகுது. 1.8 எலக்ட்ரான் வோல்ட். 1.8 எலக்ட்ரான் வோல்ட். ஆப்ஷனில் கொஞ்சம் தள்ளி தள்ளி இல்லை, பக்கத்தில் இருக்குது. அப்போ கொஞ்சம் அக்யூரேட்டாகவே சால்வ் பண்ணிக்கோ. ஸோ இவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் வருது. கரெக்டாக? அப்போ 1240 by 66 into 1.6 into 10 power minus 19 எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாற்றியாச்சு. இப்போ 16 டேபிளில் 64 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். ஸோ 1.6 டேபிளில் இது 40 டைம்ஸ் வரும். இது இதோட கேன்சல் பண்ணிக்கோ. ஸோ நல்லா பாரு, 31 into 10 power minus 19. ஆக்சுவலி இங்கே ஒரு 0 இருந்துச்சுல 660ல். இல்லை கரெக்டாக தானே?
16 டேபிளில் 4 டைம், அப்போ 40 டைம்ஸ். கரெக்டு தான். இங்கே ஒரு 0 இருக்குல்ல, வெயிட் பண்ணு, இந்த 0 நான் எப்படி கேன்சல் பண்ணு, சாரி, ஏன் தப்பு 660. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. 16 டேபிளில் இது கேன்சல் பண்ணால் 40 டைம்ஸ். ஸோ ஆன்சர் 3.1 வருது. ஏன்னா 120-ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 30 வருமா. ஸோ 124 டிவைட் பண்ணால் 31 வரும். பட் 40ஆல் டிவைட் பண்ணால் 3.1. ஸோ 3.1 கிட்ட எந்த ஆப்ஷன் இருக்குது? இந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபோட்டானோட எனர்ஜி கொடுத்துட்டாங்க, சக்ஸசிவ்லி இன்சிடென்ட். ஓகே, ரேஷியோ ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் கேஸில் என் கைனெட்டிக் எனர்ஜி என்ன? எனர்ஜி இது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி என்ன? E1ஓட வேல்யூ H மைனஸ் இது. ஸோ 0.5. செகண்ட் கேஸில் என்ன? 2 மைனஸ் இது. அப்போ 1.5. அப்போ ரெண்டுத்துக்கு ரேஷியோ பேசிக்கில் என்ன பண்ணுறேன்? H nu மைனஸ் 5, H nu 2 மைனஸ் 5. ஸோ இது என்னது? கைனெட்டிக் எனர்ஜி 1 பை கைனெட்டிக் எனர்ஜி 2ஓட ரேஷியோ. டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 1:3 வருது. Proton and electron having equal speed. Speed equal na V1 is equal to V2. Find the ratio of de Broglie wavelength. Sir, wavelength க்கு ஸ்பீடுக்கு என்ன சம்பந்தம்? நல்லா பாரு, இதெல்லாம் பார்ட்டிகல். அப்போ wavelength is equal to H by mv. ரெண்டு பேரோட வெலாசிட்டி சேம். அப்போ λ1 by λ2 is equal to m2 by m1 வருமா? சார் ஏன் சார் நீங்கள் எனர்ஜியை ஈக்குவேட் பண்ணல? ஏன்னா எனர்ஜி ஈக்குவலாக இல்லை, அதனால் எனர்ஜி ஃபார்முலா யூஸ் பண்ணல. வோல்டேஜ் ஏன் யூஸ் பண்ணல? வோல்டேஜ் பற்றி அவங்க பேசல, வெலாசிட்டி கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா. அப்போ 1/2 தானே. 1 வந்து ப்ரோட்டான். அப்போ ப்ரோட்டானோட மாஸ் பார்த்தோன்னா 1833 மாஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணேன்னா λ1 by λ2 என்ன ஆயிடுச்சு? 1/1836. இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? λ2 is equal to 1836 times λ1. 1836 ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா 1836, 18 2s are 36 அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன் நானே. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் தான் 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோட்டான் அப்புறம் எலக்ட்ரான் கொடுக்கலாம். புரிஞ்சா? The frequency of stopping potential mu1 blah 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 m1 m2 identify the surface which have greater value of work function. ஏன்னா கொஸ்டின் வந்து படிக்கிறது வேஸ்ட். இதில் ஒர்க் ஃபங்க்ஷன் எது அதிகம்? இங்கே வந்து இதோடது 5.1, இது வந்து 5.2. எதோட ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகம்? m2க்கு தான் அதிகம். சார் எதில் கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும்? நான் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன். எனர்ஜி எதில் அதிகமாக இருக்கும்? எதில் ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும் அதில் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ m2 தான் இங்கே ஆன்சர். வாட் இஸ் அ வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான்? ஃபோட்டானோட வேவ் லென்த் கேட்குறாங்க, எனர்ஜி கொடுத்துட்டாங்க. வேவ் லென்த்தோட ஃபார்முலா என்ன? 1240 பை எனர்ஜி. எனர்ஜி எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? எலக்ட்ரான் வோல்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆன்சர் எதில் கிடைக்கும்? நேனோமீட்டரில் கிடைக்கும். ஸோ 1240, இவங்க எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க? 3.3 × 10⁻⁻19. கரெக்டா? இப்போ எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்று. 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு வந்து நான் 1.6 × 10⁻⁻19 ஜூலில் போடலாமா? அப்போ இங்கே யூனிட் என்ன? ஜூலில் இருக்குது. அப்போ 1 ஜூல் என்ன ஆயிடுச்சு? 1/1.6 × 10⁻⁻19. இங்கே ஜூலில் இருக்குது. அப்போ ஜூலுக்கு பதிலாக 1 டிவைட் பை 1.6. அப்போ 1.6 × 10⁻⁻19. புரியுதா? அப்ராக்சிமேட்லி சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம்யா. நல்லா பாரு, 1.6 1 டைம் 2 டைம் 2 டைமில் வந்து 3.2 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி 2 பாயிண்ட் சம்திங் வருமா? இந்த 10⁻⁻19 10⁻⁻19 கேன்சல். ஸோ ஆன்சர் நேனோமீட்டரில் வரப்போகுதுப்பா. இதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா 620 நேனோமீட்டர். முடிஞ்சா? Define the term threshold frequency. It is the minimum frequency. ஆக்சுவலாக வேணாம், ஏன்னா நான் வந்து ஒரு தடவை செமினார் நடத்துகிறப்ப எங்கள் மேம் சொன்னாங்க, ஒன்று போர்டு யூஸ் பண்ணால் மரியாதையே ஃபுல்லாக எழுது, இல்லை போர்டை யூஸ் பண்ணாது. இப்போ எனக்கு இந்த டெஃபினேஷன் சொல்கிறதுக்கு போர்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். மினிமம்க்கு பாதி எழுதுன, ஃப்ரீக்வன்சி பாதி எழுது, அடுத்த பேர் கோடு கோடாக போட்டு போயிடுவேன் டாக்டர் மாதிரி. அதனால் நான் டெஃபினேஷன் சொல்லிடுறேன். மினிமமாக எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, சரியா? இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா தான் எலக்ட்ரான் வெளியே வரும். ஸோ மினிமம் ஃப்ரீக்வன்சி அபவுட், இல்லைன்னா த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கேன் பி டிஃபைன்ட் அஸ் த மினிமம் ஃப்ரீக்வன்சி, சரியா, ரெக்வயர்ட் டு எஜெக்ட் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ மினிமம்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா ஒரு எலக்ட்ரானை ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் பண்ண முடியும். இதான் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. புக்கில் இந்த டெஃபினேஷன் அவைலபிளாக தான் இருக்கும். த த்ரெஷோல்டு வேவ் லென்த், வெரி குட்.
நல்லா பாரு, நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கணும், அப்போ தான் எலக்ட்ரான் வெளியே போகும். இல்லைனா நான் கொடுக்குற எனர்ஜி த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியை விட அதிகமாக இருக்கணும். இல்லை இன் அதர் வேர்ட்ஸ் இந்த த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ எனர்ஜி டேர்ம்ஸில் பேசினா அதிகமாக கொடுத்தா தான் எலக்ட்ரான் வெளியே வரும். ஆனால் வேவ்லென்த்தில் சொன்னால் ஒரு மெட்டலோட இது இவ்வளோனா நான் வேவ்லென்த் எப்படி கொடுக்கணும், கம்மியாக கொடுக்கணும். ஏன்னா வேவ்லென்த் கம்மியானால் தான் எனர்ஜி அதிகம், ஃப்ரீக்வன்சி அதிகம். அப்போ த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த் விட கம்மியான வேவ்லென்த் தான் கொடுக்கணும். ஆனால் எனர்ஜினா அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா கம்மியான வேவ்லென்த் அதிக எனர்ஜி. ஓகே, threshold wavelength of two photosensitive metal plate are lambda 1 lambda 2 respectively. What is the ratio of the work function? So threshold wavelength கொடுத்துட்டாங்க, நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ. நல்லா பாரு, phi is equal to hc by lambda 1. phi 2 ஓட வேல்யூ என்ன, hc by lambda 2. அப்போ ரெண்டுத்துக்கு ரேஷியோ வந்து எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். அப்போ phi 1 by phi 2 ஓட வேல்யூ என்ன வரப்போகுது, lambda 2 by lambda 1. சரி, இது ஃபோட்டான் தானே, அப்போ நான் 1240 யூஸ் பண்ணலாமா, பண்ணு. 1240 கேன்சல், அப்போ lambda 2 by lambda 1. ஓகே, the threshold frequency of two photosensitive metal plates blah blah blah, what is the ratio of velocity. சரிங்களா, வெலாசிட்டியோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. when light of frequency mu is incident on it and the photo emission occur. அதாவது mu frequency கொடுத்தாலே எமிஷன் நடக்குதுன்னா பேசிக்லி இது என்னது, threshold. அப்போ நல்லா பாரு, என்கிட்ட E1 by E2 கேட்குறாங்க, நான் என்ன சொல்லுவேன், கொடுத்த எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ, ஹச் நியூ. அப்போ ஹச் நியூ 1 மைனஸ் ஹச் நியூ, ஹச் நியூ 2 மைனஸ் ஹச் நியூ. கரெக்டாக இல்லையா, ஹச்சை காமன் எடுத்துட்டேன்னா நியூ 1 மைனஸ், ஏன் இப்படி கோடா இழுத்திக்கிட்டு இருக்கேன், நியூ 2 மைனஸ் நியூ. அப்போ இதுக்கு பேசிக்கலி என்ன சார், கைனெட்டிக் எனர்ஜி கேட்டால் இது, அவங்க வெலாசிட்டி கேட்டாங்க. அப்போ V1 by V2 என்ன, இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சிரு. ஓகேவா, 40 கொஸ்டின் வந்துருச்சு. HC by E யா, HC by E, HC by E. ஸோ போன தடவை ஸ்மால் இ, இந்த தடவை கேபிட்டல் இ, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோ. HC by E 3 × 10⁻⁻⁹. ஓகே, 1:3. ஓகே, 1 டிவைட் பை 1836. ஸோ 1836 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. M2 6.03 × 10⁻⁷. அவார்ட் ஃபுல் 1 மார்க். சப்போஸ் நீங்கள் 6 × 10⁻⁷ எழுதுனா கூட மார்க் தர சொல்கிறான், சரிங்களா. அதாவது அவ்வளோ அக்யூரேசியாக இருந்தாலே போதுமா. நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், 6.03, நம்ம 620 கொண்டு வந்துருக்கோம். ஏன் சார் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, ஏன்னா இங்கே 3.3 3.2 அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, டினாமினேட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம், அப்போ ஆன்சர் கொஞ்சம் அதிகம் வந்திருக்கு. இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, 6ன்னு போட்டாலே மார்க் தர சொல்கிறாங்கல்ல. ஸோ நோ ப்ராப்ளம். For a given photosensitivity there exists a certain, சரியா இதெல்லாம் வேணாம், there exists a certain minimum cutoff frequency called threshold frequency below which no emission is occurred. இல்லைன்னா என்ன சொல்லலாம், அதுக்கு மேலே கொடுத்ததான் எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும். இதெல்லாம் உங்கள் புக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ lambda 2 by lambda 1 இதோட டெஃபினேஷன். ஓகே, அடுத்து பாரு lambda 2 by lambda 1னா இது பாரு, நியூ மைனஸ் நியூ பை நியூ 2 மைனஸ் நியூ. வெயிட் பண்ணு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இந்த கொஷினை நான் தப்பாக சால்வ் பண்ணியிருக்கேன். கொஷினில் நியூ 1 நியூ 2 என்னது, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. நம்ம கொடுத்த எனர்ஜி எவ்வளோ, நியூ. நான் என்ன எடுத்திருக்கேன், நியூ 1 நியூ 2 நான் கொடுத்த எனர்ஜி, த்ரெஷ்ஹோல்டு வந்து நியூ. கொஷினை ஒழுங்காக வாசிக்கல பற்றியா, நீங்கள் எப்போயுமே வாசிக்காமல் தான் சார் பிளா பிளா பிளான்னு இழுத்துடுறீங்க. நாங்கள் தான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பேசிக்கலி கொஸ்டினில் வாசிச்சு டைம் இல்லைப்பா நம்மளுக்கு அவ்வளோ, சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி, 2 மெட்டல் இருக்குது சார், ஒன்னோட த்ரெஷ்ஹோல்ட் நியூ 1 இன்னொன்றுக்கு நியூ 2, சரியா. இப்போ எனர்ஜி கேட்குறாங்க, நான் என்ன வேணா லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நியூ இஸ் இன்சிடென்ட், நான் நியூ லைட் கொடுக்குறப்ப என்ன ஆகுது, வெளியே வருது. அப்போ E1 by E2 கேட்டாங்கன்னா என்ன ஆகும், ஹச்சை காமன் எடுத்துட்டேன்னா V நியூ மைனஸ் நியூ 1 நியூ மைனஸ் நியூ 2, ஹச் கேன்சல். இதுதான் எனர்ஜியோடது. வெலாசிட்டியோட ரேஷியோ கேட்டாங்கன்னா ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல ஒரு வித்தை யோசித்தேன், நான் பண்ணது கரெக்டு தான் சொல்கிறதுக்காக.
சரியா? இப்போ நான் எழுதுன மாதிரி எழுதியிருந்தா கூட கரெக்டு. ஃபிசிக்ஸை நம்ம கொண்டுட்டோம், அது வேறு விஷயம். ஃபிசிக்ஸை நம்ம அந்த இடத்துல கொண்டுட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஆன்சர் நீங்கள் எழுதுனா கரெக்டு. எப்படின்னா இதை மேலே கீழே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நியூ1 மைனஸ் நியூ பை நியூ2 மைனஸ் நியூ தாராளமாக போடலாம், தப்பு இல்லை, மேத்தமெட்டிக்கலி தப்பு இல்லை. ஆனால் ஆஸ் பர் ஃபிசிக்ஸ் ரொம்ப பெரிய தப்பு. ஏன் சார்? ஏன்னா நான் கொடுத்த எனர்ஜி நியூ1 வந்து த்ரெஷ்ஹோல்டு. அப்போ நியூ1ஓட வேல்யூ கம்மியாக இருக்கும், ஆமாவா இல்லையா? அப்போ எலக்ட்ரானே வெளியே வராது. அதாவது புரியுதா? எலக்ட்ரான் வெளியே வர நெகட்டிவ் ஆன்சர் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது எழுதக்கூடாது, பட் மேத்தமெட்டிக்கலி தாராளமாக எழுதலாம். ஏன் சார்? ஏன்னா இதுவும் ஒன்று தான். பட் ஃபிசிக்ஸில் அப்படி எழுதக்கூடாது. ஃபிசிக்ஸை பொறுத்தவரை அது நீங்கள் கொள்றீங்கன்னு அர்த்தம். In a photoelectric effect, the number of emitted photoelectron is proportional to dash of light intensity. சரியா? photoelectric effectல number of photoelectrons இல்லைனா current எதை பொறுத்து இருக்குது? இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குது. Light of frequency nu is incident on a photosensitive surface of threshold frequency nu naught. அப்போ kinetic energy எவ்வளோ இருக்கும்? kinetic energy எப்படி இருக்கும்? h nu minus nu naught இல்லைனா h nu minus h nu naught. The kinetic energy of a proton and alpha particle are 4 and 1. அப்போ ratio of de Broglie wavelength கேட்குறான். wavelengthோட ஃபார்முலா என்ன? h by நல்ல வர எனர்ஜி கொடுத்துருக்கானா, இப்போ ரூட் ஆஃப் 2me. அப்போ wavelength 1 by wavelength 2 என்ன ஆகும்? m2 e2 by m1 e1 ரூட்டுக்குள்ள. செகண்ட் பார்ட்டிகல் என்ன சார்? ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாவோட மாஸ் எவ்வளோ இருக்கும்? 4. ஆல்ஃபாவோட எனர்ஜி என்ன? 1 எலக்ட்ரான் வோல்ட். மாஸ் ஆஃப் இது எவ்வளோ சார்? புரோட்டான் 1. எனர்ஜி ஆஃப் புரோட்டான் எவ்வளோ? 4 எலக்ட்ரான் வோல்ட். இதனை சிம்பிளிஃபை பண்ணனா கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1:1. சார் செம்மையாக ஒரு ஐடியா இருக்குது. சரி, ரொம்ப தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க. நல்லா பாருங்கள் சார். wavelength is equal to 1240 by energy. அப்போ wavelength 1 by wavelength 2 பார்த்தீங்கன்னா E2 by E1 E2 வேல்யூ 1 E1 வேல்யூ 4 அப்போ 1/4. ஐயோ ஆப்ஷனில் இல்லையே. இந்த ஃபார்முலா ஃபோட்டானுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக், அதனால் இத்தனை தடவை இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த லேம்டா வந்து 1240 பை இது இல்லை E is equal to hc by லேம்டா. இந்த ஃபார்முலா ஃபோட்டானுக்கு மட்டும் E is equal to h nu. இது வந்து ஃபோட்டானுக்கு மட்டும், வேறு எதுக்குமே இதை யூஸ் பண்ண கூடாது. புரியுதா இல்லையா? A photo cell connected in an electric circuit is placed at a distance d from the source of light. As a result, current I flow. What will be the current in the circuit when the distance is reduced? Distance குறைச்சா intensity என்ன ஆகும்? Intensity is inversely proportional to distance ஓட ஸ்கொயர். சரிங்களா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ டி டிஸ்டன்ஸில் வச்சுருக்கீங்க. இங்கேருந்து பல்ப் அங்கே அடிக்கிறீங்க சார். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நீட்டில் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்கான். இங்கேருந்து அங்கே அடிக்கிறீங்க சார். ஓகே, அப்போ இங்கே டி டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து அனுப்புகிறப்ப இங்கே போகிறப்ப இன்டென்சிட்டி என்ன ஆகும்? கம்மியாக போகும். இப்போ நான் இன்டென்சிட்டி என்ன பண்ணுறேன்? d/3 டிஸ்டன்ஸா? டிஸ்டன்ஸ் d/3. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து d/3 3 மடங்கு கம்மியாயிடுச்சு. அப்போ 3 ஸ்கொயர் பண்ண 9. அப்போ இன்டென்சிட்டி என்ன ஆகுது? 9 மடங்கு அதிகமாகுது. இன்டென்சிட்டி 9 மடங்கு அதிகமானால் கரண்ட் என்ன ஆகும்? 9 மடங்கு அதிகமாகும். நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? புரிஞ்சா? டிஸ்டன்ஸ் 3 மடங்கு கம்மியாச்சுன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ இன்டென்சிட்டி 9 மடங்கு அதிகமாகுது. சரிங்களா? அப்போ இன்டென்சிட்டி 9 மடங்கு அதிகம்னா கரண்ட்டாக 9 மடங்கு அதிகமாகும். Photo cell connected in an electric circuit is placed at distance d from the source. As result, I current. போன கொஸ்டின் மாதிரியே இருக்குப்பா. What will be the current? ஓகே, இந்த தடவை டிஸ்டன்ஸ் 2 டைம்ஸ் ஆக்கிட்டான். டிஸ்டன்ஸ் 2னா இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டியோட ஸ்கொயர். இது இன்டென்சிட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கரண்ட் இல்லை. சரியா? அகைன் நீ கரண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். அப்போ இன்டென்சிட்டி எவ்வளோ டைம்ஸ் அதிகம், கரண்ட் அவ்வளோ டைம்ஸ் அதிகம். பட் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ என்ன ஆகுது? டபுள் ஆகுது. அப்போ இது டினாமினேட்டர் 2 போடுவியா? அப்போ டிஸ்டன்ஸ் 4 டைம்ஸ், அதாவது டி ஸ்கொயர் போடுறப்போ 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இன்டென்சிட்டி 4 டைம்ஸ் கம்மி ஆயிடுச்சு. இன்டென்சிட்டி 4 டைம்ஸ் கம்மினா கரண்ட் 4 டைம்ஸ் கம்மி. லாஜிக் புரியுதா? The graph shows the variation of the linear momentum of a particle and lambda. So P க்கும் lambda க்கும் P is equal to h by lambda. கரெக்டா இல்லையா? ஸோ y ஆக்சிஸில் இது இருக்குது, x ஆக்சிஸில் என்ன இருக்குது சார்? lambda. அப்போ பேசிக்லி பாரு h by x. ஸோ y is inversely proportional to x. ஆமாவா இல்லையா? அப்போ இது என்ன கிராஃபு?
1 by x graph. புரிஞ்சா? A photon of frequency nu are incident on a surface of A and B. Threshold frequency கொடுத்துட்டாங்க. நான் mu energy கொடுத்து அனுப்புறேன். அப்ப ratio of kinetic energy ஓட ratio கேக்குறான். நான் உனக்கு என்ன சொன்னேன்? kinetic energy 1 by kinetic energy 2 ஓட ratio கேட்டாங்கன்னா சரி h காமன் எடுத்துட்டேன்னா mu minus mu1 mu minus mu2 இவ்வளவு தானே. nu எவ்வளோ? nu தான் சார். நான் கொடுத்த frequency இவ்வளோ. threshold எவ்வளோ சார் first caseல? so v னா v னு போட்டுக்கோயா. v by 2 v minus v by 3. So v by 2 divided by 2v by 3 3 by 4. Okay va? Kinetic energy கேட்டாங்கன்னா root of 3 by 4. Photon of frequency or incident. Okay sir. Frequency mu கொடுத்தேன், threshold கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட என்ன கேட்குறான்? kinetic energy கேட்குறான். So E1 by E2 பார்த்தனா nu minus nu1 by nu minus nu2. So V minus 3V by 4 divided by V minus 2V by 3. இப்போ LCM எடுத்தனா இந்த வேல்யூ V by 4 ஆயிடுச்சு. இந்த வேல்யூ V by 3 3 by 4. When a radiation of wavelength lambda falls on photosensitive surface, the kinetic energy வந்து K. Suppose wavelength 2 lambda. Wavelength double ஆச்சுன்னா kinetic energy என்ன ஆகும்? பாதி. Wavelength double ஆச்சுன்னா kinetic energy என்ன ஆகும்? பாதி ஆகும். அப்ப என்னோட maximum kinetic energy எப்படி இருக்கும்? less than K by 2. ஏன்னா நல்லா பாரு, frequency double பண்ணா energy double. Energy double ஆச்சுன்னா kinetic energy double விட அதிகமா வரும். நான் சொல்ற லாஜிக் புரியுதா? எனர்ஜி டபுள் ஆச்சுன்னா என் கைனெட்டிக் எனர்ஜியோட டபுளை விட அதிகமாக இருக்கும். அப்போ எனர்ஜி பாதி ஆச்சுன்னா என் கைனெட்டிக் எனர்ஜி பாதியை விட கம்மியாக இருக்கும். சார் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. நல்லா பாரு, ஒர்க் ஃபங்க்ஷன் 1ன்னு வச்சுக்கோ. நான் வந்து 10 எனர்ஜி கொடுத்தேன். அப்போ என் கைனெட்டிக் எனர்ஜி என்ன வருது? 9. நான் வேவ்லென்த்தை டபுள் ஆக்குறேன். வேவ்லென்த்தை டபுள் ஆக்கிட்டேன். வேவ்லென்த்தை டபுள் ஆக்குனா என் கைனெட்டிக் எனர்ஜி பாதி ஆயிருமா? இப்போ ஆன்சர் என்ன வருது? 4. ஸோ முன்னாடி கைனெட்டிக் எனர்ஜியோட பாதியை விட கம்மியாக இருக்கா? டபுள் ஆக்குனா நல்லா பாரு, டபுள் ஆக்குனா டபுளை விட அதிகம், பாதி ஆக்குனா பாதியை விட கம்மி. ஸோ லெஸ் தென் K by 2. ஸோ இதான் லெஸ் தென் K by 2 இல்லை இது லெஸ் தென் K by 2? எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்பா. சரியா? அதாவது இங்கிட்ட எனக்கு நீ எக்ஸ் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. எக்ஸிஸ் அப்போ என்ன? எக்ஸிஸ் லெஸ் தென் K by 2. அப்போ நான் கைனெட்டிக் லெஸ் தென் K by 2. லெஸ் தென் K by 2னா இதானே கரெக்டு? இல்லை அது கரெக்டா? வெற்று. எனக்கு எது கரெக்ட்னு தெரியல. லெஸ் தென் K by 2ன்னு எழுதிடுறேன். அதாவது என் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்க போகுது? லெஸ் தென் K by 2. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி லெஸ் தென் K by 2 இதுதான் கரெக்டாக இருக்கா இல்லை அது கரெக்டா? அதாவது எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் K by 2. அப்போ இதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஓகேவா? இல்லை சார் நம்பர் வச்சு சால்வ் பண்ணி காட்டுங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் எனர்ஜி K hc by lambda minus 5. ரெண்டாவது கேஸில் பார்த்தோன்னா புது எனர்ஜி தெரியாது. hc by 2 lambda வேவ்லென்த் டபுள் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் K minus K dash is equal to hc by 2 lambda. கரெக்டா? இப்போ hc by lambdaக்கு பதிலாக நான் இங்கிருந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? hc by lambdaக்கு பதிலாக இங்கிருந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? K plus 5 by 2. ஸோ இந்த டேர்ம் இங்கிட்டு. அப்போ என் K டேஷோட வேல்யூ K minus K plus 5 by 2. சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா ஸோ முன்னாடி இருந்த எனர்ஜின்னா K, இப்போ பார்த்தீங்கன்னா K minus 5. ஸோ K minus 5 பண்ணுறீங்க, அப்போ Kவோட வேல்யூ குறையுது, அதை 2. அப்போ லெஸ் தென் K by 2. கரெக்டாக இல்லையா? இல்லை நல்லா பாரு, இது இப்படி எழுதிக்கோ. ஸோ K by 2 5 by 2 குறைக்கிறீங்க, அப்போ லெஸ் தென் K by 2. ஆமாவா இல்லையா? ஸோ அதில் எந்த ஆப்ஷன் கரெக்டானு பார்த்துக்கோங்கயா. Violet light can cause photoelectric emission for a given metal surface, but blue light cannot.
வயலட்டால் பண்ண முடியும், ஆனால் ப்ளூவால் பண்ண முடியாது. இஃப் சோடியம் லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் த சேம் சர்ஃபேஸ் தென் என்ன ஆகும்? சோடியம் லைட்னா ஒன்றும் இல்லை, எல்லோ லைட். சோடியம் வேப்பர் லேம்பில் எல்லோ லைட் வரும். சரிங்களா? அப்போ நல்லா பாரு, ப்ளூவால் பண்ண முடியல, வயலட்டால் பண்ண முடியுது. அப்போ என்ன சார் நடக்கும்? விப்ஜிஆர் இவனால் பண்ண முடியுது. சரி, அப்போ இவனுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ப்ளூவால் பண்ண முடியல, அப்போ இண்டிகோனால மேபி பண்ணலாம். ஏன்னா அவங்க ப்ளூனால் பண்ண முடியலன்னு சொன்னால் இதை விட கம்மியான வேவ் லென்த், இதை விட அதிகமான வேவ் லென்த் இல்லை, இதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சி, இதை விட கம்மியான எனர்ஜியால் பண்ண முடியாது. அவள் ப்ளூவால் பண்ண முடியலன்னு எல்லோவால் பண்ண முடியுமா? எல்லோவாலையும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? எனர்ஜி ப்ளூவை விட அதிகமாக இருக்கணும். ப்ளூவாலே பண்ண முடியல, அப்போ அதை விட அதிகமான எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எல்லோவால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டிக்ரீஸ் கிடையாது. ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிஷன் வரவே வராது வெளியே. ஓகேவா? ஓகே, 50 கொஷின் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஸோ இது முடிஞ்சோ இல்லை செக் பண்ணணும். ஆமாம், இது முடிஞ்சு. இதில் தான் நம்ம தப்பு பண்ணோம்ல, μ1 - μ போட்டு. இன்டென்சிட்டி, ஸோ இன்டென்சிட்டி போட்டாச்சா? அடுத்து h nu minus nu naught. ஸோ h nu minus nu naught 1:1. ஓகே, 9i. ஸோ 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. i/4. அடுத்து இந்த கிராஃபில் நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். சரியா? இந்த கிராஃபில் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இதே கிராஃபு நான் வேரியபிள் மாற்றுறேன். மொமெண்டம் 1/λ. இந்த கிராஃப் எப்படி இருக்கும் சார்? இப்போ தானே சார் பார்த்தோம் இந்த கிராஃப். நல்லா பாருங்க, இங்கே வேவ் லென்த் இல்லை, 1/வேவ் லென்த் இருக்குது. P = h/λ. போன கொஸ்டினில் வேவ் லென்த் என்ன? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இது. அப்போ P = h/yன்னு வந்துச்சா? அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப்னால இப்படி போட்டேன். இப்போ நல்லா பாரு என்ன ஆகுதுன்னா, கரெக்டா? ஆமாம் சார், இதனால் என்ன மாற்றம்? அப்படியே தான் இருக்குன்னு பாரு. இந்த P வந்து ஒய்யா, ஹச் 1/λ வந்து எக்ஸ் போட்டுக்கலாமா? இப்போ என்ன பாரு, y = hx. பேசிக்லி y is proportional to x. அப்படின்னு என்ன சார்? ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். அப்போ இந்த கிராஃப் எப்படி வரப்போகுது? ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ வேரியபிள் மாற்றி மாற்றி கிராஃப் கேட்கலாம். 3:4. Again 3:4. ஐயோ, ஓகே. ஸோ இதை போட்டிருக்கேன். இது கிரேட்டர் தென் இல்லையாடா? இது கிரேட்டராக லெஸ்ஸாக பார்த்துக்கோ. சரி, ஆப்ஷன் டின்னு போட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு எது கரெக்ட்னு பார்த்துக்கோ. லெஸ் தென் k/2 வரும். அது வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் தெரியும். மேத்ஸில் இதுவா அதுவா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வில் நாட் டேக் பிளேஸ். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, டைம் என்ன? 12 மணி ஆக போகுது. நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறேன். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி நைட் கிடச்சிரும். டோன்ட் வரி. தேங்க்யூ. வரவே ஏன் கவலைப்படாத. ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 51 இருந்து. ஓகே, ஸோ 2 மார்க் கொஷின் வந்தாச்சு. கன்சிடர் அ நியூட்ரான் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி E. ஓகே, கைனெட்டிக் எனர்ஜி E, ஃபோட்டானோட எனர்ஜி வந்து சேம். நல்லா பாரு கொஷின், நல்லா பாரு, திரும்பி நான் படிக்கிறேன். ஒரு நியூட்ரான் இருக்குது, அதோட மாஸ் m, அதோட கைனெட்டிக் எனர்ஜி E. ஸோ ஒரு நியூட்ரான் இருக்குது. நியூட்ரான் வந்து ஒரு மாஸா? கரெக்டாக இல்லையா? அப்போ மாஸ் உள்ள பார்ட்டிகளுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? lambda of neutron is equal to h/√2me. கரெக்டா? ஏன்னா இது ஒரு மாஸ் உள்ள பார்ட்டிகல். அண்ட் a photon of same energy. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எப்படி இருக்குது? அதே எனர்ஜி. ஸோ ஃபோட்டானோட எனர்ஜி எப்படி எழுதுவீங்க சார்? h/hc/e. ஏன்னா E is equal to hc/λ. அப்போ இதுதான் சார். இப்போ என்ன சொல்கிறாங்க? 2 பேரோட எனர்ஜி சேம். இந்த கொஷின் ஐஐடியில் கேட்டிருந்தது கொஷின். ஓகேவா? இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணால் கூட ஆன்சர் கிடைக்கும். இப்போ 2 டிவைட் பண்ணிக்கோ.
lambda of neutron by lambda of proton ஓட வேல்யூ என்ன ஆகும்? இந்த h கேன்சல் ஆயிருமா? கரெக்டா இல்லையா? ஸோ இந்த E மேலே போயிடும். E by root of 2me times c. வேணா சியை உள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி, சியை உள்ளே கொண்டு போனாலும் சரி. நல்லா பாரு, இதில் ரூட் இ இருக்குது, கீழே வந்து ரூட் இ இருக்குது. கேன்சல் பண்ணால் ரூட் இ ஆயிருமா மேலே? இப்படி எழுதினாலும் ஓகே. இல்லைனா ரூட் ஆஃப் இ பை ரூட் ஆஃப் 2mc ஸ்கொயர். டைமென்ஷனலி எப்படி சார் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுனால பாரு, வேவ்லென்த்துக்கு டைமென்ஷன் சேம். அப்போ டைமென்ஷன் ஆஃப் வேவ்லென்த் டைமென்ஷன் ஆஃப் வேவ்லென்த் கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ ஓவரால் ஆன்சர் டைமென்ஷனில் சொல்லணும் பாரு. எனர்ஜியோட டைமென்ஷனும் எம்சி ஸ்கொயரோட டைமென்ஷன் சேம் தானே, அப்போ கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். புரியுதா? பட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன சார்? ஒன்று ரெண்டுக்குமே லேம்டா ஆஃப் ப்ரோட்டானும் சரி லேம்டா ஆஃப் நியூட்ரானுக்கு இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ரெண்டுத்துக்கு அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ 1:1 வரும். ஓகேவா? அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ப்ரோட்டான் மாதிரி ட்ரீட் பண்ணு, ஃபோட்டான் மாதிரி ட்ரீட் பண்ணு. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், சரியா? ஃபோட்டானுக்கு இந்த ஃபார்முலா, ஸோ வேவ்லென்த் ஆஃப் ஃபோட்டான். நியூட்ரானுக்கு இந்த ஃபார்முலா, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன சார்? டோட்டலாக ரூட்குள்ளே 2mc ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நான் இப்படி எழுதியிருக்கேன், அவங்க எப்படி எழுதியிருக்காங்க? டோட்டலாக ரூட்னு போட்டாங்க. A minimum intensity of white light that our eye can perceive என்னமோ ஒன்று இஸ் இவ்வளோ. நம்ம கண்ணால் இவ்வளோ தான். யூனிட்டை கொண்டு எடுத்துட்டாங்க. ஹோல் பவர் -2. சரிங்களா? இந்த -2 மேலே வந்துருக்கணும். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான். ஓகே சார், எவ்வளோ ஃபோட்டான் பார்ட்டிக்கல் கண்ணுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். நல்லா பாரு, இது என்ன சார்? இது பார்க்குறதுக்கு என்ன யூனிட் மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் திங்க் பண்ணு. வாட்னா என்ன சார்? வாட்னா என்னன்னு தான் சார். இல்லை, வாட் எதோட யூனிட்? ஸோ வாட் பேசிக்லி பவரா? கரெக்டாக, பவர் பர் மீட்டர் ஸ்கொயரோட யூனிட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த இது இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா, சரியா? இன்டென்சிட்டி கொடுத்துருக்கான். இந்த இன்டென்சிட்டி பேசிக்லி ஒன்றுமே கிடையாது. வாட்னா எனர்ஜி பர் டைமா டிவைடட் பை ஏரியா. நான் சொல்கிறது புரியுதா? எனர்ஜி பை டைம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்னா n டைம்ஸ் போட்டுக்கோ. ஏன்னா உனக்கு இந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பவர் இஸ் ஈக்குவல் டு n/t டைம்ஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜிக்கு வந்து நீ hν போட்டுக்கோ. hν இல்லைனா n/t டைம்ஸ் hc/λ. இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ எந்த ஃபார்முலாக்கு ஈஸியோ பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஸோ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ நம்மள்ட்ட பேசிக்லி என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் யூனிட் செகண்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் செகண்ட், இந்த n/tயோட வேல்யூ கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போ எனக்கு எனர்ஜி தெரிஞ்சால் எனர்ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா கொஸ்டின்லேயே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ எனர்ஜி எவ்வளோ வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க சார்? வேவ் லென்த் 500 நானோமீட்டர். அப்போ 500 நானோமீட்டர்னா எனர்ஜி எவ்வளோ வரும்? வேவ் லென்த்து 500 நானோமீட்டர். கரெக்டு தானே? இப்போ இதோட கேன்சல். நல்லா பாருனா, மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணா, மேலே கீழேனா ஏன் இங்கே காற்று வர மாட்டேங்குது? எனக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் மேலே வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார்? 248. கீழே 100 இருக்கும். அப்போ இவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் என்னோட ஆன்சர்லாம் SI யூனிட்டில் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டை நான் எதுக்கு மாற்றணும்? ஜூலுக்கு மாற்றணும். ஸோ ஆல்மோஸ்ட் இது 2.5 கிட்ட இருக்கா? ஆல்மோஸ்ட் 2.5 எலக்ட்ரான் வோல்ட்டா? 2.5 எலக்ட்ரானில் ஜூலாக மாற்றிக்கோ. 1.6 × 10⁻−19 ஜூல். 1.6னா 1 டைம் மல்டிப்ளை பண்ணால் 1.6, 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3.2, 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4.8. அப்போ இதோட நடுவில் வந்து 4 கிட்ட வருமா? 4 × 10⁻−19 ஜூல் அப்ராக்சிமேட்லி. இது ஏன் காற்று செத்து போச்சா? என்ன செய்து இது இன்னைக்கு? நல்ல பர் 4 வேணா. அக்யூரேட் ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணிக்கோங்க? இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னடா இது? 2.48 × 1.6. ஸோ கரெக்டான வேல்யூ 3.968. நம்ம 4ன்னு போட்டிருக்கோம். ஓகே,
இப்போ இன்டென்சிட்டி வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டேன் 0.1 நானோ நானோன்னு 10⁻⁹ கரெக்டா? ஓகே சார். n/t டைம்ஸ் எனர்ஜி கரெக்டா? நீ வேணா hc/λ போட்டு கொண்டு வா, நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சோம். எனர்ஜியோட வேல்யூ என்ன? ஏரியா என்ன சார்? 0.4ன்னு கொடுக்குறாங்க. 0.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயரை மாற்ற 10⁻⁻4 வந்துடும். நல்லா பாரு, இது 1 டைம்னா இது 10 டைம்ஸ் ஆகுமா? கரெக்டா? இதோட கேன்சல் பண்ண 10⁻⁻10 ஆச்சு. ஆகுமா ஆகாதா? இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இது 10⁻⁻1 ஆயிரும். 0.1 into 10⁻⁻4 டிவைடட் பை இது சிம்பிளிஃபை பண்ணால் 10⁻⁻9. இதுதான் n/tயோட வேல்யூ. இது 10⁻⁻5 மேலே போயிடுச்சுன்னா 10⁻⁴. இதுதான் n/t. ஓகேவா? ஸோ 1 into 10⁻⁻4. சார் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் வேணும், என்னால் இது ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4 டிவைடட் பை 3.92 வந்துச்சு. ம் 3.968. இந்தாங்க சார். ஓகேவா? இன்டூ 10⁴. இதை அக்யூரேட் ஆன்சர். ஸோ கொஷின் சால்வ் பண்ண நான் சொல்லி கொடுத்த இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் நீங்கள் தான் எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்துக்கணும். ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோ. ஈஸி ஈக்குவல் டு ஒரு பார்ட்டிக்கல்னா ஹச் நியூ, என் நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல்னாலே என். ஸோ n/tன்னு போட்டு இது சிம்பிளிஃபை பண்ணால் 1.01. அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, 008 சரியா, 008 1.01 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், மார்க் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண மார்க் ரொம்ப குறைஞ்சி என்ன பண்ணுறது? நல்லா பாரு, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உனக்கு 2 மார்க் கொஸ்டினில் 1.5 மார்க் வருது. அரை மார்க்கு தான் சரியா. ஒன்று உட்காந்து கரெக்டான வேல்யூ யூஸ் பண்ணிக்கோ, இல்லை அப்ராக்சிமேட் ஆன்சர் போட்டாலும் ஓரளவுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? போனால் அரை மார்க் போகும். ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? நான் பொதுவாக நீட்டுக்கு தான் மெயினாக கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ நீட்டில் 4 ஆப்ஷன் இருக்கும். அப்போ அப்ராக்சிமேட் யூஸ் பண்ணால் எந்த ஆப்ஷன் பக்கத்தில் ஆன்சர் வருது மார்க் பண்ணிடலாம். ஸோ 1 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் தாராளம் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு கரெக்டான வேல்யூ 1.01 போட்டால் தான் மார்க் தருவேன், 1ன்னு போட்டால் மார்க் தர மாட்டேன்ட்டு உட்காந்துட்டாங்கன்னா அரை மார்க் போகும். ஓகேவா? லைட்டாக வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. இஸ் இன்சிடென்ட் ஆஃப் பொட்டாசியம் அதோட ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வில் ஃபோட்டோ எமிஷன் அக்கர். ஃபோட்டோ எமிஷன் நடக்குமா நடக்காது? ஏன் இந்த ஸ்க்ரீன் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பிரைட்னஸ் கம்மியா? சரி, வில் ஃபோட்டோ எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அக்கர் நடக்குமா நடக்காது? அப்போ நான் கொடுக்குற எனர்ஜி எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 600 நானோமீட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இதோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? 1240 டிவைட் பை 600. இதை கேன்சல் பண்ணிக்கோ. இது 123ன்னு இருந்தால் 2.05. ஸோ இதோட வேல்யூ 0.7 கிட்ட வரும். சரியா? எப்படி சார்னா இது 123ன்னு இருந்தால் 2.05. ஸோ இது வந்து 124ன்னு இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி 2.07 செக் பண்ணிடுவோம். 124 டிவைட் பை 60. ஓகே, 2.06667. ஸோ 2.07 அப்ராக்சிமேட்லி சொல்லலாம்ல. கரெக்டாக இல்லையா? இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 123 டிவைட் பண்ணால் 2.05 எக்ஸாக்டாக வந்துடும் எலக்ட்ரான் வோல்ட். நான் இவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன். அந்த மெட்டீரியலோட ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 2.3 எலக்ட்ரான் வோல்ட். அவன் நான் சொல்லலாம் 2.3க்கு மேலே இருந்தால் வாங்க, நீ 2.07 கொண்டு போகிற, அவன் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுவானா? ரிலீஸ் பண்ண மாட்டான். அப்போ ஃபோட்டோ எமிஷன் நடக்குமா? நோ, ஃபோட்டோ எமிஷன் வில் அக்கர். ஓகேவா? வாட் இஸ் த லாங்கெஸ்ட் வேவ் லென்த் தட் கேன் காஸ் ஃபோட்டோ எமிஷன்? மேக்ஸிமம் வேவ் லென்த். மேக்ஸிமம் வேவ் லென்த்னா மினிமம் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? அப்போ மேக்ஸிமம் வேவ் லென்த்னா பேசிக்கலி என்ன சார்? இதை வெளியே எடுக்கணும். அப்போ மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? மினிமம் ஃப்ரீக்வன்சி. மேக்ஸிமம் வேவ் லென்த்னா மினிமம் ஃப்ரீக்வன்சி. அப்போ மினிமம் ஃப்ரீக்வன்சி நான் எவ்வளோ கொடுத்தா வெளியே வரும்? இல்லை மினிமம்னா எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா வெளியே வரும்? இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா வெளியே வரும். தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் நான் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலே வெளியே வந்துடும். அப்போ நான் 2.3 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறேன். அப்போ அதுக்கு நான் என்ன வேவ் லென்த் யூஸ் பண்ண போகிறேன்?
அப்போ வேவ்லென்த்தோட ஃபார்முலா என்ன? phi is equal to 1240 by lambda. ஸோ லேம்டாவோட வேல்யூ என்ன? 1240 by 2.3. 600 வராது சார். எப்படி சார் சொல்கிறீங்க? ஏன்னா 2ன்னு இருந்தால் 620 வரும். இது 2.3. ஸோ இது 580 590 கிட்ட வரப்போகுது. ஓ 529 சரி 540 கிட்ட தான் வருதா? 540 நானோமீட்டர். சரியா? இல்லை அக்யூரேட்டாக சொல்லணும்னா 539.13 மீட்டர். நீங்கள் வேவ் லென்த் இதை விட கம்மியாக வச்சிங்கன்னா எனர்ஜி அதிகம், இப்போ ஃபோட்டோ எமிஷன் நடக்கும். வேவ் லென்த் இதை விட கூட்டிட்டிங்கன்னா ஃபோட்டோ எமிஷன் நடக்கிறது ஸ்டாப் ஆயிடும். சொல்கிற லாஜிக் புரியுது? ஸோ மினிமம் இவ்வளோ மேக்ஸிமம் இவ்வளோ வேவ் லென்த் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் பாரு. இந்த கொஷின் மிஸ் ஆயிடுச்சா? யூசிங் ஃபோட்டோ எமிஷன் எலக்ட்ரான் இது இல்லையே. இது அப்போ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோமா என்ன? ஏதாச்சும் கொஷின் மிஸ் பண்ணிட்டோமா? இந்த கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு ஆன்சர் கூட பார்த்தோம். கொஷின் 53 54 ஒரே கொஷினாக இருக்கு. ஓகே சார், கொஷினில் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. கொஷின் நம்பர் 53 பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் வேவ் லென்த் 500 நானோமீட்டர் இஸ் இன்சிடென்ட் ஆன் சிசிஎம் மெட்டல். ஓகேவா? ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ எமிஷன் நடக்கணும். ஸோ இதுதான் அந்த கொஷின். சரிங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 53வது கொஷினும் 54வது கொஷின் ஒரே கொஷினாக வச்சுருக்காங்க. சரி, ஒன்றும் இல்லை. இது 54வது கொஷின். ஓகேவா? 53வது கொஷின் நம்ம மாற்றிடுவோம். இப்போ பாரு, லைட் ஆஃப் வேவ் லென்த் 500 நானோமீட்டர் இன்சிடென்ட்னா சிசிஎம் மெட்டல், அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் தான் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜியில் வரப்போகுது? அப்போ ஒன்றும் இல்லை, நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோன்னு தெரியணும். இஸ் ஈக்குவல் டு 1240 பை வேவ் லென்த் 500 நானோமீட்டர். இது இதோட கேன்சல், இது மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறீங்கன்னா 248/100ன்னு வரும். ஸோ 2.48 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ நல்லா பாரு, நான் கொடுத்த எனர்ஜி 2.48, ஒர்க் ஃபங்க்ஷன் 2.14. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்க போகுது? 0.34 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் என்னோட மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி. அடுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒன்றுமே கிடையாது. நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், கரெக்டாக இல்லையா? வோல்டேஜ் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுப்பேன். அப்போ என் ஸ்டாப்பிங் வோல்டேஜோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 0.34 வோல்ட்டுன்னு எழுதணும், எலக்ட்ரான் வோல்ட் எழுதக்கூடாது. ஸ்டாப்பிங் எனர்ஜி தான் -0.34 எலக்ட்ரான் வோல்ட், பட் வோல்டேஜில் பார்க்குறப்ப 0.34 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ இது கொஷின் நல்லா பாருங்கள். இதை உட்காந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களே அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கியா? இல்லைனா ஹச்சிசிக்கு ஆக்சுவலாக வேல்யூ கொடுத்துருந்தான். ஹச்சிசிக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க? 1240 எலக்ட்ரான் வோல்ட் யூனிட் நானோமீட்டரில் இருக்குது. ஸோ அந்த நானோமீட்டர் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, சிம்பிளி பண்ண இவ்வளோ வோல்ட்னு பார்க்குறப்ப வோல்ட்னு போடணும். சரிங்களா? எலக்ட்ரான் வோல்ட்டில் போட்டுறக்கூடாது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கோ வோல்டேஜ் அதே தான் இருக்கும், பட் வோல்ட் இல்லை, யூனிட் மட்டும். அடுத்து இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோமா? நோ ஃபோட்டோ எமிஷன் நடக்கும். அடுத்து 539.13. ஸோ
ஸோ இப்போ 2.06 வந்திருக்கு, நம்ம 2.07 கிட்ட கொண்டு வந்தோம். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ இவ்வளோ, அதனால் ஃபோட்டோ எமிஷன் நடக்காது. அடுத்து 539.13 நானோமீட்டர் இருந்தால் நடக்கும். அதான் லாங்கெஸ்ட் வேவ்லென்த். அதை விட வேவ்லென்த் அதிகமாச்சுன்னா ஃபோட்டோ எமிஷன் நடக்காது. A proton and alpha particle are accelerated through different voltage V1 and V2. ரெண்டுமே என்ன சார், ஆல்ஃபா பார்ட்டிகளும் ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா மேட்டர். கரெக்ட். அப்போ மேட்டர் வேவ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். அப்போ V1 V2 கேட்குறாங்க, எதுவுமே சேமாக இல்லை, V1 V2 ரேஷியோ கேட்குறான். வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப்னு சொல்லி 2ன்னு எழுதிட்டு ரூட் ஆஃப் 2mQVயா. அப்போ எனக்கு வோல்டேஜில் வேணும். நான் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணால் என்னோட லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h பை சேம் டி பிராக்லி வேவ்லென்த். ரெண்டு பேருக்கு வேவ்லென்த் சேமாக இருக்குது. அப்போ வேவ்லென்த் சேமாக இருக்குன்னு சொன்னால் நான் இப்படி எழுதலாமா? வேவ்லென்த் சேமாக இருக்குது, கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, ரூட் ஆஃப் 2mQV பை வேவ்லென்த். இந்த மொத்தமே ஹச்சு கான்ஸ்டன்ட், வேவ்லென்த்தும் சேம். புரியலன்னா நான் திரும்பி ஒரு மெத்தடில் சொல்லித்தரேன். அப்போ இது கான்ஸ்டன்ட். அப்போ சிம்பிளிசிட்டிக்காக நான் வோல்டேஜ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எம்கியூன்னு எழுதலாமா? ஏன்னா எம்கியூவி வந்து கான்ஸ்டன்ட். சரி, எனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. சரி, நல்லா பாரு, ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். அப்போ V1 பை V2 என்ன ஆயிடுச்சு சார்? M2Q2 பை M1Q1. M2 ரெண்டாவது என்ன சார்? ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் 4, ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் 2, இதோட மாஸ் 1, சார்ஜ் 1. ஸோ ஆன்சர் 8:1. சார், எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் புரிஞ்சு, அடுத்து எதுவுமே புரியல. சரிங்க சார். அப்போ நல்லா பாரு, லாம்டா ஆஃப் அகெயின் பாரு, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது சால்விங். ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல். அப்போ இது எப்படி எழுதுவீங்க? h பை ரூட் ஆஃப் 2 மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு h பை மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன சார்? 4m. சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன? 2m. வோல்டேஜ் வந்து V2. இந்த HH கேன்சல் ஆயிருமா? ரெண்டு சைடுமே நான் இப்போ ஸ்கொயர் பண்ணால் 2 கேன்சல் ஆயிடுச்சு, MM கேன்சல், QQ கேன்சல். அப்போ V1 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும்? 8 டைம்ஸ் V2. ஸோ V1 பை V2 என்ன வருது? 8ன்னு வருது. சார், எனக்கு இதுவும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ள. ஓகேவா? அப்போ லாம்டா 1 பை லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2 மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் வோல்டேஜ் h பை ரூட் ஆஃப் 2. மாஸ் வந்து 4 டைம்ஸ் இருக்குமா, சார்ஜ் வந்து 2 டைம்ஸ் இருக்குமா, V2. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, லாம்டா 1 லாம்டா 2 ஈக்குவல்னு போட்டு கண்டுபிடிச்சிக்கோ. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவே இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் எழுதி இது ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணனா லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பை 2mQV. அப்போ எனக்கு வோல்டேஜ் வேணும். அப்போ V வந்து பார்த்தீங்கன்னா h ஸ்கொயர் பை 2mQ லாம்டா ஸ்கொயர். இப்போ எதெல்லாம் சேமாக இருக்குது விட்டுரு, இந்த 2 சேம், லாம்டா சேம், h சேம். அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு MQ. இதை தான் நான் டைரெக்டாக இங்கேயே கொண்டு வந்து எழுதிட்டேன். புரியுதா? ஸோ 8:1 வருது ஆன்சர். ஸோ நல்லா பாரு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு லாம்டா ஈக்குவேட் பண்ணிக்கோ. ஸோ எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம்ப்பா. ஓகே, உனக்கு தேவை ரேஷியோ. வாட் இஸ் மேட்டர் வேவ்? மேட்டர் வேவ்னா என்ன? எல்லா மேட்டருமே வேவ் பிஹேவியர் அசோசியேட் பண்ணும். இப்படி தான் சார், வேறு டெஃபினேஷன்லாம் கிடையாது. மேட்டர் வேவ்னா என்ன? மேட்டர் வந்து ப்ரொபோகேட் ஆகிறப்ப வேவ் நேச்சரை ஃபாலோ பண்ணும். இந்த மேட்டர் வேவ் பற்றி வேறு எதுவும் தெரியலன்னா மேட்டர் வேவ் கேன் பி கிவன் பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை p. சரிங்களா? வேறு ப்ராப்பர் டெஃபினேஷனில் ஒன்றுமே கிடையாது. மேட்டர் வேவ்னு கேட்டாங்கன்னா எவ்ரி மேட்டர் இஸ் அசோசியேட்டட் அ மேட்டர் வேவ். சரிங்களா? இல்லை வைல் ட்ராவலிங் எவ்ரி மேட்டர், சரிங்களா, எக்ஸிபிட் வேவ் நேச்சர், அதான் மேட்டர் வேவ். ப்ரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகலாக சேம் கைனடிக் ஆச்சு. மூணுத்துக்குமே சேம் கைனடிக். நல்லா பாரு, மூணுமே பார்ட்டிக்கலா, மூணுமே மேட்டரா? ஆமாம் சார். அப்போ மூணுக்குமே ஃபார்முலா என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2me. ஏன் சார் நீங்கள் இந்த இடத்துல 2me யூஸ் பண்ணுறீங்க, mv யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன்னா எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ டி பிராக்லி வேவ்லென்த் இன்க்ரீசிங் ஆர்டரில். அப்போ நல்லா பாரு, எனர்ஜி சேம்னா வேவ்லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அப்போ யாரோட மாஸ் கம்மியோ அவனோட வேவ்லென்த் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலே கம்மி மாஸ் யாருக்கு சார்? எலக்ட்ரானோட மாஸ் தான் இருக்கிறதுலே கம்மி. இன்க்ரீசிங் ஆர்டர்னா சின்னதுலேருந்து பெருசு. அப்போ யாரோட மாஸ் ரொம்ப அதிகம்? ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் ரொம்ப அதிகம். அப்புறம் யாரோட மாஸ் வரும்? புரோட்டானோட மாஸ் வரும். அப்புறம் எலக்ட்ரான்.
அப்போ மாஸ் ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கு அதிகம்னால வேவ் லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் ரொம்ப கம்மி. அப்புறம் வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான். லாஜிக் புரியுதா? இன்க்ரீஸ்னா சின்னதுலேருந்து பெருசு. அப்போ வேவ் லென்த் யாருக்கு பெருசு? யாருக்கு மாஸ் அதிகமோ அவனோட வேவ் லென்த், சரி வேவ் லென்த் யாருக்கு சிறுசு, யாரோட மாஸ் அதிகமோ அவனோட வேவ் லென்த் சின்னது. அவ்வளோதான் லாஜிக். நீங்கள் அசெண்டிங் ஆர்டர்னா இந்த மாதிரி சிம்பிள் போடணும்னு இல்லை, கம்மா போட்டு எழுதலாம். சரிங்களா? ஓ இவங்களும் என்னைய மாதிரியே பண்ணியிருக்காங்க. சரியா? கிரேட்டர் தென் லெஸ் தென் போட்டிருக்காங்க. The ratio of de Broglie wavelength of a proton and deuteron. Proton இருக்குது, deuteron இருக்குது, ரெண்டுத்தோட வோல்டேஜ் வேற வேற. வேவ்லென்த்தோட ரேஷியோ 1:2. அப்போ பொட்டன்ஷியலோட ரேஷியோ கேட்குறாங்க. நல்லா பாரு, வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு h/√2m/qv. ஏன் சார் இப்போ யூஸ் பண்ணலன்னா வோல்டேஜில் வேணும். அப்போ என்னோட வோல்டேஜோட ஃபார்முலா என்ன வருது? h/2m3 அப்போ புரோட்டான் பை டியூட்ரான், கரெக்டா இல்லையா? புரோட்டான் பை டியூட்ரானோட வேல்யூ நான் எப்படி எழுதலாம் சார்? இந்த HH கேன்சல் ஆயிடுச்சுன்னா மாஸ் ஆஃப் டியூட்ரான், சார்ஜ் ஆஃப் டியூட்ரான், வேவ் லென்த் ஆஃப் டியூட்ரான் ஸ்கொயர் டிவைட் பை மாஸ் ஆஃப் புரோட்டான். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே. ஸோ இவனோடது கீழே வரும். ஓகே, மாஸ் ஆஃப் டியூட்ரான் என்ன? டியூட்ரானில் 2 பார்ட்டிகல் இருக்கும். ஸோ மாஸ் வந்து 2. சார்ஜ் ஆஃப் டியூட்ரான் ஒரே ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கும் 1. சரியா? வேணா 1q 2mனு போடுவேன். அப்போ இங்கே வந்து m qன்னு இருக்கும். ஸோ அந்த q கேன்சல் ஆகிடும். 1 இது 1. புரோட்டான் பை டியூட்ரான் 1:2. அப்போ டியூட்ரான் பை புரோட்டான் 2:1 ஆயிரும். 2:1 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் சார்? 2:1 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ டோட்டலாக 8:1 ஆன்சர். லாஜிக் புரியுதா? லாஜிக் புரியுதா? இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன? வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் பை வேவ் லென்த் ஆஃப் டியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ள 2m/qv. சரியா? இது எல்லாமே புரோட்டானோடது. இதெல்லாம் டியூட்ரானோடது ரூட்டுக்குள்ள. அந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மாஸ் ஆஃப் டியூட்ரான் வந்து 2, சார்ஜ் 1, இது பொட்டன்ஷியல். ஓகே, இதோட வேல்யூ என்ன சார்? 1:2ன்னு கொடுத்தாங்களா? 1/2ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 1:2 அதை ஸ்கொயர் பண்ணால் 1/4. இப்போ எனக்கு என்ன கேட்குறான்? VP/VD கேட்குறான். அப்போ இது இங்கிட்ட வந்துச்சுன்னா 1:8. அது என்ன? VD/VP. அப்போ VP/VD என்ன ஆயிரும்? 1:8ஓட ரெசிப்ரோக்கல் 8:1. ஓகே, நல்லா பாரு, டிவிஷன் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஓகே தான், கேன்சல் பண்ண மெத்தட் ஆஃப் சால்விங் உங்கள்கிட்ட இருக்கு. ஓகேவா? Figure shows Vm square versus 1/λ graph from the photoelectric emission from the surface. Vm is the maximum speed of the electron, blah blah blah. Using the graph and instant photo equation, obtain the expression for Planck constant and work function. Planck constant இந்த 5ஓட வேல்யூ கேட்குறாங்க. சார் இதான் சார் உங்கள் கிராஃப். விஎம்க்கு 1/λக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h/nu - 5. இதான் நம்ம ஜென்ரல் ஃபங்க்ஷன். இதை நான் எப்படி எழுத போகிறேன்னு நல்லா பாரு. கைனெட்டிக் எனர்ஜிக்கு தான் 12mv²ன்னு போடலாமா? hc/λ - 5. ஏன் சார் 1/λ கொண்டு வரீங்கன்னா y எக்ஸைஸில் அதான் இருக்குது. இப்போ நல்லா பாரு, இந்த v²ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 2hc/m into 1/λ minus 2/m times 5. நான் சொல்கிற ஒரு விஷயம் புரிஞ்சா? ஏன் இப்படி மாற்றுறீங்க? வாத்தியார் என்ன லூஸா? இது ஃபுல்லாக y ஆக்சிஸ், இது ஃபுல்லாக x ஆக்சிஸ், இது ஸ்லோப், இது என்ன சார்? இது மொத்தமாக என்ன? இன்டர்செப்ட். புரியுதா இல்லையா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 2hc/m, இந்த m வந்து மாஸ், இந்த m வந்து ஸ்லோப். சரி, அவனை கன்ஃபியூஷன் ஸ்லோப்னு எழுதிடுவோம். 2hc/m வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஸ்லோப்க்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த கிராஃபோட ஸ்லோப்னா என்ன? tan θன்னு போட்டுக்கோங்க. ஸ்லோப்னா இங்கே என்ன? tan θ. அப்போது h தானே கேட்குறாங்க. h நான் எப்படி எழுதிக்கலாம்?
ஸ்லோப் m by 2c இப்படி போட்டாலும் ஓகே, இல்லை tan theta m by 2c. நெக்ஸ்ட் பாரு, இதுலேருந்து பாரு ஃபையோட வேல்யூ கேட்டாங்க. 2 by m வந்து இன்டர்செப்டுக்கு ஈக்குவலா, அப்போ ஃபையோட வேல்யூ நல்லா பாரு, இது c வந்து இன்டர்செப்ட், நீ பாட்டுக்கு c வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்னு நினைக்கக்கூடாது, வேணா எழுதிடுவோம், கன்ஃபியூஷன் தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எனக்கு, ஃபையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் இன்டூ m by 2, இதுதான் உங்கள் ஆன்சர். ஸோ என்ன கேட்டாங்க, இதுதான். ஒரு சில டைம் கொஷினில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்துருவாங்க, ஸ்லோப்பு சரிங்களா, ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்துருவாங்க, எம்மோட வேல்யூ கொடுத்துருவாங்க, சியோட வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நீ கண்டுபிடிச்சி ஃபைனலாக கொண்டு வர ஆன்சரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹச்சோட வேல்யூ 6.626 × 10⁻34. ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அப்போ ஆன்சர் வந்து ஹச்சுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீ இந்த மாதிரி ஸ்லோப் கொடுத்துட்டு எம் கொடுத்துட்டு சி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் உனக்கு ஆன்சர் என்ன தான் வரணும், நம்மளோட ஸ்லோப்போட வேல்யூ, அதாவது ஹச்சோட வேல்யூ தான் வரும். ஓகே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வேறு எதாவது பண்ணியிருக்காங்களா? ஸோ ½ mv² அக்கார்டிங் டு இன்டர்செப்ட். ஓகே, அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன சார், m/c² டைம் ஸ்லோப், m/2c வந்திருக்கு. 2c தான், நான் c² வாசிட்டேன், சாரி, m/2c டைம் ஸ்லோப். இன்டர்செப்ட் என்ன, இன்டர்செப்ட் இன்டூ m/2. கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆன்சரை புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. சப்போஸ் சார் இதே கொஸ்டின் எடுத்துக்கோங்க சார், ஆனால் இந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துட்டான், இந்த இடத்துல நியூ இருக்குது. இப்போ நம்ம ஸ்லோப் என்ன, ரொம்ப சிம்பிள், கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hc - 5. ஆமாம், h நியூ -5. கைனெட்டிக் எனர்ஜி y ஆக்சிஸில் இருக்குது, இது x ஆக்சிஸில் இருக்குது, இது வந்து ஸ்லோப். அப்போ இந்த கேஸில் நல்லா பாரு, என் h வந்து ஸ்லோப்க்கு ஈக்குவலாக இருக்குது, 5 வந்து இன்டர்செப்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. முடிஞ்சு கொஸ்டின், புரியுதா? சப்போஸ் இந்த இடத்துல வோல்டேஜ் பொட்டென்ஷியல், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வச்சு கொஸ்டின் கொடுக்குறாங்க சார், அப்போ என்ன பண்ணுவீங்க, கைனெட்டிக் எனர்ஜிகளில் EV இஸ் ஈக்குவல் டு h நியூ -5. இப்போ நல்லா பாரு, இது y இஸ் ஈக்குவல் டு mx + c ஃபார்முலாவில் வந்துருச்சா? அப்போ என்னோட h/e வந்து mக்கு ஈக்குவல், அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன சார், me, ஸ்லோப் டைம் c. புரியுதா? கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக மிங்கிள் பண்ணலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே e டிவைட் ஆகும். ஓகே, பட் உனக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்குன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். How will the de Broglie wavelength associated with the electron be affected when velocity is decrease? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். வேவ்லென்த்தோட ஃபார்முலா என்ன, h/mv. வேவ்லென்த் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அப்போ வேவ்லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சலரேஷன் பொட்டென்ஷியல் வச்சு கேட்குறாங்க, வேவ்லென்த்தோட ஃபார்முலா என்ன ஆகும், h/√f(2m)qv. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேவ்லென்த் டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் சார். நீ சும்மா இந்த ஃபார்முலா எழுதிட்டு ஆஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸஸ் வேவ்லென்த் டிக்ரீஸஸ் எழுதுனா போதுமானது, ஒன்றும் பெருசாக நீ கழட்ட வேணாம். சாரி, அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, நான் சொல்ல வரது புரிஞ்சிருச்சா? ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணான்னா. ஸோ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா de Broglie wavelength இன்க்ரீஸ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு. How would the stopping potential for a given photosensitive material change if the frequency of the incidence was increased? Stopping potential நல்ல பாரு, kinetic energy is equal to h nu - 5. கரெக்டாக? இப்போ நான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணா இது கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நான் 2 கொடுத்தேன், இதோட வேல்யூ 1, அப்போ கைனெட்டிக் எனர்ஜி 1 இருந்திருக்குமா? இப்போ நான் இது இன்க்ரீஸ் பண்ணுற 3 ஆயிடுச்சு. அப்போது நான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன, கைனெட்டிக் எனர்ஜியோட ஏரியா தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் போட போகிறோம். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி அதிகம், நீ ரொம்ப வேகமாக ஒரு எலக்ட்ரான் அனுப்புற, அப்போ அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வோல்டேஜும் அதிகமாக கொடுக்கணும். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்டென்சிட்டினால இங்கே இன்டென்சிட்டியை குறைக்கிறாங்க, இன்டென்சிட்டியை குறைச்சா இங்கே எனர்ஜியில் மாற்றம் வருமா, வராது. எனர்ஜியில் மாற்றம் வரலன்னா கைனெட்டிக் எனர்ஜியில் மாற்றம் வருமா, வராது. கைனெட்டிக் எனர்ஜி மாறலன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுமா, மாறாது. அப்போ சேமாக இருக்கும், இல்லை ரிமைன் சேம், இல்லை இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இல்லை எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட். இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனர்ஜி சொல்லக்கூடாது, எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. சரிங்களா? ஸோ இன்டென்சிட்டியை பொறுத்து எனர்ஜி மாறாது. ஓகேவா? தேர்ஃபோர் there is no effect in
kinetic energy and stopping potential. அவ்வளோதான் உங்கள் ஆன்சர். ஸோ வித் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். இந்த மாதிரி எழுதுனா போதும். இப்போ நல்ல பாரு, எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட். நான் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் ஆன்சர் கீழே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வீல் ஐயோ நீ போய் படிச்சுட்டு தான் வரேன். நான் பொதுவாக படிக்க மாட்டேன் சரியா, எனக்கு அவ்வளோ டைம்லாம் கிடையாது உட்காந்து ஒன்று ஆன்சருக்கே படிக்க. நான் அந்த கொஷினை தேடுவேன், அந்த கொஷினோட ஆன்சரில் கொண்டு போய் வச்சிருவேன். அவ்வளோதான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக கூட போயிருக்கேன் சரிங்களா. ஸோ அதுவும் நான் அட்மிட் பண்ணிக்குவேன். சப்போஸ் நான் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுற ஆன்சர் தப்பு வந்துச்சுன்னா தப்புன்னு ஒத்துக்கணும். Plot a graph showing the variation of photoelectric current as a function of anode potential. Anode potential is basically voltage. Okay va? For same frequency. Frequency same இருந்துச்சுன்னா energy same na voltage same. ஆனால் intensity வேற வேற. அப்போ intensity வேற வேறனா உங்கள் கிராஃப் எப்படி இருக்கும் சார்? Plot the variation of photoelectric current as a function of potential, anode potential for two light beam. Photo current. ஸோ இது கரண்ட்டு சார், இது என்னது வோல்டேஜ். அப்போ நல்லா இப்போ ரெண்டு பேருக்குமே சேம் ஃப்ரீக்வன்சினா ரெண்டு பேருக்கு சேம் எனர்ஜி இருக்குமா? எனர்ஜி சேம்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் சேம். கரெக்டாக? ஏன் சார் நெகட்டிவில் கொண்டு வரீங்க? நெகட்டிவ் வோல்டேஜில் தான் சார் இது ஸ்டாப் ஆகும். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் சேம். ஓகே, ஆனால் ரெண்டு பேரோட இன்டென்சிட்டி வேறு வேறு. அப்போ இன்டென்சிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவன்கிட்ட கரண்ட் அதிகம். ஸோ இது I1, இது I2. உடனே எப்படி சார் நீங்கள் போடுற கிராஃப்? இதெல்லாம் புக்கில் இருக்குதுயா சரிங்களா. I2 இஸ் கிரேட்டர் தென் I1க்கு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க, இது தப்பு. I1 தான் பெருசு கொஸ்டினில் கொடுத்தானா. I1 இஸ் கிரேட்டர் தென் I2னா I1 மேலே இருக்கணும். இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கிற ஒரு விஷயம், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது இதெல்லாம் சரிங்களா. கிராஃப் எல்லாமே ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கிராஃபு. ஸோ யாருக்கு இன்டென்சிட்டி அதிகமாக அவன்ட்டு அதிகமாக கரண்ட் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி டசன்ட் சேஞ்ச் வித் கட் ஆஃப் வோல்டேஜ். ஓகே, இன்க்ரீசிங் இன்டென்சிட்டி வந்து கரண்ட் வந்து அதிகப்படுத்தும், அது கரெக்ட் தான். Plot suitable graph to show the variation of photoelectric current with the collector plate potential for the incident radiation. ஸோ எதுக்கும் கரண்ட்டுக்கும், இது கலர் ஏன் எப்படி வருது, கரண்ட்டுக்கும் பொட்டென்ஷியல் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், கலெக்டர் பொட்டென்ஷியல் பேசிக்கலி வோல்டேஜ்க்கும் இதுக்கும் கேட்குறாங்க. பட் சேம் இன்டென்சிட்டி. ஸோ இப்போ ஒரு கிராஃப் நல்லா வரும், சேம் இன்டென்சிட்டி, எல்லாத்துக்கும் இன்டென்சிட்டி சேம். இன்டென்சிட்டி சேம்னா எல்லாத்தோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் சேமாக தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? சரி, தப்பாக பேசிக்கிட்டு. இன்டென்சிட்டி சேம்னா எல்லாருக்கும் கரண்ட்டு சேமாக தான் வரும். ஆனால் ஒருத்தவங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, இது என்ன நடக்குது, பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி V1, V2, V3. ஸோ V1 வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது V1, அடுத்து V2, இது V3. ஸோ இது V1, இது V2, இது V3. இது கரண்ட், இது பொட்டென்ஷியல். ஏன் சார் எல்லாமே சேர்ந்து போயிடுச்சு? ஏன்னா சேம் இன்டென்சிட்டினா கரண்ட்டு சேமாக தான் வரும், அவ்வளோதான். அடுத்து என்ன? சேம் ஃப்ரீக்வன்சி பட் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி. ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்குன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும், பொட்டென்ஷியல் எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும், ஆனால் இன்டென்சிட்டி வேறு வேறு. ஸோ இது இவ்வளோ கேவலமாக போடாது. ஸோ யாரோட இன்டென்சிட்டி அதிகமோ அவன் வந்து மேலே போகிறான். ஸோ I3, இது I3, இது I2, இது I1, அவ்வளோதான். இந்த மாதிரி அனைத்து கிராஃப்களும் உங்கள் புக்கில் உள்ளன சரிங்களா. ஸோ நல்லா பாரு, 1 2 3 ஓகேவா, புக்கில் காமிச்சிடுறேன், கிராஃபை பார்த்துக்கோங்க. ஸோ இது சேம் ஃப்ரீக்வன்சி ஆனால் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி. இது பார்த்தீங்கன்னா சேம் இன்டென்சிட்டி ஆனால் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. ஸோ எங்கே கம்மியாக இருக்கும் அது கம்மி இல்லை, அதிகம்னா அதிகம் இல்லை, அவ்வளோதான் லாஜிக். Photoelectric emission occur when a surface is radiated with radiation of frequency V1 and V2. The maximum kinetic energy of electron emitted in two cases are K and 2K. நல்லா இப்போ ஏதோ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு சர்ஃபேஸை நான் V1 வச்சு கொடுக்குறேன், இன்னொரு சர்ஃபேஸில் V2. ஏதோ ஒரு சர்ஃபேஸ் அதில் நான் V1 வச்சு கொடுக்குறேன், அதே சர்ஃபேஸில் V2 கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே ஒரே சர்ஃபேஸ்னால் ரெண்டுத்தோட ஒர்க் ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும். Maximum kinetic energy of the electrons emitted in the two cases. First case like K.
அப்போ ஃபர்ஸ்ட் கேஸோட ஈக்குவேஷன் என்ன h nu minus 5. செகண்ட் கேஸ் என்ன சார் nu2 minus 5. புரியுதா? obtain the expression of threshold frequency. ஓகே சார். ஸோ threshold frequencyனா என்ன சார்? இது வந்து நான் h nu நாட்னு எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்? பொதுவாக இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோன்னா என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாக இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் அப்படியும் சால்வ் பண்ணலாம், தப்பு கிடையாது. உனக்கு வேணா இப்படி சால்வ் பண்ணு. நான் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணேன், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ கேவா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் ஹச்சை காமன் எடுத்துகிட்டேன்னா μ2 மைனஸ் μ1. அப்போ கேக்கு பதில் இந்த வேல்யூ கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஓகே, இந்த டேர்ம் இங்கிட்டு அந்த டேர்ம் அங்கிட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் ஹச்சு கேன்சல் ஆயிருமா? அப்போ நியூ நாட்டோட வேல்யூ 2 nu1 மைனஸ் nu2. இதுதான் நியூ நாட்டோட வேல்யூ. இல்லைன்னா என்ன பண்ணு, இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ கேவை கேன்சல் பண்ண என்ன வழி, இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. கரெக்டா? இது 2 ஹச்சை காமன் எடுத்துக்கோ, 2 nu1 மைனஸ் nu2. இதை சப்ராக்ட் பண்ணனா மைனஸ் 2h nu0. இந்த டேர்ம் உங்ககிட்ட வந்துச்சு, ஹச் கேன்சல் ஆச்சுன்னா நியூ நாட்டோட வேல்யூ என்ன ஆயிரும், 2 nu1 மைனஸ் nu2. புரியுதா சார்? எனக்கு ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த ஈக்குவேஷனில் nu1 இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் nu2 இருக்குது. அப்போ nu1 கேன்சல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று யோசிக்கணும். என்ன பண்ணணும், இந்த மொத்த ஈக்குவேஷனை nu2ஆல் மல்டிப்ளை பண்ணிடு. nu2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே h nu1 nu2 வரும். இந்த மொத்த ஈக்குவேஷன் nu1ஆல் மல்டிப்ளை பண்ணால் h nu1 nu2. அப்போ அந்த டேர்ம் கேன்சல் ஆகும். ஆனால் அது ரொம்ப இழுக்கிற வேலை. சரியா? அப்படி பண்ணால் உனக்கு ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல கிடைக்கும். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் என்ன பண்ணியிருக்காங்க, அவன் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டான். இந்த கேவோட வேல்யூ போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிட்டான். நம்ம சப்ராக்ட் பண்ணாலும் அதே தான் பண்ணுறோம். பேசிக்கலி என்னது சப்ராக்ட் பண்ணுறோம், என்ன கேவோட வேல்யூ கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறான். புரியுதா? ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கேவோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதே வந்திருக்கு, கேவோட வேல்யூ நம்மளுக்கு இதானே வந்திருக்குது. கேவோட வேல்யூ இது வரல நம்மளுக்கு, இது டேர்மே கேன்சல் ஆயிடுச்சோ. அப்போ கேக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. கேக்கு ஒரு வேல்யூ என்ன, h nu1 மைனஸ் h nu0. இன்னொரு கேவோட வேல்யூ என்ன, h nu2 மைனஸ் h nu1. அப்போ இந்த ரெண்டு கேவோட வேல்யூ நான் ஈக்குவேட் பண்ணுறேன். h nu2 மைனஸ் h nu1 இஸ் ஈக்குவல் டு h nu. ஸோ அதான் நம்ம பண்ணியிருக்கோங்க. எப்படினாலும் ஆன்சர் அது தானே வருது. என்ன வருது ஆன்சரு? ஓகே, சேம் ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வந்துருக்குது. Name the factor in which photo emission of the surface depend. Photoelectric emission எதை பொறுத்து இருக்கும்? Photoelectric emission எதை பொறுத்து இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுக்குற எனர்ஜியை பொறுத்து இருக்கும். இன்னொன்று எதை பொறுத்து இருக்கும், அந்த மெட்டீரியலோட ஒர்க் ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஒன்று நான் கொடுக்குற எனர்ஜியை பொறுத்து இருக்கும், இன்னொன்று ஒர்க் ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கும். டிஃபைன் த டேர்ம் threshold frequency. threshold frequency என்ன, மினிமம் ஃப்ரீக்வன்சி above which photo emission occur, இல்லைன்னா மினிமம் ஃப்ரீக்வன்சி below which photo emission does not occur. ரெண்டுமே எழுதிக்கோங்க. ஸோ எதை பொறுத்து இருக்கும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் சொன்னாலும் சரி, இல்லை நான் கொடுக்குற எனர்ஜின்னு சொன்னாலும் சரி. அடுத்து ஒர்க் ஃபங்க்ஷன், மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் பிலோ விச் ஃபோட்டோ எமிஷன். ஸோ பெட்டர் என்ன பண்ணலாம், நம்ம புக்கில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படி அதை பார்த்துக்கலாம். ஸோ மினிமம் எனர்ஜி ரெக்வயர்டு, இது வந்து ஒர்க் ஃபங்க்ஷனோடது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ், இதெல்லாம் ஒரு சில ஃபீச்சர்ஸ். ஃபோட்டோ கரண்ட், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி பிலோ அ சர்டன் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? மெட்டல் டஸ் நாட் எமிட் அப்படின்னு கூட போட்டுக்கோ. ஸோ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரைட்டிங் த கொஷின். சரிங்களா? நீங்கள் மினிமம் ஃப்ரீக்வன்சி பிலோ விச் ஃபோட்டோ எமிஷன் டஸ் நாட் டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க, அது பெட்டர். ஓகே, நான் புக்கில் அதான் கொடுத்துருக்கேன். பட் நம்ம எப்படி எழுதலாம், above which photo emission occur take place அப்படியும் சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்க, மினிமம் ஃப்ரீக்வன்சி பிலோ விச் photo emission does not take place.
வாட்டர் மேட்டர் வேவ். மேட்டர் வேவ் என்றால் என்ன? வேவ் மேட்டர் which have wave property. A proton and alpha particle are accelerated by same potential. ரெண்டுத்தோட வோல்டேஜ் சேம் ஆக இருக்கு. ரெண்டுமே பார்ட்டிகல் தானே, அப்போ h/√2mqv ன்னு எழுதலாமா? ரெண்டு பேருக்கு வோல்டேஜ் சேம். அப்போ ரேஷியோ ஆஃப் டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ப்ரோட்டான் பை வேவ்லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் வேணும்னா மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பை மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான். நல்லா பாரு, இவனோட மாஸ் 4 மடங்கு இருக்குது, சார்ஜ் 2 மடங்கு, இவனோடது 1:1. அப்படின்னா 2√2 இல்லைன்னா √8:1 போட்டாலும் ஓகே தான். என்னென்னமோ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, √2 Why it is the frequency and not the intensity of the source that determine whether the emission of current will take place. Basically இதான் சார் நேச்சர். இது ஒய்னு கேட்டாங்க, எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. அதாவது இப்படி எழுதலாம், why it is frequency. ஏன் frequency, ஏன் intensity கிடையாது? ஏன் அப்படின்னா எனர்ஜி depends upon frequency ன்னு போட்டுக்கோ. பேசிக்கலி இது நேச்சர், ஓகேவா? ஸோ ஏன் ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி பொறுத்து ஏன் இல்லைன்னா எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும்? ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும். ஸோ நம்ம மினிமம் எனர்ஜியை தாண்டினா தான் அது வெளியே வருதுன்னா அப்போ மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அதனால தான் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்கா பெட்டர் ஆன்சராக இருக்கும். அக்கார்டிங் டு ஃபோட்டான் பிக்சர் ஆஃப் லைட் எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் டிபெண்ட்ஸ் ஆன் த எனர்ஜி. சரிங்களா? எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும்? ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும், இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்காது. ஓகே, ஸோ நான் சொன்னேன் பற்றி அந்த ஆன்சருக்கு 1 மார்க்காச்சும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எதை பொறுத்து இருக்கும்? ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அது எதை பொறுத்து இருக்குது? எனர்ஜியை பொறுத்து தான் வரும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி எனர்ஜியை பொறுத்து இருக்கும். எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும்? ஃப்ரீக்வன்சி. அதனால தான் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருமோ வராதுன்னு டிசைட் ஆகும். ஓகே, எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி any 2 features ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டோட ஃபீச்சர்ஸ் என்ன? இதெல்லாம் உங்கள் புக்கில் கிடக்குது. சரிங்களா? நல்ல பாரு, இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் தான். ஓகேவா? இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் மொத்தம் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும், எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் தான். ஓஹோ, ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக. சரிங்களா? இல்லைன்னா ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் போதும். நல்லா பாரு, கரண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும், எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும், ஒர்க் ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கும். இந்த ப்ராசஸ் எலக்ட்ரான் ஃபோட்டான் பட்டோன்னு எலக்ட்ரான் எமிட் ஆகும். இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வெளியே வரணும்னா ஒரே ஒரு ஃபோட்டானோடைய பார்ட்டிகளோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கணும். இது எல்லாமே சரியா? இதை ரீட் பண்ணிக்கோங்க, நான் சொன்னதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் டு அப்சர்வேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட். என்னென்ன அப்சர்வேஷன் சார்? ஃபோட்டான் பார்ட்டிகல் பட்டோன்னு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆச்சு. சரிங்களா? ஃபோட்டான் எப்போ ரிலீஸ் ஆச்சு? எலக்ட்ரான் எப்போ ரிலீஸ் ஆச்சு? ஃபோட்டானோட எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கப்போ ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கோங்க. ட்ரா த கிராஃப் ஷோயிங் த வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ கரண்ட் வித் ஆனோட் பொட்டன்ஷியல். எப்படி இருக்கும்? கரெக்டாக நீ இதில் எந்த கிராஃப் வேணாலும் வரையலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டியாக இல்லை டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியானு மென்ஷன் பண்ணல. இன்டென்சிட்டி வேறனா கரண்ட் வேறு, இன்டென்சிட்டி வேறனா கரண்ட் வேறு. புரியுதா இல்லையா? ஃப்ரீக்வன்சி வேறனா வோல்டேஜ் வேறு. இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஏதாச்சும் ஒரு கிராஃப், நீங்கள் இந்த கிராஃப் போட்டாலும் ஓகே தான். சரிங்களா? ஸோ கிராஃப் அது கொஞ்சம் இப்படி வளையணும். ஓகேவா? அபியஞ்சல் மாதிரி கிராஃப் போடக்கூடாது. நீ இந்த கிராஃப் மட்டும் போடணும் இல்லை, இன்னொரு கிராஃப் இருந்துச்சு பற்றியா நான் வரைஞ்ச பற்றியா டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வச்சு அதுவும் போடலாம். சரிங்களா? ஸோ தேர் இஸ் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி கீழே எதுவுமே நடக்காது. இது ஒரு ஃபீச்சர். கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்கும்? இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்காது, ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மட்டும் இருக்கும். கரண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி எழுதுனா போதும்.
explain how the process of emission of photoelectron is different from the process of emission of beta particle. photoelectrons beta particle எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? பீட்டா பார்ட்டிக்கல் இப்போ உங்கள் சிலபஸ்லேயே இல்லை. சரி, ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஃபோட்டான் பட்டு எலக்ட்ரான் கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? இந்த பீட்டா பார்ட்டிக்கல் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவில் கிடைக்கும். சரிங்களா? எனக்கு இப்போதைக்கு வேறு எந்த பாயிண்ட்டும் இது தோணலை. சரிங்களா? பேசிக்கலி ரெண்டுமே எலக்ட்ரான் தான் வரும். ஸோ அது டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இது வந்து படும். இது வந்து நியூக்ளியஸ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஆட்டமில் நடக்கிற விஷயம். இது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன், இது ஒரு அட்டாமிக் ரியாக்ஷன். வேறு எந்த பாயிண்ட் எனக்கு இப்போ தோணலை. ஆன்சர் கீழே என்ன இருக்குது? இந்த நாய்களுக்கு என்னன்னு தெரில, கத்திக்கிட்டு இருக்காங்க. எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் டேக் பிளேஸ் டியூ டு த இன்சிடென்ட் ஃபோட்டான். சரிங்களா? ஃபோட்டான் பட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது. அதே எமிஷன் எதுனால? ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸில் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயம். ஃபோட்டோ எலக்ட்ரான் ஆர் நாட் அக்கம்பனி பை எனி அதர் பார்ட்டிகல். வெரி குட் பாயிண்ட். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வரப்போ எலக்ட்ரான்ஸ் மட்டும் வரும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜு மாசு எல்லாத்தையும் ஸ்டேபிள் வைக்கிறதுக்கு எலக்ட்ரான் வரப்போ ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிகல் வரும். பாசிட்ரான் வரப்போ நியூட்ரினோ வரும். சரியா? எலக்ட்ரான் வரப்போ ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான் வரப்போ நியூட்ரினோ வரும். ஸோ அதான் பிடிச்சி. அது ரெண்டு நல்லாவது பாயிண்ட். பீட்டா பார்ட்டிகல் வரப்போ என்ன ஆகும்? ஒன்று நியூட்ரினோ இல்லை ஆன்டி நியூட்ரினோ வரும். வேறு ஏதாச்சும் நீங்கள் பாயிண்ட் போட்டாலும் ஓகே. அவார்ட் ஃபுல் மார்க் ஃபார் எனி அதர் 2 relevant டிஃப்ரென்ஸ். ஓகேவா? வேறு ஏதாச்சும் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருந்து யாராவது ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஓகே, யாரு? ஓகே பாப்பா, நான் இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு பார்க்குறேன் பாப்பா. எனக்கு நீங்கள் டெலிகிராமில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. டெலிகிராமில் அனுப்பிடுங்க. இதே நம்பருக்கு டெலிகிராமில். தேங்க்யூ பாப்பா. சார் டியூரேஷன் இவ்வளோ இருக்குமா? ரே ஆப்டிக்ஸ் வீடியோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கும்? படிக்கிறத விட்டுட்டு ஏன்டா இந்த ஆகாது. எனக்கு ஒரு சில டைமில் அது அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம காலையில் உட்காந்து 2-3 மணி நேரம், அதுக்கு முன்னாடி நான் உட்காந்து 4-5 மணி நேரம் அந்த கொஸ்டின் ஒன்று தேடி கண்டுபிடிச்சேன். அந்தந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நம்ம வீடியோ எப்போ சார் முடிச்சிருப்போம்? 12 மணிக்கிட்ட முடித்தோமா, போய் சாப்பிட்டு உடனே வந்துட்டேன். அடுத்து நான் வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்? 5 மணி ஆயிடுச்சு சார். அவ்வளோ நேரம் உட்காந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கே, கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கே, கொஸ்டின் 64 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரில் போய் அந்த கொஸ்டின் தேடி அந்த கொஸ்டினோட ஆன்சர் கீழே போய் ஆன்சர் வைக்க தேடணும். இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் வீட் சாரி, வீடியோ எவ்வளோ பெருசாக இருக்கும். படிங்கப்பா, உங்களுக்காக தானே பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கொஸ்டின் தேடுற வேலை இருக்கா? எதுவுமே இல்லை. உங்களுக்கு அந்த வேலையே கிடையாது. டிஃபைன் த டேர்ம் threshold frequency. threshold frequency என்ன? மினிமம் ஃப்ரீக்வன்சி below which no photo electrons are emitted. சரிங்களா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன? the voltage. ஓகேவா? என்ன சொல்கிறது, எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா எலக்ட்ரான் வந்து அங்கே ஆனோடில் போய் சேராது. அப்போ the voltage given to the system so that no electron reaches. இல்லைன்னா கைனெட்டிக் எனர்ஜி 0 ஆயிடணும் அப்படின்னு எழுதுன போது. இங்கிலீஷ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குப்பா. ஓகே, இல்லைன்னா பெட்டராக டெரிவேஷன் டெஃபினேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணிக்கலாம். How were this term important in ancient photoelectric? ஏன் சார் இந்த டேர்ம்ஸில் இம்பார்ட்டன்ட்னா எதான் சார் ஃபார்முலாவில் வரும். மூளை யோசிக்க வேணால் ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்கா? threshold frequency மினிமம் ஃப்ரீக்வன்சி below which no photoelectron is possible. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன? மினிமம் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் given to the plate for which current ஸ்டாப் ஆகணும். வெரி குட் சார். போய் சேரக்கூடாதுன்னு சொல்கிறத விட என்ன சொல்லிடணும் சார்? சிஸ்டமில் இருக்க கரண்ட் 0, ஏன்னா எலக்ட்ரான் அங்கே போகாது. அப்போ கரண்ட் 0. அப்போ மினிமம் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா சார் அந்த சிஸ்டமோட கரண்ட் என்ன ஆயிடணும்? 0 ஆயிடணும். அடுத்து அந்த ஈக்குவேஷன் எழுதுனா போதுமானது. ஓகேவா? நீ ஹச் நியூ டேர்ம்ஸில் எழுதணும்னு இல்லை, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ -5 எழுதுனா போதும். ஓகேவா? அதாவது இந்த டேர்ம் இங்கிட்டு போட்டு எழுதினாலும் ஓகே தான். எனக்கு பசங்க சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
the de Broglie wavelength associated with electron and proton are equal. Electron and proton ki equal. Prove that kinetic energy of electron is greater than that of proton. நல்லா அப்போ ரெண்டு பேரோட de Broglie wavelength ஈக்குவல்னு சொல்லிட்டான். அப்போது நல்லா பார்த்தீங்கன்னா wavelength is equal to h by root of 2me. இப்போ நல்லா பார்த்தனா இதனை ரீஅரேஞ்ச் பண்ணால் root of 2me is equal to h by lambda. இல்லை ஸ்கொயர் பண்ணிக்கோ உனக்கு டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா 2me இல்லை 2 விட்டுரு 2 கூட அங்கிட்டு கொண்டு போயிரு h by lambda the whole square into 1 by 2. அப்போ ஹச்சும் கான்ஸ்டன்ட் லேம்டாவும் கான்ஸ்டன்ட் ஏன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் பை எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பை மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். இப்போ யாரோட மாஸ்டர் பெருசு இவனோடது. இதோட ரேஷியோ எடுத்திங்கன்னா 1836 டைம்ஸ் வரும். அப்போ எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் பை 1836 டைம்ஸ். அப்போ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும் when compared to what எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அதான் கேட்டாங்க எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தென் எனர்ஜி. சார் எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. அப்போ இப்படி வாங்க வேவ் லென்த் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து h by root of 2me. மாஸ் ஆஃப் இது ப்ரோட்டானோடது ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணிடு. அப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான். இப்போ ஒன்றும் இல்லை இங்கே மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து 1836 டைம்ஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னே 1836. அப்போ ப்ரோட்டானோட வேல்யூ 1836 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு எலக்ட்ரானோட எனர்ஜி கிடைக்குது. அப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தென் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான். ஸோ நல்லா பாரு எப்படி வேணாலும் நீ சால்வ் பண்ணலாம். ஓகே இவங்க என்னே மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் நான் பண்ண பார்த்தி அந்த மாதிரி. ஆனால் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னு கொண்டு வரல. ஓகே ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கம்மிங்கிறதுனால எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். In what way are matter wave different from electromagnetic wave? Matter wave அப்படின்னு சொன்னால் it is due to matter. அப்போ matter waveோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா half mv². கரெக்டாக இல்லையா? எனர்ஜி ஆஃப் மேட்டர் வேவோட ஃபார்முலா என்ன half mv² இல்லைன்னா p² by 2m. இந்த மேட்டர் வேவ் பார்த்தீங்கன்னா it can be not always it can be due to charge particle. எலக்ட்ரானோடது ப்ரோட்டானோடது ஆல்ஃபா பார்ட்டிகளோடது. அப்போ இந்த பார்ட்டிகளுக்கு சார்ஜ் இருக்கும். மேட்டர் வேவில் சார்ஜ் இருக்கும். சார்ஜ் இருக்குது. ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுன்னா என்ன ஆகும் சார் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆமாவா இல்லையா? வேற இந்த மேட்டர் வேவ் பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டானோடது. இட் இஸ் டியூ டு ஃபோட்டான். ஃபோட்டான் என்ன சார் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல். சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்னு சொன்னால் அவங்க டஸ் நாட் டிஃபெக்ட் இல்லை டிஃப்ளெக்ட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா இஎம்வேவ் என்ன ஆகாது டிஃப்ளெக்ட் ஆகாது. நீ யோசிக்கலாம் ஸோ அதோட பேரே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிஃப்ளெக்ட் ஆகாது. If kinetic energy of the particle is reduced by 1/4 of its initial value, how many times the de Broglie wavelength is become? Okay. நல்லா பாரு. இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ. இப்போ புது வேல்யூ என்ன சார்? எனர்ஜி என்ன பை 4 பண்ணுறேன் கரெக்டாக இல்லையா? பை 4. அப்போ ரூட்டுக்கு வெளியே எடுத்தீங்கன்னா 2 ஆயிருமா? அப்போ h by root of 2me பதில் நான் இனிஷியல் வேல்யூ எழுதிக்கலாம். அப்போ இது 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் 1/4 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வேவ் லென்த் என்ன ஆகுது டபுள் ஆயிடுச்சு. அப்போ ஹவு மெனி டைம்ஸ் இந்த de Broglie wavelength அசோசியேட் பிகம். அப்போ de Broglie wavelength என்ன ஆயிடுச்சு 2 டைம்ஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா ட்வைஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஸ்டினில் இன்னொரு விஷயம் கேட்கலாம். எவ்வளோ டைம்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச். அப்போ சேஞ்ச் வேணும்னா என்ன பண்ணு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்டூ 100. ஸோ சேஞ்ச் கேட்டாங்கன்னா இப்படி எழுது எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னா. அப்போ 2 வேவ் லென்த் மைனஸ் வேவ் லென்த் பை வேவ் லென்த் இன்டூ 100. அப்போ நான் வேவ் லென்த் பை வேவ் லென்த் இன்டூ 100 அப்படின்னா 100% இன்க்ரீஸ் ஆயிருக்குது சார்.
வேவ்லென்த் என்ன ஆயிடுச்சு 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Light of same wavelength is incident of 3 photosensitive surface A, B, C. The following observation recorded. From surface A, photoelectrons are not emitted. ஒரே லைட்டை 3 இடத்துல அனுப்புகிறோம் சார் A, B, Cயில். ஆனால் இதில் வரல. அப்படின்னு என்ன சார், நான் கொடுத்த எனர்ஜி ஏவோட ஒர்க் ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ எப்படி இருக்குது, நான் கொடுக்குற எனர்ஜி ஏவோட ஒர்க் ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்குது. ஆமாவா இல்லையா? கம்மியாக இருக்கிறதுனால தான் என்ன ஆயிடுச்சு, நான் கொடுத்த எனர்ஜி கம்மினால எலக்ட்ரான்ஸ் வெளியே வரல. சர்ஃபேஸ் பியில் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஜஸ்ட் எமிட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம் சார், நான் கொடுத்த எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் சர்ஃபேஸ் சி ஃபோட்டோ எலக்ட்ரான் வித் சம் எனர்ஜி, ஏதோ ஒரு எனர்ஜியோட வருது அப்படின்னு என்ன அர்த்தம் சார், நான் கொடுத்த எனர்ஜி கிரேட்டர் தென் இருக்குது. அப்போ தானே வெளியே கைனெட்டிக் எனர்ஜி வருது. கம்பேர் த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த 3 கேசஸ். 3 கேஸில் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, 3 கேஸில் ஒர்க் ஃபங்க்ஷன் பார், இந்த எனர்ஜி சேம் சார். அப்போ இங்கே வரலன்னா இவனோட த்ரெஷோல்டு அதிகமாக இருக்குது. Threshold of A is greater than threshold of B is greater than threshold of C. ஆமாவா இல்லையா? அதாவது ஈங்கிற ஒரு வேல்யூ, இந்த வேல்யூ ஈயை விட பெருசாக இருக்குது, இந்த வேல்யூ ஈயை விட ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ஈயை விட பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக இது ஈக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் சார், இதுக்கு வந்து நான் இது போட்டேன், நான் என்ன ஒல்றிக்கிட்டு இருக்குன்னு புரியுதா? ஈயை விட இந்த வேல்யூ பெருசாக இருக்குது, இந்த வேல்யூ ஈக்கு ஈக்குவல், அப்படின்னா இது ஈக்கு ஈக்குவல், இந்த வேல்யூ ஈக்கு பெருசு, அப்போ இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்லி இதை விட பெருசாக இருக்குன்னு சொல்லலாமா? என்ன லாஜிக் புரியுது? இல்லை எனக்கு ஃப்ரீக்வன்சியில் வேணும்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி இஸ் கிரேட்டர் தென் சி. மேட்ரு வேவ்னா என்ன, மேட்ரு வேவ் வந்து மூவிங் பார்ட்டிகளுக்கு இருக்கும். மூவிங் பார்ட்டிகல், இந்த பார்ட்டிகலுங்கிற வார்த்தை முக்கியம், மூவிங்க்கு மட்டும் இல்லை பார்ட்டிகளுக்கு. தே ஆர் ட்ராவல் வித் த ஸ்பீட் லெஸ் தென் லைட். இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக்கெல்லாம் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போகும், ஆல்ஃபா பார்ட்டிகல் பீட்டா பார்ட்டிகல்லாம் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போகாது, கொஞ்சம் கம்மியான வேவ் ஸ்பீடில் போகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த பார்ட்டிகளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. இதுவும் சொல்லலாம். இதை விட பெட்டர் பாயிண்ட் என்ன, இந்த பார்ட்டிகளை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சா டிஃப்ளெக்ஷன் நடக்கலாம். ஏன்னா இந்த பார்ட்டிகளில் சார்ஜ் இருக்குது. வேற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா என்ன, தே ஆர் ப்ரொடியூஸ் பை சார்ஜ் பார்ட்டிகல், ஆக்சிலேட்டட் சார்ஜ் பார்ட்டிகளால் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் கிடைக்கிற ஃபோட்டான் பார்ட்டிகளுக்கு என்ன இருக்காது, சார்ஜ் இருக்காது. தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட். இவங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை விட நான் கொடுத்த பாயிண்ட் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஓகேவா? உனக்கு எது எழுத தோணுது அது எழுது. சார் எனக்கு டவுட் சார், நான் பேசாமல் இந்த பாயிண்ட் எழுதாமல் அந்த பாயிண்ட் எழுதாம மார்க் வருமா வராது? உன் எக்ஸாம் ஹாலில் உனக்கு என்னென்ன பாயிண்ட் தெரியுதோ எல்லா பாயிண்ட் எழுது. அதில் ஏதாச்சும் 2-3 பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் கொடுப்பாங்க. சரியா? இந்த இடத்துல வேவ்லென்த் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் என்ன வந்திருக்கு, வேவ்லென்த் 2 வந்து 2 டைம்ஸ், இல்லைனா ட்வைஸ் ஆயிடுச்சு, இல்லை பிகம்ஸ் 2 டைம்ஸ். எப்படி வேணுமோ எழுதிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் இருக்கா? சரி. If the frequency of light incident on the cathode of photoelectron increase, frequency increase பண்ணுறேன், அப்போ எனர்ஜி என்ன ஆகும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சார், ஏன்னா h nu minus 5 is equal to எனர்ஜி. நான் இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணேன்னா இது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபோட்டோ கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, ஆகாது. நோ சேஞ்ச். நான் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணணும், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கம்பேரிசன், ஓகே, இது போன கொஸ்டின் தானே, கம்பேரிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஏ பெருசு, பி பெருசு, சி. ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான் வந்து நியூ, தேர்ஃபோர் இது என்னது, ஓகே, ஜஸ்டிஃபிகேஷன். இது போன கொஸ்டினோட ஆன்சர்ப்பா. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இ இன்க்ரீஸ் ஆகும், ஃபோட்டோ கரண்ட் மாற்றிக்காதுன்னு இன்டென்சிட்டி சேமாக தான் இருக்குது. ஃபிகர் ஷோஸ் the stopping potential V0 for graph 1/V for a metal being wavelength. Okay, what is the Planck constant, h ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கிராஃப் இங்கே இருக்குது, இதுதான் சார் கிராஃப். ஃப்ரம் த கிராஃப் ஏபி கிராஃப்லேருந்து எனக்கு இது வேணும், the distance between the light source and distance. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1 சால்வ் பண்ணுவோம். நல்லா பாரு, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணேன். hc 1/λ - 5ன்னு சொல்லலாமா, கரெக்டாக? இப்போ V is equal to hc/E into 1/λ - 5. போன கொஸ்டினில் பார்த்தோன்னா வெலாசிட்டிக்கு, இது பொட்டென்ஷியலுக்கு. ஓகே, ஸோ ஃபார்முலா வந்து ஒன்றும் இல்லை, கைனடிக் எனர்ஜி 12mv², இல்லை பொட்டென்ஷியல்னா E into V போட போகிறேன். இப்போ y is equal to mx plus c. அப்போ என்னோட ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, hc/Eக்கு ஈக்குவலாக இருக்குது ஸ்லோப், இல்லை tan θ. சரியா? அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார், E/c டைம்ஸ் ஸ்லோப். ஓகே, if the distance between the light source and surface of the metal A increase, distance increase ஆச்சுன்னா
டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இன்டென்சிட்டி குறையும். ஏன்னா இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? டி ஸ்கொயர், டிஸ்டன்ஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி குறையும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுறப்ப கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகலைன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் சேஞ்ச் ஆகாது. ஸோ நோ சேஞ்ச். ஓகே, ரீசன் என்ன? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் எனர்ஜி அண்ட் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி அண்ட் நாட் ஆன் இன்டென்சிட்டி. அப்படி எழுதுனா போதும். ஸோ அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் பிளா 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 பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன சார்? m/c. இந்த m என்னது? ஸ்லோப்பு. சரிங்களா? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ரிமைன் த சேம். ஜஸ்டிஃபிகேஷன்னா வேரியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ்னால பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்டென்சிட்டி தான் சேஞ்ச் ஆகும். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எதை பொறுத்து இருக்கும்? ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும் அண்ட் நாட் த இன்டென்சிட்டி. In case of photoelectric effect experiment, explain the following fact. The wave theory could not be explained by the extension of could not be explained. So basically இந்த wave theory threshold frequency explain பண்ண முடியாதுன்னா முடியாது சார். ஏன்னா வேவ் தியரி என்ன சொல்லுதுன்னா, வேவ் தியரியை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. வேவ் தியரியை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி இன்டென்சிட்டியை பொறுத்தது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு வேவ் வருதுன்னு வச்சுக்கோ. இப்படி வேவ் லைட் வந்து வேவாக வருது. அப்போது இதான் அந்த ஃபோட்டான் பார்ட்டிக்கல். இது ஃபோட்டான் வந்து இப்போ வேவாக வருது. இங்கினுக்குள்ளே இருக்க ஒரு மெட்டல் பிளேட். அப்போ நான் வேவ்னா நல்லா பாரு. பேசிக்கலி கான்செப்ட் என்ன சார்? அந்த த்ரெஷ்ஹோல்டை தாண்டிட்டிங்கன்னா எலக்ட்ரான் வெளியே வரணும். அப்போ வேவ்னு பார்த்தோன்னா வேவ்கிட்ட மொத்தமாக எனர்ஜி இருக்குது. அதை என்ன பண்ணும்? கான்ஸ்டண்ட்டாக இப்படி எனர்ஜி கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எனர்ஜி கொட்டிக்கிட்டே இருக்குதா? இந்த மாதிரி எனர்ஜி கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு அப்புறம் இது ஃபுல்லாகிடணும். அதாவது நான் கூற வர கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் வெளியே எடுக்கிறதுக்கு எனக்கு 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வேணும். வேவ் கிட்ட 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி. ஆனால் வேவ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்துக்கிட்டே தானே இருக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கொடுக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானாக கிக் அவுட் பண்ணணும். ஆனால் அப்படி நடக்கலை. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல் வந்து அந்த 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியோட அதிகமாக இருக்கணும். வேவாக கன்சிடர் பண்ண இது முடியாது. அப்போ த்ரெஷ்ஹோல்டை தாண்டறப்ப தான் வரும். அப்போ த்ரெஷ்ஹோல்டு வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இது பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அவங்களோட ஆன்சர் பார்த்துக்கலாம். உனக்கு பெட்டர் ஜஸ்டிஃபிகேஷன் புரிஞ்சிச்சுன்னா ஓகே. அதை நான் சொல்கிறது ஒரு கான்செப்ட் புரியும், எழுதுறது அவங்கள மாதிரி பார்த்துக்கோ. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி. ஆமாம் சார், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டு தான். ஆன்சர் வந்து இங்கே பார்த்துக்கோ. இங்கே என்ன போட்டிருக்கான்? அக்கார்டிங் டு வேவ் தியரி ஃபோட்டோ எலக்ட்ரான் கேன் பி எமிட்டட் யூஸிங் ஹை இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளியே வரணும். ஆனால் அப்படி நடக்கலை. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னது சார்? நான் சொன்னேன்னா எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்டென்சிட்டி. எது? வேவை பொறுத்திருக்க வரைக்கும். அப்போ இன்டென்சிட்டி கூட்டினா என்ன இருக்கணும்? வெளியே வந்திருக்கணும். ஆனால் அது வரல. அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் எனர்ஜி. சரிங்களா? அதாவது பேசிக்கலி ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்தது, இன்டென்சிட்டியை பொறுத்தது இல்லை. வேவில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து இன்டென்சிட்டியை பொறுத்தது. பார்ட்டிகல் நேச்சரில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வந்து எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்தது. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீ பார்த்துக்கோ. சரியா? இந்த ஆன்சர் நீங்கள் எழுதிக்கோங்க. இங்கே பாரு, அக்கார்டிங் டு வேவ் தியரி பிளா 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 ஹெல்ஸ் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் த்ரெஷ்ஹோல்ட் பிளா பிளா பிளா. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆச்சும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும். ஓ, இவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் இருக்கா? சரி, ஓகே. அடுத்து 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே. ஸோ கொஸ்டினை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. டி ப்ராக்லி வேவ்லென்த் as function of k. ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபங்க்ஷன் ஆஃப் கே கொடுக்காம ஆக்சுவலாக 1/√k கொடுத்துருக்காங்க கிராஃபில். ஓகே. ஸோ m1 and m2 are shown in the figure. Here k is the energy. ஸோ k வந்து எனர்ஜி. ஸோ வேவ்லென்த்துக்கும் எனர்ஜிக்கு கிராஃப் வரையிறீங்க. அப்போ இந்த ஸ்லோப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்கள். வேவ்லென்த்தோட ஃபார்முலா என்ன? h/√2me. இதை நான் இப்படி எழுதலாமா? ஏன் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன்? என்ன நல்லா பாரு, ஒய் ஆக்சிஸில் லேம்டா இருக்குது. இது மொத்தமாக என்னோட ஸ்லோப்பு 1/√e. இதான் கே. அப்போ பேசிக்கலி இதான் என்னது? என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ. அப்போ இங்கே இருக்க ஸ்லோப் எதுக்கு ஈக்குவல் சார்? என்னோட ஸ்லோப் இதுக்கு ஈக்குவல். ஸோ ஸ்லோப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? h/√2m ரெப்ரசன்ட் பண்ணுது. விச் ஆஃப் த 2 பார்ட்டிகல் இஸ் ஹெவியர்? நல்லா பாரு, என்ன அர்த்தம் சார்? இதுதான் ஸ்லோப். ஸ்லோப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் மாஸ்.
அப்போ யாரோட மாஸ் அதிகமாக அவனோட ஸ்லோப் கம்மியாக இருக்கும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். யாரோட ஆங்கிள் அதிகம், சப்போஸ் இதான் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இந்த ஆங்கிள் பெருசா இல்லை இந்த ஆங்கிள் பெருசா, எந்த ஆங்கிள் பெருசாக இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, எனக்கு அந்தளவுக்கு பார்த்தா தெரியல. அப்போ ஒன்றும் இல்லை, இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கொண்டு வா. இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் கொண்டு வா. இப்போ எதோட ஸ்லோப் சார் பெருசு? இவனோட ஸ்லோப் வந்து பெருசாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஒன்று என்ன பண்ணுங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி லைன் போட்டுக்கோ. இப்போ பாரு எதோட ஸ்லோப் பெருசாக இருக்குதுன்னு பாரு. புரியுதா இல்லையா? M2ஓட ஸ்லோப் தான் பெருசாக இருக்குது. லாஜிக் அவ்வளோதான். அப்போ ஸ்லோப் அதிகமாக இருந்துச்சுன்னா மாஸ் கம்மியாக இருக்குது. அப்போ விச் இஸ் ஹெவியர்? எதோட ஸ்லோப் கம்மி? M1ஓட ஸ்லோப் கம்மி. அப்போ மாஸ் வந்து M1க்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் எது அதிகம்? M1. இஸ் திஸ் கிராஃப் வேலிட் ஃபார் ஃபோட்டான்? இந்த கிராஃப் ஃபோட்டான் பார்ட்டிக்கலுக்கு வேலிடாக கிடையாது. ஃபோட்டானில் வேவ் லென்த் வந்து 1/√E ப்ரொபோஷனலாக இருக்குது. வேவ் லென்த் எப்படி இருக்கும்? பை ஈன்னு இருக்கும். கரெக்டாக இல்லையா? √E வராது, பை ஈன்னு வரும். கரெக்டாக சொல்கிறது புரியுதா இல்லையா? சார் சப்போஸ் ஃபோட்டான் பார்ட்டிக்கலுக்கு கேட்டது இல்லை, கேட்டா ஃபோட்டான் பார்ட்டிக்கலுக்கு வரைய சொல்கிறாங்க. இது வேவ் லென்த், இது 1/E. இப்போ நல்லா பாரு, இது வேணா வரைய சொல்லலாம். ஆக்சுவலாக HCன்னு வரும். ஓகேவா? HC/E. அப்போ நல்லா பாரு, இது மொத்தமாக ஒய் ஆக்சிஸில் இருக்குது, இது ஸ்லோப், இது மொத்தமாக எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதோட ஸ்ட்ரெயிட் லைன் வரும். சார் இந்த கொஷினில் சப்போஸ் அவங்க இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இது கேட்க மாட்டாங்க, கேட்டால் என்ன பண்ணுறது? HC × 1/E இதான் நம்ம ஃபார்முலா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது சார்? எக்ஸோட வேல்யூ 1/√E. அப்போ 1/Eக்கு பதிலாக நான் x² சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ வேவ் லென்த் என்ன ஆயிடுச்சு சார்? HC டைம்ஸ் x². அப்போ பேசிக்லி y இஸ் ப்ரொபோஷனல் டு x² கிராஃப். அப்போ இது எப்படி இருக்கும்? பேராபோலா கிராஃபாக இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ கொஷின் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், கேட்க மாட்டாங்க. பட் கேட்டால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்கான ஈக்குவேஷன், அடுத்த அந்த ஈக்குவேஷன் கிராஃப் வரைகிறது எப்படி, இது தெரிஞ்சால் போதும். அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இந்த ஆன்சர் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கியா? எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஆக்சுவலி இது எல்லாத்தையும் கடைசியில் போட்டுருவோமா? இதையும் தனியாக போகிறேன், நீங்கள் வா. ஓகே, நீங்களும் வாங்க சார். ஷோ, தனியாக போகாதீங்க, இங்கே இருங்க. ஓகே, நீங்களும் வாங்க சார். ஓகே. ஐயோ, இவன் இங்கே இருக்கானா? இங்கே போனது யாரு? இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். ஒருத்தவங்க மட்டும்தான் போயிருக்கானா? அப்போ நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க, நீங்களும் வாங்க. ஓகே, ஸோ ஸ்லோப் பார்த்தேன்னா h/√2m. நீ இங்கே வா. h/√2m எது ஹெவியராக இருக்குது? ஸ்லோப் ஆஃப் M2 வந்து அதிகமாக இருக்குது தென் M1. அப்போ M1 தான் அதிகம். யாரோட ஸ்லோப்பு கம்மியாக இருக்கோ அவனோட மாஸ் அதிகம். மொமெண்டமோட ஃபார்முலா 2√2mk. இது எதுக்கு வேலிட் இல்லை? ஃபோட்டானுக்கு வேலிடு கிடையாது. ஃபோட்டான் பார்ட்டிகளுக்கு வேவ் லென்த்தோட வேல்யூ எப்பவுமே எப்படி தான் இருக்கும். ஏன்னா பேசிக்கலி என்ன சார், இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு? எனக்குலாம் இதுவே புரியல அப்படிங்கிறவங்களுக்காக நல்லா பார்த்தா பேசிக்கலி λ இஸ் ஈக்குவல் டு h/p. சார் இந்த ஃபார்முலா ரெண்டு பார்ட்டிகளுக்குமே வேலிட் தானே. ஆனால் h/pக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? பிக்கு வந்து √2m சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 1/√2m ஃபார்முலா எதுக்கு வேலிட் இல்லை? ஃபோட்டான் பார்ட்டிகளுக்கு வேலிட் கிடையாது. ஓகேவா? சொல்கிறது புரியுதா? ஸோ √2m ஃபோட்டானுக்கு கிடையாது. ஓகே, அதனால் நம்ம அந்த ஃபார்முலா வச்சு இந்த கிராஃப் போட முடியாது. ஸோ இதுதான் உங்கள் சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, briefly explain de Broglie hypothesis for wave nature of matter. wave nature of matterக்கு de Broglie என்ன சார்? ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த பார்ட்டிக்கலுக்கு என்ன அசோசியேட்டாக இருக்கும்? மேட்டர் வேவ் இருக்கும். சரிங்களா? de Broglie hypothesis for matter wave. வேவ் லென்த்
எல்லா மூவிங் பார்ட்டிகளுக்குமே என்ன நேச்சர் இருக்குது? வேவ் நேச்சர் இருக்குது. Find the ratio of de Broglie wavelength associated with a proton and alpha particle accelerated from rest through same potential. Voltage same ஆக இருந்தால், voltage same இருந்தால் என்ன ஃபார்முலா? Voltage same, wavelength is equal to h by root of 2m qv. கரெக்டா இல்லையா? அப்போ wavelength 1 by wavelength 2. ஸோ இது வந்து ப்ரோட்டானோடது, இது ஆல்ஃபா பார்ட்டிகளோடது. மேலே மாஸ் வருமா? இந்த கொஸ்டின் நம்ம நிறைய தடவை சால்வ் பண்ணிட்டோம். மாஸ் வந்து இது இது டிவைட் பை 1:1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 8 வந்துடும். ஓகேவா? சேம் பொட்டென்ஷியல். அடுத்து சேம் எனர்ஜி கேட்டால் என்ன பண்ணுறது? லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ரூட் ஆஃப் 2me. ஓகே, எனக்கு வாமிட் சென்சேஷனாக இருக்குன்னு எனக்கு தெரியல. எனர்ஜி சேமாக இருந்துச்சுன்னா மாஸ் பை இது, அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் 4, இதோட மாஸ் வந்து 1. ஸோ இது வந்து 2 டைம்ஸ் ஆயிரும். இது வேணால் நீங்கள் 2√2ன்னு எழுதிக்கலாம். இவ்வளோ தானே? ஸோ நல்லா பாரு, டி ப்ராக்லி ஹைபோதேசிஸ் என்ன? எல்லா மூவிங் பார்ட்டிகளுக்குமே பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களோட மொமெண்டமுக்கும் வேவ் நேச்சருக்கு இதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்து பாரு, வேவ் லென்த்துக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? 2√2 டைம்ஸ் வருது. சரிங்களா? ஸோ அந்த ரூட் ஆஃப் 8 2√2. செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன வருது? 2ன்னு வருது. எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. Write Einstein photoelectric equation. How does Millikan prove the validity of equation? Einstein photoelectric equation na enna? Kinetic energy is equal to h nu minus h nu naught. Correct ah illaya? Millikan eppadi indha equation prove panna enak theriyala. Nama solution paakalam. Explain the existence of threshold frequency. Threshold frequency அந்த minimum ஒரு frequency இருக்குன்னு எப்படி prove பண்றது? நல்லா பாருங்க, அந்த minimum frequency, அதாவது threshold frequency இருக்குன்னு எப்படி prove பண்றதுன்னா, நான் கொடுக்குற frequency threshold விட அதிகமாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? சப்போஸ் நான் கொடுக்குற frequency threshold விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும் சார்? மேத்தமெட்டிக்கலி கைனட்டிக் எனர்ஜி நெகட்டிவ் ஆயிரும். நெகட்டிவ் கைனட்டிக் எனர்ஜி பாசிபிளா? பாசிபிள் இல்லை. அப்போது கண்டிப்பாக நியூவோட வேல்யூ நியூ நாட்டை விட பெருசாக இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூ நாட்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, இந்த ஃப்ரீக்வன்சியோட ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. என்ன கொஷினில் சொல்யூஷன்? h nu is equal to, இவங்க உல்டாவாக எழுதியிருக்காங்க, h nu ஓட டேர்ம்ஸில் எழுதியிருக்காங்க. பை ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ மில்லிகன் எப்படி ப்ரூவ் பண்ணார் ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லிகன் எப்படி ப்ரூவ் பண்ணார்னு கேட்டாங்கன்னா, அவர் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? எதுலேருந்து? நியூ நாட் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி கிராஃப்லேருந்து. ஓகேவா? ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுலேருந்து கண்டுபிடிச்சார்? நியூ நாட் வர்சஸ் வி நாட் வர்சஸ் நியூ கிராஃப்லேருந்து கண்டுபிடிச்சார். எப்படி சார் எக்ஸிஸ்டன்ட் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு எப்படி சொல்கிறது? கைனெட்டிக் எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்காது. கரெக்டாக இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஹச் நியூவோட வேல்யூ ஹச் நியூ நாட்டை விட பெருசு, இல்லைன்னா நியூவோட வேல்யூ நியூ நாட்டை விட பெருசு. நியூ வந்து என்ன? நியூ நாட் என்ன சார்? த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இந்த கொஷின் வச்சுக்கோ. சரியா? எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மேபி வாமிட் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணுவோமா? ஃபோட்டோ சென்சிட்டிவ் சர்ஃபேஸ் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கப்பா. சரியா? 5 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேடியேட்டட் பை வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் கேட்குறான். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் வச்சு நான் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா பேசிக்கலி ஃபார்முலா என்ன சார்? வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1240 பை எனர்ஜி. அப்போ நீங்கள் அங்கே த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் வேணும்னா த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன். கரெக்டாக? அப்போ எந்த எனர்ஜி சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூ வரப்போகுது. அப்போ வேவ் லென்த், த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்தோட வேல்யூ 1240 டிவைட் பை 2.1 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? ஏதோ ஒரு 600 660 இல்லை, அப்போ 600 வராதான், 590 கிட்டேயா? பார்ப்போம். 1240 டிவைட் பை 2.1.
ஸோ 590 கிட்ட தான் வருது. ஓகே, ஏன்னா சப்போஸ் இங்கே வந்து 660, அதாவது மேலே பார்த்தேன்னா இது 600ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? 1260. ஸோ 1260 இருந்திருந்தால் 600 சொல்லியிருக்கலாம். இங்கே 1240 தான் இருக்குது. அப்போ 600க்கு கொஞ்சம் முன்னாடி, அதனால் அதை வச்சு சொன்னேன் நேனோமீட்டர். உங்களுக்கு இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து நீங்களே டிவைட் பண்ணிக்குவீங்க தானே. இப்போ எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் ஃபோட்டான், ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? நான் எவ்வளோ வேவ்லென்த் அனுப்புகிறேன் சார்? 150 நேனோமீட்டர். 150யா? ஆர் யூ ஷுவர்? ஏன் சார் 150 நேனோமீட்டருக்கு ஆர் யூ ஷுவரில் போகிறீங்க? ஏன்னா 150 நேனோமீட்டர் வந்து விசிபிள் ரேஞ்சில் இருக்காது, அல்ட்ரா வயலட் அனுப்புகிறாங்க சார். அனுப்புவோம், நம்மளுக்கு என்ன. அப்போ எனர்ஜி எவ்வளோ வரப்போகுது? 1240 பை 150. 150ல் 1200 போச்சுனாலும் 8. அப்போ இங்கே 8 எலக்ட்ரான் வோல்ட்டாக வருது. இது வரைக்கும் 8 எலக்ட்ரான் வோல்ட் நான் பார்த்தது இல்லைப்பா. டிவைட் பை 150. ஸோ நல்லா பாரு, 8.26 எலக்ட்ரான் வோல்ட். புரியுதா? ஏன் சார் நீங்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ எனர்ஜி கொடுக்குறது அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட்டை கண்ணால் எவன் பார்த்துருக்கான்? யாரும் பார்க்க முடியாது. சரியா? அடுத்து மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ? எனர்ஜி நான் கொடுத்தது இவ்வளோ, கழிஞ்சு போகிறது அவ்வளோ. ஸோ நான் 8.2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தேன். இதில் எவ்வளோ? 2.1 எலக்ட்ரான் வோல்ட் போயிடுச்சுன்னா 6.1 எலக்ட்ரான் வோல்ட் தான் என்னோட கைனெட்டிக் எனர்ஜி. த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த் எவ்வளோ சார்? 5.92. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 590 நேனோமீட்டர். அவங்களுக்கு 592 நேனோமீட்டர். எனர்ஜி எவ்வளோ? 8.29. நம்மளுக்கு வந்து 8.2 மட்டும் அப்ராக்சிமேட்லி போட்டோம். அப்போ கைனெட்டிக் எனர்ஜியில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு என்ன வரும்? 6.19 வந்துச்சு. ஓகேவா? ஏன்னா இது வந்து 29 இருக்கா, நம்ம 2ன்னு போட்டிருக்கோம். அப்போ ஆன்சர் 6.29, சாரி 6.19 வரும். அந்த 6.19 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6.2ன்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு 6.1. ஸோ கொஞ்சம் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. ஓகேவா? How does Einstein equation explain the emission of electron from a metal surface? எப்படி சார்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவேஷன் எழுதிடு. ஒன்றுமே தெரியலன்னா ஈக்குவேஷன் எழுது. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hν மைனஸ் hν0. அப்போ நான் கொடுக்குற hν-யோட வேல்யூ hν0 விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும்? எலக்ட்ரான்ஸ் எமிஷன் ஆகும். Plot the variation of photo current with collector plate potential or different intensity. Intensity different இருக்கணும். Intensity differentனா கிராஃப் எப்படி இருக்க போகுது? current versus voltage தானே சொல்கிறான். ஸோ different intensity. இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சொல்ல. இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேம்னு அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ இன்டென்சிட்டி இது I1, இது I2, இது I3னா எதில் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அங்கே கரண்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ கரண்ட்டுக்கு இந்த கிராஃப் நம்ம இது வரைக்கும் பிளாட் பண்ணல. பேசிக்கலி நல்லா பாரு, இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகம்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா ஃபோட்டோ கரண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இன்டென்சிட்டி சிட்டினா இப்படி எழுதுறது SITY, இது ஃபோட்டோ கரண்ட். பொதுவாக நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை தான் சாப்பிடுவேன். சரிங்களா? பொதுவாக அந்த 12 மணி போல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஓகே, ஈவினிங் ஒரு 6 மணி போல் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். இன்றைக்கி ஒரு 9 மணி போல் ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமேல எனக்கு தெரிஞ்சிடுச்சு இன்றைக்கி நைட் ரொம்ப லேட் ஆகிடும். நான் என்ன பண்ணிட்டேன்? போய் ஷவர்மா சாப்பிட்டேன். சரிங்களா? மயோனீஸ் கம்மியாக தான் ஊற்ற சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபேட்லாம் குறைக்கணும்ல. சிக்கன் மட்டும் நிறைய வைங்க, மயோனீஸ்லாம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி தான் கேட்டேன். ஆனால் ஏன்னா உடம்புக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குதா இல்லை நான் தூங்காதனால எனக்கு இப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் வாமிட் ஆயிடுச்சு. The threshold wavelength of metal நல்லா பாரு, ஆங்ஸ்ட்ராங் யூனிட்டில் கொடுத்துருக்கான். சரி, எனக்கு ஆங்ஸ்ட்ராங்க்கு ஃபார்முலா தெரியாதுன்னா ஒன்றுமே இல்லை, எனர்ஜி. சரியா? ஸோ த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த் கொடுத்தாங்கன்னா நம்ம த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி இல்லைன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். 12400/33 ஜென்ரல் ஃபார்முலா. வேவ்லென்த் ஆங்ஸ்ட்ராங்கில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இல்லைன்னா என்ன பண்ணு, அந்த வேவ்லென்த்தை நானோமீட்டருக்கு மாற்றிக்கோ. புரியுதா இல்லையா? 3315 ஆங்ஸ்ட்ராங். ஆங்ஸ்ட்ராங் என்ன சார்? × 10⁻⁻10.
இப்போ இதை நான் 10 power minus 9 மாற்றணும் என்ன பண்ணுவேன் 10 power minus 1 into 10 power minus 9 10 power minus 1 என்ன 1/10 அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு அப்போ இத்தனை நானோமீட்டர்னு போட்டுக்கலாமா 331.5 நானோமீட்டர் ஒன்று இப்படி சால்வ் பண்ணு இல்லை இப்படி பண்ணு 1240 divided by wavelength in nanometer உனக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு டெசிமல் தள்ளி வைக்க போகிறோம் அப்போ 12400 by 3315 ஸோ என்ன வருது ஒர்க் ஃபங்க்ஷனு 3.74 electron volt. What should be the wavelength of incident? What should be the wavelength of light incident on the metal surface that maximum kinetic energy? நம்ம kinetic energy கொடுத்துட்டா அப்போ என்கிட்ட h nu கேட்குறான்னா அப்போ நல்லா பார்த்தனா kinetic energy is equal to h nu minus work function அப்போ h nu வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார் kinetic energy plus work function I am extremely sorry எனக்கு ரொம்ப கொட்டாய் வருது ஆல்மோஸ்ட் ஒரு 5 electron volt வருது அப்போ எனக்கு எனர்ஜி நான் கொடுத்துருக்க எனர்ஜி 5 electron volt பட் அவன் என்ன கேட்குறான் 5 electron voltனா அதோட வேவ்லென்த் வேணும்னு கேட்குறான் அப்போ வேவ்லென்த்தோட ஃபார்முலா என்ன 1240 டிவைட் பை 5 5 வந்து 10/2ன்னு எழுதலாமா அதாவது மேலே கீழே இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இது 10/2 ஆயிடுச்சு ஓகேவா இந்த 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 248 நானோமீட்டர் இல்லைனா 2480 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் ஏன்னா என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நைட்டில் இந்த வீடியோ முடித்து அப்லோடு நைட் எடிட் போட்டால் தான் காலையில் இந்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியாது அதனால் நான் என்ன நடந்தாலும் சரி ஓகேவா இன்றைக்கி நான் தூங்க முடியாது ஸோ நல்லா பாரு ஃபோட்டோ எமிஷன் ஒரே இதுக்கு இப்படி இந்த கிராஃப் இப்படி ஓகே இது போன கொஷினோடது ஸோ ஆக்சுவலி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் எமிஷனுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காரு an electron absorb quantum of energy னா ஒரு சர்டைன் எனர்ஜி அந்த எனர்ஜியோட பேர் தான் h nu சரிங்களா ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் if the energy of absorbed quantum exceed the minimum energy அதாவது h nu ஓட வேல்யூ எப்படி இருக்கணும் மினிமம் எனர்ஜியோட அதிகமாக இருக்கும் அந்த எனர்ஜியோட பேர் தான் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி இல்லைன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் என்ன ஆகும் சார் எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கிராஃப் இது போன கொஷினோடது இந்த கொஷினுக்கு என்ன சார் கைனெட்டிக் எனர்ஜி ஏன் ஜூலில் கண்டுபிடிச்சி வச்சுருங்க சம்மந்தமே இல்லாமல் ஆகாத வேலை பண்ணுவாங்க கொஷினில் எங்கேயாச்சும் ஜூலில் வேணும்னு சொல்லியிருக்கானா த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் கொடுத்துருக்கான் வாட் ஷுட் பி த வேவ்லென்த் ஆஃப் இன்சிடென்ட் எதுவுமே ஆகலை ஏன் ஆகாத வேலை ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒர்க் ஃபங்க்ஷனை நீட்டாக வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிச்சோம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க வந்து ஜூலில் போட்டு வச்சுருக்காங்க சரியா ஜூலில் தேவையே இல்லை ஏன் தேவையில்லாத வேலை பண்ணுறாங்கன்னு தெரில ஃபைனலாக வேவ்லென்த் பாரு 2486 நம்மளுக்கு என்ன வந்துச்சு 2480 A particle is associated with de Broglie wavelength. வேவ்லென்த்தோட வேல்யூ கொடுத்த பொதுவாக இவ்வளோ தூக்கம் வராது நான் நேற்றும் ஒழுங்காக தூங்கலை கரெக்டாக முந்தானே தூங்கினேன் ஓரளவுக்கு நேற்று தூங்கலை முந்தானே தூங்கினா அதுக்கு முன்னாடி நாள் ஒழுங்காக தூங்கலை வெரி குட் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு தான் ஓரளவுக்கு நிம்மதியாக தூங்கணும் பார்ட்டிகளோட வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க கைனெட்டிக் எனர்ஜி பார்ட்டிகள் வந்து 4 மடங்கு ஆச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி 4 மடங்கானா என்ன ஆகும்னு கேட்குறேன் எனக்கு என்ன தெரியும் wavelength is inversely proportional root of E இது எப்படி வந்துச்சு wavelength is equal to h by root of 2me கரெக்டாக இல்லையா அப்போ root of E ஸோ wavelength 1 by wavelength 2 என்ன போட்டிக்கலாம் energy 1 by energy 2 by energy 1 ரெண்டாவது எனர்ஜி 4 times initial energy அப்போ root of 4 என்ன 2 wavelength 1 ஓட வேல்யூ 1.2 அப்போ lambda 2 ஓட வேல்யூ 1.2 நானோமீட்டர் by 2 4 மடங்குனா 4 மடங்கு அதிகமாச்சு அப்போ ரூட் ஆஃப் 4 மடங்கு எடுத்தோன்னா 2 மடங்கு அந்த மொத்த ஃபேக்டர் 2 மடங்கு அதிகமாச்சு இப்போ வேவ்லென்த் 2 மடங்கு கம்மியாகணும் ஸோ 1.2 2 மடங்கு கம்மியாச்சுன்னா 0.6 நானோமீட்டர் அவ்வளோதான் ஸோ வேவ்லென்த்தோட ஃபார்முலா ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும் போகுது calculate the wavelength of de Broglie wave associated with the proton having
proton having இது எனர்ஜியா, இது என்ன கொடுத்து வச்சிருக்கோம் 500 by 1.67 electron volt. அது எனர்ஜி தான், ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்குல்ல. How will the wavelength be affected for alpha particle having same energy? First of all, wavelength of d, calculate the wavelength of a de Broglie wave associated with the proton. Proton கேக்குறாங்க. ஓகே சார், ட்ரை பண்ணுவோம். இது எனக்கு என்னன்னே புரியல, பட் wavelength கேக்குறாங்க. h by root of 2me. mass of electron value substitute பண்ணிரு 1.67 சரியா 26. ஸோ 26 வந்து 3 ஆக்கியிருக்காங்க. இதோடது என்ன சார் சார்ஜ், இதோட வேல்யூ 500 கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்ற போகிறீங்க. 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பதிலாக 1.6 into 10 to the power of -19 ஜூல் டிவைட் பை 1.673. இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணு, ஈஸி தான் கேல்குலேஷன், ரொம்ப கஷ்டமான கேல்குலேஷனில் கொடுக்கல. 2 into 500 என்ன 1000? 1000னா 100 மாற்றிக்கிறேன். அப்போ ஒரு 10 இருக்குது. 1000னா ஒரு 100 மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு 10 இருக்குது. அந்த 10 இதோட மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 16 ஆச்சு. ஆக்சுவலாக மாஸில் இங்கே வேறு என்ன இருக்கும்? மாஸ் ஆஃப் ப்ரோட்டானோட வேல்யூ 10⁻⁻27. இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோ. 27 46. இது 10⁻⁻34. இது ரூட்டுக்கு வெளியே எடுத்தீங்கன்னா 10 ஆயிடுச்சா? இது 4ஆ? 10⁻⁻23ஆ? இது இதோட சிம்பிளிஃபை பண்ண 10⁻⁻22 ஆயிருமா? இது இதோட கேன்சல் பண்ணிக்கோ. 4 டேபிளில் 16 டைம்ஸ். ஸோ 16.5 அப்ராக்சிமேட்லி. இன்ட்டு 10⁻⁻22 மேலே போயிடுச்சு. சிம்பிளிஃபை பண்ணால் -12ன்னு வருது. இல்லைன்னா இதை இல்லையே, இவ்வளோ கம்மியாக வருது. நான் கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டு செக் பண்ணிப்போ, இதான் ஆன்சராக வருதான்ட்டு. ஆமாம் சார், 1.65 கிட்ட தான் ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாக இவ்வளோ கம்மியான வேவ்லென்த் நம்மளுக்கு விசிபிளில் வராது. ஆமாவா இல்லையா? ஸோ அதனால் நான் யோசிச்சேன். How will the wavelength be affected for alpha particle? சேம் எனர்ஜி வச்சுருக்கீங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் என்ன ஆகும் சார்? வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ரூட் ஆஃப் மாஸ். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் எத்தனை மடங்கு? 4 மடங்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ மாஸ் 4 மடங்கு ஆச்சுன்னா வேவ்லென்த் 2 மடங்கு கம்மியாயிரும். அப்போ வேவ்லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்த்தோன்னா நார்மல் வேவ்லென்த் ப்ரோட்டானோட வேவ்லென்த்தோட 2 டைம்ஸ் கம்மி. வேணா இந்த வேல்யூவை போட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன்னா 0.865 into 10⁻⁻12 நானோமீட்டர். ஸோ வேவ்லென்த் பாதி ஆகும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ரூட் எல்லாம் எடுக்கிறது புரியுதா? A particle of mass m charge q is accelerated through a potential v. Plot the graph for de Broglie length associated with the function of v. de Broglie lengthக்கும் v க்கும் கிராஃப் கேட்குறாங்க. அப்படியே விட்டு அப்படியே கண்ணு சொக்கி இங்கே விழுந்துடும் போல இருக்குது எனக்கு. வேவ் லென்த் இது v. அப்போ கிராஃப் வந்து இப்படி இருக்குமா? ரூட் ஆஃப் v கிராஃப். Calculate the energy acquired by and de Broglie. by எது சார்? by dash and de Broglie wavelength associated with it. An electron, இது கொஸ்டின் நான் ஒழுங்காக பார்த்துக்கிறேன் சரியா? இந்த இடத்துல calculate the energy acquired by electron, proton, photon. அது எனர்ஜியும் கேட்குறாங்க, de Broglie wavelength கேட்குறாங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. by an electron, எலக்ட்ரானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
எத்தனாவது 80க்கு மேலே போயிட்டோமே. क्वेश्चनलिए टाइप कर लिया. कैलकुलेट द एनर्जी अक्वायर्ड बाय. எனக்கு தெரிஞ்சு calculate the energy and de Broglie அந்த எனர்ஜி எவ்வளோ வரும், de Broglie wavelength எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. எனர்ஜி acquired by proton and de Broglie wavelength எலக்ட்ரானா. ஆன்சர் கீயை பார்ப்போம். ஆன்சர் கீயை வச்சு நம்ம சொல்லிடலாம் அது என்னன்ட்டு. ஆக்சுவலி இது எலக்ட்ரானோட de Broglie wavelengthக்கு நான் உனக்கு சொல்லி தரேன் சரியா. ஃபர்ஸ்ட் பட் எனர்ஜி எதோட எனர்ஜின்னு எனக்கு தெரியல. ஆனால் de Broglie wavelength ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது நான் உனக்கு சொன்னேன், உங்கள் புக்லேருந்து நிறைய விஷயம் குறைச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ வேவ்லென்த்தோட ஃபார்முலா என்ன, h/√2mq டைம்ஸ் v. இப்போ நல்லா பாரு, இந்த ஹச்சோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டா, 2 கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், எல்லா கான்ஸ்டன்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12.27/√v இவ்வளோ தான் சார். இப்போ வியோட வேல்யூ எடுத்துக்கோ, வியோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துட போகுது. வியோட வேல்யூ என்ன 400ன்னு கொடுத்தானா, ஸோ 400க்கு ரூட் எடுத்துக்கோ. ரூட் ஆஃப் 400 என்ன 20 ஆகுமா. அப்போ 6.17/10 0.617. சார் இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது, இது பழைய என்சிஆர்டி புக்கில் இருந்துச்சுப்பா, இதுதான் பழைய என்சிஆர்டி புக்கு. ஸோ ஈவன் நான் காலையில் உங்களுக்கு காமிச்சேன் அந்த வேல்யூ. வா தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை, வா. யோசிச்சு வர, இப்படி நடத்திக்கிட்டு இருக்கேங்க, ரெக்கார்டிங் ஆகலைன்னா என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஸோ நல்லா பாரு, இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இவங்க நேனோமீட்டரில் சொன்னாங்க, நான் ஆங்ஸ்ட்ராங்கில் சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ நேனோமீட்டரில் 1.227, நான் என்ன சொன்னேன் 12.27. பேசிக்கலி இது வந்து எதில் இருக்குது, ஆங்ஸ்ட்ராங் யூனிட்டில் இருக்குது. அப்போ ஆன்சர் எதில் வரும், ஆங்ஸ்ட்ராங் யூனிட்டில் வந்துட போகுது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ உங்களுக்கு அது தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு வேல்யூவை உட்காந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஆன்சர் கீ நான் பார்த்துடுறேன். ஸோ இது எனக்கு ஓகே. கால்குலேட் த எனர்ஜி அக்வைர்டு பை என்ன, அப்புறம் de Broglie wavelength சொல்லியாச்சு. ஸோ எனர்ஜி எலக்ட்ரான் அக்வைர்ட் பை எலக்ட்ரான் சரிங்களா. ஸோ எனர்ஜி அக்வைர்ட் பை எலக்ட்ரானோட ஃபார்முலா, எனர்ஜியோட வேல்யூ என்ன போட்டாங்க, q டைம்ஸ் v. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ என்ன 1.6 × 10⁻−19. அதை v-ஆல் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் கேட்குறாங்க, வேவ்லென்த்தோட வேல்யூ என்ன, h/√2me. 2me எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன, இந்த வேல்யூ. நம்ம இதே ஆன்சர் கொண்டு வந்தோமா. ஓஹோ, எனக்கு நாளைக்கு இருக்குடா, நாளைக்கு உடம்பு எனக்காக காத்திக்கிட்டு இருக்குது. கோல்டு வந்தாச்சு, கோல்டு வந்தாச்சு, வாந்தி வந்தாச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது. The figure show de Broglie wavelength lambda for two particles A and B having same charge. Charge same ஆக இருக்கு, but different mass. Mass different இருக்கு as a function of 1/√v. Potential வந்து கொடுத்துட்டாங்க சரியா, where v is the potential. இதில் எந்த பார்ட்டிகல் ஹெவியர். இப்போ நல்லா பாரு, இதுதான் ஈக்குவேஷன். wavelength is equal to h/√2mq into 1/√v. ஸோ √2mqv அந்த ஃபார்முலா இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து y ஆக்சிஸில் இருக்குது, புரியுதா இல்லையா. இந்த மொத்த டேர்ம் y ஆக்சிஸில் இருக்குது, இது வந்து மொத்தமாக x ஆக்சிஸ் இருக்குது. அப்போ இதுதான் என் ஸ்லோப்பு. இப்போ h கான்ஸ்டன்ட், மாஸ் வந்து சேம்னு சொல்லிட்டு, சாரி மாஸ் இல்லை, சார்ஜ் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ h2q இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்லோப் பேசிக்லி பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √m. இப்போ எதோட ஸ்லோப் கம்மி, ஒன்றும் இல்லை சார், இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோ, ஆங்கிள் பாரு, அவ்வளோதான் முடிஞ்சு. புரியுதா இல்லையா, ஆங்கிள் பார்க்க போகிறீங்க. ஒரு சில பேர் இப்படி வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு மேபி கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணு, ரெண்டு லைனுமே கவர் ஆகிற மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுரு. ரெண்டு கிராஃப்லையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x ஆக்சிஸ் போடு, x ஆக்சிஸ்க்கு parallel ஒரு லைன் போடு. இந்த ஆங்கிள் பாரு, இந்த ஆங்கிள் பாரு, எதில் ஆங்கிள் அதிகம், ரெண்டாவதுல ஆங்கிள் அதிகம், அப்போ ரெண்டாவதோட ஸ்லோப் அதிகம். ஸ்லோப் அதிகமாக இருக்குன்னா மாஸ் கம்மியாக இருக்குது. இவங்க என்ன கேட்குறாங்க, எது ஹெவி, அப்போ எதோட ஸ்லோப் கம்மி, பியோட ஸ்லோப் கம்மி. ஸ்லோப் கம்மினா மாஸ் அதிகமாக இருக்குது, ஸோ பி வந்து ஆன்சர்.
What does the slope of the line represent? இதோட ஸ்லோப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? h by root of 2mq ரெப்ரசென்ட் பண்ணுது. Calculate the momentum of an electron having de Broglie wavelength. de Broglie wavelength கொடுத்துட்டாங்க, நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? மொமெண்டம். P is equal to h by lambda. வெயிட் பண்ணுறது செக் பண்ணி calculate the momentum of. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா நீ ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வேவ் லென்த்தாக இருந்தால் ஐ மீன் பார்ட்டிகளுக்கும் சரி வேவுக்கும் சரி. ஓகேவா? 6.626 into 10 power minus 34 divide by wavelength எவ்வளோ? 3. இதை விட்டு தள்ளு. 6.6 டிவைட் பண்ணால் 2.2ன்னு கிடைக்குமா? 10 power minus 24. இதான் என்னோட மொமெண்டம். யூனிட் என்ன? kg மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சரி, செகண்ட் ஸ்கொயரா கொல்ல போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளை வாத்தியார் நல்ல நேரத்துலேயே தப்பாக தான் நடத்துவார். பி வந்து ஹெவியராக இருக்கும் வென் கம்பேர்ட் டு. ஸோ பி தான் நம்ம ஆன்சரில் போட்டோம். என்ன ரீசன் என்ன? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லோப். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏ வந்து அதிகமாக இருக்குது வென் கம்பேர்ட் டு பி. அப்போ பியோட மாஸ் அதிகம். ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்லோப் எதே ரெப்ரசன்ட் h by root of 2mq. ஃபைனல் ஆன்சர் என்ன? இதை டிவைட் பண்ணிங்க 2.2. ஸோ இவங்க 6.626 வந்து 6.63 எடுத்து டிவைட் பண்ணி நம்ம 6.6 மட்டும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, briefly explain how photoelectric equation accounts for the observation of photon. சரி, எதுவுமே தெரியலன்னா ஈக்குவேஷன் எழுது. சரியா? எதுவுமே தெரியல, இந்த கொஸ்டினுக்கு பதில் தெரியலன்னா ஈக்குவேஷன் எழுது. There is a certain frequency which is called threshold frequency below which photo emission is not possible. When the given frequency is greater than threshold frequency, electrons are ejected. The difference in the terms give the kinetic energy. உனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் பற்றி என்ன தெரியுமோ அதை எழுதிட்டு வந்துடு. சரியா? கரெக்டான ஆன்சர் என்ன சார்? எக்ஸ்பிளைன் ஹவு ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அக்கௌண்ட் ஃபார் அப்சர்வேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். பேசிக்லி பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சர் இது எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. கரெக்டாக இல்லையா? அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸாக எப்படி கிடைக்குது? ஏன் சார் இன்டென்சிட்டியை பொறுத்து கைனெட்டிக் எனர்ஜி மாறல? இது எல்லாத்துக்குமே பதில் சொன்னால் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். நீங்கள் இன்டென்சிட்டி இருக்கா? இல்லை. ஸோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் மாறும். இது எல்லாமே தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொன்னிச்சு. சரியா? ஸோ இங்கே ரீசன் பார்த்துக்கோ. சரியா? வேணா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஓகே, ஓகேவா? இதுதான் சொல்யூஷன். ஸோ நான் சொன்னதான் இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கரெக்டாக போட்டிருந்தாங்க, கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. Photo electrons are emitted from a metal surface when illuminated with UV. The minimum amount of energy required to emit the electron from the surface இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் எமிட் ஆகுது. பேசிக்லி இது என்ன கொடுத்துட்டாங்க? ஒர்க் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க, ஃபையோட வேல்யூ. எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் கேட்குறாங்க. நல்லா பாரு, வேவ் லென்த் கொடுத்துட்டானா? வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. ஓகே சார், ஏன் இந்த வேலை ஆகாத வேலை பண்ணி வச்சுருக்கான்? ஏன் ஜூலில் கொடுத்து வச்சுருக்கான் எனக்கு தெரில. சரி, நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ? 1240 by 330. 33 டேபிளில் 4 டைம்ஸ் போட்டோன்னா 132ன்னு வரும். ஸோ இது வந்து 4ஓட கம்மி. அப்போ 3.8 கிட்ட வருமா? ஆல்மோஸ்ட் 3.8. சாரி, 1240 இல்லை 124 தானே. 3.75 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ சம்மந்தம் இல்லாமல் ஜூலில் கொடுத்துருக்கான். ஒன்று இதை நீ என்ன பண்ணு, எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்றிக்கோ. ஜூலை மாற்ற என்ன பண்ணுவேன்? 1.6 × 10⁻⁻19 டிவைட் பண்ணுவேன். இந்த வேல்யூ இதோட கேன்சல். இந்த வேல்யூ என்ன வருது உனக்கு? 2.2 கிட்ட வருமா? ஸோ 2.18 2.2 கிட்ட வருது. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான், வெளியில் ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரான் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்தது இவ்வளோ, போனது இவ்வளோ. 3.75 - 2.18.
மேபி இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ஆன்சரில் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பதிலாக எனர்ஜி ஜூலில் மாற்றிருக்கலாம். ஜூலுக்கு மாத்திரம் 1.6 × 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ 1.57 தான் வருது. பட் அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல எனர்ஜி எனக்கு வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் வேணும் இல்லை ஜூலில் தான் வேணும்னு சொல்லலை. ஸோ நல்லா பாரு, எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ஸ் ரேடியேஷன் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சதுவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜூலில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இது என்ன, ஜூலில் இருக்குது. நான் காமிச்சிடுறேன் நம்ம பண்ணது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன். 3.75 எலக்ட்ரான் வோல்ட் நம்மளுக்கு வந்துச்சு. இதனா 1.6 மல்டிப்ளை பண்ணால் 6 வருதா, இவங்களுக்கு என்ன வந்துச்சு 6.027. ஸோ 6 தான் வருது. அடுத்து இங்கே பாரு, டிஃப்ரென்ஸ் என்ன வந்துச்சு 1.56 1.57. இது 1.6ன்னு வச்சுக்கோ. 1.6 × 1.6 என்ன 2.56. அப்போ 2.5 கிட்ட ஆன்சர் வரும். கரெக்டாக 2.512. இவங்களுக்கு என்ன வந்துருக்குது 2.512. ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது சரி. Ultraviolet light of wavelength 200 nanometer from surface of incidence. நல்லா பேர் வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கான். இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம், கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாமா? கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ 2.5 எலக்ட்ரான் வோல்ட். நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ, நான் கொடுத்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா 1240 பை வேவ்லென்த் வந்து 200. இது இதோட கேன்சல் பண்ணிடு 62. அப்போ 6.2 எலக்ட்ரான் வோல்ட் வருது. கரெக்டாக இல்லையா? 6.2 எலக்ட்ரான் வோல்ட் வருது. அப்போது ஒர்க் என்ன கேட்குறான், ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறான். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h nu மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு, h nu மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி. h nu வந்து 6.2, இதில் வந்து 2.5 போயிடுச்சு. தென் 2 போனாலே இது 4.2. அப்போ 3.7 எலக்ட்ரான் வோல்ட். How would the surface respond to high intensity of red light? நல்லா பாருங்கள், இன்டென்சிட்டி பற்றி எனக்கு கவலை இல்லை சரியா, ஆனால் வேவ் லென்த்து தான் முக்கியம். நல்லா பாரு, நான் வேவ் லென்த்து என்ன பண்ணியிருக்கேன், இதை நான் சப்போஸ் நேனோமீட்டரில் மாற்றினா 632.8 நேனோமீட்டர் ஆகுமா? நான் வேவ் லென்த் என்ன பண்ணிட்டேன் சார், குறைச்சிட்டேன். வேவ் லென்த் குறைச்சினா எனர்ஜி என்ன ஆகும், குறையும். ஹை இன்டென்சிட்டி எனக்கு சம்மந்தமே இல்லை, இன்டென்சிட்டிக்கு எனர்ஜிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமாவா இல்லையா? அப்போ நான் இவ்வளோ யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய எனர்ஜி என்ன வரும் சரியா? நான் இவ்வளோ வேவ் லென்த் யூஸ் பண்ண எனர்ஜி என்ன, ஏன்னா சப்போஸ் என்னோடய எனர்ஜி 3.7 விட கம்மியாக இருக்குது, நான் இப்போ கொடுத்தது 6.2. சப்போஸ் நான் கொடுக்குற எனர்ஜி 3.7 கம்மியாக இருந்தால் எலக்ட்ரான் வெளியே வருமா, வராது. ஸோ செக் பண்ணுவோம். வராது சார், ஏன்னா இதோட வேல்யூ 2 பாயிண்ட் தான் வரப்போகுது. டிவைடட் பை 2 கூட வராது, 1 பாயிண்ட் சம்திங்லேயே முடிஞ்சிடும். பாரு, இது யூஸ் பண்ணால் 1.959 எலக்ட்ரான் வோல்ட். இந்த சர்ஃபேஸோட த்ரெஷ்ஹோல்ட் எவ்வளோ சார், 3.7 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நீங்கள் 3.7 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியாக கொடுக்குறீங்க, எலக்ட்ரான்ஸ் வெளியே வருமா, வராது. நீங்கள் இன்டென்சிட்டி எவ்வளோ வேணாலும் கூட்டுங்க, கரண்ட் ஆகுமா, வராது சார். ஏன்னா எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனதானே கரண்ட், ஸோ கரண்ட்டே வராது. ஸோ நோ கரண்ட். இதுதான் உங்கள் சொல்யூஷன். ஸோ வேவ் லென்த் வச்சு எனர்ஜி எதுக்கே ஆகாத வரை ஜூலில் பண்ணுறாங்க. நான் இங்கே டென்ஷனில் இருக்கேன், இவங்க என்ன அதுக்கு மேலே டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, ஏன் ஜூலுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல். ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ இங்கே பாரு. ஸோ எனர்ஜி கொடுத்தது கம்மியாக இருக்குது வென் கம்பேர் டு மெட்டல், அதனால் நோ எமிஷன். இப்போ நம்ம வந்து நான் தூக்கத்தில் ஏற்கனவே நசன்னு கிடக்கிறேன், இவன் அதுக்கு மேலே என்னை படுத்துகிறான். இப்போ எனர்ஜி என்ன சார், 6.2 9.9. இந்த பாரு 9.9 வந்துருச்சா. 5 என்ன 3.7, 5.92 சரியா. 5.92 கிட்ட வருது. ஓகே, any difficulty? Finally in the answer 1.
3.13 சரியா? de Broglie wavelength is associated with electron. எலக்ட்ரானோட de Broglie wavelength கொடுத்துட்டாங்க. எவ்வளோ சார்? இதுதான் சார் de Broglie wavelength of electron. Calculate the speed. இவங்க அதுக்கு மேலே and kinetic energy. நல்ல பாரு wavelength கொடுத்துட்டான். de Broglie wavelength என்ன h by m into v. கரெக்டாக இல்லையா? h by mv. இப்போ இதோட வேல்யூ 0.3 நானோமீட்டர். ஸோ 3 into 10 power minus 10 சொல்லலாமா? 10 power நானோமீட்டர் 10 power minus 10 இருக்கும். 0.3 3 எழுதியிருக்கேன். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் என்ன? 9.1 into 10 power minus 31. வெலாசிட்டியோட வேல்யூ v. சரியா? அப்போ v என்ன ஆயிடுச்சு? இந்த வேல்யூ 927.3. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, இது என்னது? பேசிக்லி எலக்ட்ரான். ஆமாவா இல்லையா? எலக்ட்ரானோட வெலாசிட்டி 10 power 7லேருந்து 10 power 8 ரேஞ்சில் வரணும் ஆன்சரு. இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. -34 + 41. ஸோ 10 power 6ன்னு வருதோ? ஓகே தான். ஆக்சுவலி அதோட வேவ்லென்த் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ எக்ஸ்ரேக்கு தான் ரொம்ப அதிகமாக போகும். ஓகே, த ஸ்பீட் அண்ட் த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12mv². ஓகேவா? 12mv². ஒன்று p²/2m போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 12mv² போட்டு கண்டுபிடிக்கலாம். p எப்படி சார் கொண்டு வருது? இங்கே பாரு, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வந்து pயா. அப்போ pயோட வேல்யூ என்ன? h/λ. ஹச்சோட வேல்யூ தெரியும், லாம்டாவோட வேல்யூ தெரியும். ஸோ 6.6 into 10 power minus 34 டிவைட் பை 3 into 10 power minus 10. இது சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா உனக்கு 2.2 into 10 power minus 24. வேணா இந்த வேல்யூ போய் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடி, இல்லை 12mv² போடு. சரியா? சரி, இதுக்கு மேலே எனக்கு வந்து சக்தி இல்லை சார், மன்னிச்சிருங்க. சரியா? ஸோ நான் காமிச்சிடுறேன். இதே தான் பண்ணியிருக்காங்களா? வெலாசிட்டியோட வேல்யூ h/λ சப்ஸ்டியூட் பண்ணி 2.1 கிட்ட வந்திருக்கா, 2.41 கிட்ட வந்திருக்குது. ரெண்டாவது 12mv² போட்டு காமிச்சிடுறேன். மாஸ் எவ்வளோ? 9.1. வெலாசிட்டி என்ன? 2.4 into 2.4 டிவைட் பை 2. ஸோ 12mv² தானே. ஸோ ஆன்சர் என்ன வருது? 26. இப்போ நல்லா பாரு, வேல்யூ என்ன? மாஸ்க்கு வந்து -31, இதுக்கு வந்து 6 ஜூல். சரிங்களா சார்? நான் p²/2m யூஸ் பண்ணேன். நான் பியோட வேல்யூ என்ன? 2.2. 2.2 into 2.2 டிவைடட் பை 2m. 2 மாஸ் என்ன? ஸோ ஆன்சர் பாரு. ஓகே, வேல்யூ என்ன வருது? -24 -24 கீழே -13 இருக்கும், மேலே வந்துச்சா +13 இருக்கும். ஸோ 17. ஆக்சுவலாக நான் 2 டெசிமல் தள்ளி போட்டேன்ல, அப்போ 19 தானே. கரெக்டாக தானே வருது. 0.26ன்னு வந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆன்சர். கரெக்டாக எங்கேயா போச்சு? அதுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேனோ, காமிச்சிடுறேன் திரும்பி. 2.2 into 2.2 டிவைடட் பை 2 டிவைட் பை 9.1. ஒரு டெசிமல் தான் வருதா?
இல்லை 2 டெசிமல் தானே தள்ளி கொண்டு போயிருக்கேன், கரெக்டு தானே? ஓகேவா? ஸோ கைனடிக் எனர்ஜி 2 மெத்தடில் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ. இவங்க 12 mv² யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கொஸ்டினில் நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் போட்டால் அவன் ஜூலில் போட்டான். இப்போ நம்ம ஜூலில் கொண்டு வந்து அவன் எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிக்கிறான். டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க எலக்ட்ரான் வோல்ட்டில். 1 2 3 4 5 6 7 8 9 நிறைய கொஸ்டின் இருக்குது சார். இன்னொரு 15 கொஸ்டின் கிட்ட கிடக்கும். Monochromatic light is incident on the surface separating two medium. The frequency of இது ஏன்டா இங்கே வருது? இது வேவ்யா, வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ் ரே ஆப்டிக்ஸ் தானே. frequency of light after refraction எவ்வளோ ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் என்ன, இது நம்ம அங்கே சால்வ் பண்ணிட்டோம். Find the ratio of d Broglie wavelength associated with alpha particle and proton if both have same speed. Speed same sir. Speed same na formula என்ன? இப்போ speed same. அப்போ wavelength of என்ன கொடுத்துருக்கான்? associated alpha by wavelength of proton. அப்போ mass of proton by mass of alpha வா? அப்போ 1:4 வந்துருமா? கைனெட்டிக் எனர்ஜி சேமாக இருந்தால் என்ன ஆகும்? wavelength of alpha by wavelength of proton பார்த்தனா mass of proton by mass of alpha, so 1/2. சேம் பொட்டென்ஷியல் இருக்குது சார். சேம் பொட்டென்ஷியலுக்கு ஃபார்முலா என்ன? ஓகேவா? ஸோ wavelength of alpha by wavelength of proton பார்த்தனா மேலே mass of proton, charge of proton, கீழே mass 4, charge 2, so 1:2√2. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ரோட்டான். ஸோ ஆல்ஃபா பை ப்ரோட்டான் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரோட்டான் பை ஆல்ஃபா கொடுத்தா ப்ரோட்டான் பை ஆல்ஃபா கண்டுபிடி, அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ 1:4, 1:2, 1:2√2 வருதா? வருது சார். an electron is accelerated from rest through a potential difference இவ்வளோ. அப்போ வேவ் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, ஃபார்முலா நான் டைரெக்டாக எழுதிடுறேன். h/√2mq times v. இந்த h2mq எல்லாமே எலக்ட்ரானோட சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ பார்த்தோன்னா 12.27/√100. ஆன்சர் ஆங்ஸ்ட்ராங்கில் கிடச்சிரும். ஸோ 12.27 10 டிவைட் பண்ணால் 1.227 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். ஸோ இதான் வந்து என்னது உங்களோட வேவ் லென்த். வேவ் லென்த் வேல்யூ எழுது, ஆங்ஸ்ட்ராங் மட்டும் எழுதிக்கிட்டு இருக்க. ஸோ 1.227 ஆங்ஸ்ட்ராங். மொமெண்டம் கேட்டால் என்ன பண்ணுறது? நல்ல பாரு, வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு h/p. அப்போ பியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? h/λ. 6.626 into 10⁻⁻34 டிவைட் பை பி. லாம்டாவோட வேல்யூ என்ன? -10. 12 டேபிளில் 60 வந்து 5 டைம்ஸ். ஸோ இது வந்து 5.5 கிட்ட வருமா? ஆன்சர் 5.4, 5.5, 5.4 கிட்ட வரும். 5.4 into 10⁻⁻24, so 6.626 divided by 1.227, so 5.4 கிட்ட வருது. kg meter per second. அடுத்து என்ன கேட்குறாங்க? velocity required by the electron. required by the electron வரக்கூடாது, velocity acquired by the electron. சரிங்களா? எவ்வளோ velocity? அப்போ மொமெண்டம் வந்துருச்சுன்னா velocity கேட்குறாங்க. p is equal to mv. அப்போ velocity என்ன ஆயிடுச்சு சார்? மொமெண்டம் பை மாஸ். என்ன வேல்யூ? 5.4 into 10⁻⁻24 divided by மாஸ் என்ன? 9 into 10⁻⁻31. 9 டேபிள் 0.6 டைம்ஸ் போயிருமா? இது 7 டைம்ஸ். அப்போ 6 into 10⁻⁻ +6 மீட்டர் பர் செகண்ட். செக் பண்ணிக்கலாம். சொன்ன பாரு, இவன் நேனோமீட்டரில் வச்சுருக்கான். 0.123 நேனோமீட்டர். நம்ம என்ன சொன்னோம்? ஸோ 1227 123ன்னு மாற்றிருக்காங்க. ஆங்ஸ்ட்ராங் வந்து நேனோமீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னோடது 5.4 into 10⁻⁻24. எஸ் சார். வெலாசிட்டி என்ன? 5.9. சரிங்களா? ஸோ அகைன் பாரு, மொமெண்டம் வந்து p/m போட்டாலும் சரி, இல்லை கைனெட்டிக் எனர்ஜி வச்சு கொண்டு வந்தாலும் சரி, இல்லைனா சார்ஜ் வச்சு எனர்ஜி வந்து q into vன்னு போட்டுக்கலாம். q into v இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? 12 mv² போட்டுக்கலாம். ஓகேவா?
எந்த ஃபார்முலாக்கு ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 6 × 10⁶ வந்துருக்கு. இவங்களுக்கு 5.9 × 10⁶ ஆல்மோஸ்ட் சேம் தான். கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி கொடுத்துட்டாங்க சார், ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. இந்த இடத்துல நல்லா பாரு, ஆன்சர் ஜூலில் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு வேவ் லென்த் ஒரு மெத்தட் என்ன, இந்த கொஷினே நீங்கள் சால்வ் பண்ணுறதா தான் பண்ணலாம். இந்த எனர்ஜியை சரியா, இப்போ இருக்கிற எனர்ஜி தலை பயங்கரம் வலிக்குது, இருக்கிற எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்று. எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு எனர்ஜியை மாற்றிட்டேன்னா 1240 டிவைட் பை எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் போட்டால் வேவ் லென்த் எதில் கிடைக்கும், நானோமீட்டரில். அப்புறம் என்ன பண்ணிக்கோ, C = நியூ லேம்டா கண்டுபிடிச்சிக்கோ. அப்போ வேவ் லென்த் தெரியும், சியூ தெரியும், அப்போ லேம்டா நியூ கண்டுபிடிச்சிடலாமா? ஒன்று அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா என்ன பண்ணு, டைரெக்டாவா எனர்ஜி என்ன கொடுத்துருக்கான் 6.5. ஸோ இது E, H நியூ, ஹச்சோடலி 6.6 × 10⁻³ டைம்ஸ் நியூ. இது ஆல்மோஸ்ட் 1 டைம் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிடுச்சு, 10⁻15 ஹெர்ட்ஸ். முடிஞ்ச கொஸ்டின். இல்லைன்னா என்ன பண்ணு, பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 6.5 × 10⁻19 ஜூலில் இருக்குது. எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்ற 1.6 × 10⁻19 டிவைட் பண்ணுவியா? இது இதோட கேன்சல். இந்த வேல்யூ ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ், ஏன்னா 64 16 டேபிளில் 64 வந்து 4 டைம்ஸ். அப்போ எனர்ஜின்னா 4 எலக்ட்ரான் வோல்ட் வருது. அப்போ வேவ் லென்த் என்ன ஆகும், 1240/4. அப்போ வேவ் லென்த் என்ன வருது எனக்கு 4310 நானோமீட்டர். அப்புறம் என்ன சார், வேவ் லென்த் is equal to C is equal to new lambda. அப்போ நியூ என்ன ஆச்சு, C/λ 3 × 10⁸ டிவைட் பை 310 -9. கரெக்டாக இல்லையா? இதை நான் 2 டெசிமல் தள்ளி வச்சேன். இந்த வேல்யூ 3, இந்த வேல்யூ 3.1. இது 10⁻⁻7 ஆயிடுச்சு, இது 10⁻8 ஆயிடுச்சு. இது இதோட கேன்சல் ஆயிடுச்சு, இது மேலே போயிடுச்சுன்னா 10⁻15 ஹெர்ட்ஸ். புரிஞ்சா? சால்வ் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் புத்திசாலித்தனம் எது, ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது. முட்டாள்தனம் என்ன, உடம்பு முடியாமல் உட்காந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறது. இதே மாதிரி கேன் திஸ் ஃபோட்டான் காஸ் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஃபோட்டானால் 2.14 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கிற ஒர்க் ஃபங்க்ஷனை வெளியே கொண்டு வர முடியுமா? கொண்டு முடிஞ்சால் எவ்வளோ எனர்ஜியில் வரும்? ஸோ நல்லா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இவ்வளோ வேவ் லென்த் இருந்தால், இல்லைன்னா இந்த எனர்ஜி இருந்தால், நீ வர இந்த எனர்ஜி இருந்தால் எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளோ எனர்ஜி, அது 4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ நான் 4 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தால் இந்த இதுலேருந்து எலக்ட்ரான்ஸை வெளியே எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். நான் கொடுக்குற எனர்ஜி த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்குது. அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ வரும், 4 - 2.14. அப்போ ஆன்சர் என்ன, 1.86 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 4.06 நம்ம 4லேயே முடிச்சிட்டோம் சரியா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு 0.06 ஆன்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ செக் பண்ணிக்கோ. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 × 10⁻14 நம்ம 10⁻15 எழுதியிருக்கோம். ஸோ 10⁻15 என்ன, 10 × 10⁻14 வந்து 10⁻15. இவங்க வந்து 10க்கு வந்து 9.8 அக்யூரேட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க சரியா? நம்ம என்ன சார் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6.5 6.6 கேன்சல் பண்ணிட்டோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 6.5 டிவைடட் பை 6.6ன்னு போட்டால் ஆன்சர் 0.98 வரும் சரியா? அதை 0.98 × 10⁻15, அதை 9.8 × 10⁻14 போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். The work function of metal is, மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் இவ்வளவு. Photoelectric emission occur, இவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா photoelectric emission நடக்குது on metal surface. Calculate the energy. ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க சார் சரிங்களா? photoelectric emission occur when the light of frequency, இது கொடுத்தா நடக்குது. அப்போ எனர்ஜி எவ்வளோ, இன்சிடென்ட் ரேடியேஷனோட எனர்ஜி என்ன, E is equal to H nu. இவந்தில் 10⁻−34. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது,
-20 ஜூலா. எலக்ட்ரான் வோல்ட்டா மாற்ற என்ன பண்ணுவேன்? இப்போ ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1.6 இந்த 1.6 கேன்சல். கரெக்டாக இல்லையா? ஒன்றும் இல்லை, நான் என்ன யோசிக்கிறேன்னா இது சால்வ் பண்ண எனக்கு எனர்ஜி எவ்வளோ வருது? 0.6ன்னு வருது. 0.6 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா எப்படி சார் 2.1லேருந்து வெளியில் எடுக்க முடியும்? ஏதோ தப்பாக இருக்கா, இல்லை வேல்யூ தப்பா, ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? 14 தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போன கொஸ்டினோட ஆன்சர். E = h nu. நான் இந்த இடத்துல ஒரு 4 மிஸ் பண்ணிட்டேனோ? அவங்க பண்ணது நான் பார்க்கல, அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க, அது எனக்கு புரியல. இப்போ நல்லா பாரு, இது 1 டைம், இது 4 டைம்ஸ் தானே, கரெக்டா? அப்போ நல்லா பாரு, இது வந்து 6.6 × 4 × 10⁻⁻1. ஸோ என்னோட பிரச்சனை அந்த 4 மறந்துட்டு இதை நான் 10⁻⁻1 மட்டும்னா 0.6 தான் கிடைக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இங்கே என்ன இருக்குது? ஒரு 4 இருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 6 are 24 கேரி 2, 6 6 are 24, 25, 26. அப்போ டெசிமல் வச்சிங்கன்னா ஆல்ரெடி 1, இப்போ ஒரு 1. ஸோ 2.64 இதான் நான் என்னது நான் கொடுத்த எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? நான் கொடுத்த எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் சப்ராக்ட் பண்ணிடு. 31, அப்போ 33, 0.33 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும்? 0.33 வோல்ட்டு. சரியா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அப்புறம் டிவைட் பண்ணியிருக்காங்க. நான் பண்ண மாதிரி பண்ணல, பட் சேம் ஆன்சர் 2.65. நம்மளுக்கு என்ன வந்துச்சு சார்? 2.64ன்னு வந்துச்சு. ஓகே தான். அடுத்து 0.34, நம்மளுக்கு 0.33. சரியா? ஸோ இது வந்து வோல்ட்டில் போடணும். Use ancient photoelectric equation to depict the variation of maximum kinetic energy for the electron with the frequency of radiation. So basically என்ன சார் ஈக்குவேஷன் எழுதிருங்க, வேறு ஒன்று பண்ணணும். ஈக்குவேஷன் எழுது. ஓகேவா? இல்லை கிராஃபை கேட்குறான்னா கிராஃப் வரைஞ்சிக்கோ. இதுதான் கிராஃபு. ஸோ ஃப்ரீக்வன்சி வர்சஸ் கைனெட்டிக் எனர்ஜி. A photosensitive surface is illuminated with a beam of yellow light and red light, both of same intensity. Intensity விட்டு தள்ளுங்க. In which case will photoelectron have more kinetic energy? எந்த கேஸில் கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும்? எந்த கேஸில் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும் அங்கே கைனெட்டிக் எனர்ஜி அதிகம். இல்லைனா எந்த கேஸில் வேவ் லென்த் கம்மியாக இருக்கும் அங்கே கைனெட்டிக் எனர்ஜி எதுவும். வேவ் லென்த் எதுக்கு கம்மி? எல்லோக்கு. அப்போ எல்லோவில் ஃப்ரீக்வன்சி அதிகம், அப்படின்னா எனர்ஜி அதிகம். எதில் நிறைய எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும், இன்டென்சிட்டி எதில் அதிகமாக இருக்கும் அதில், ஆனால் சேம் இன்டென்சிட்டி. அப்போ சேம் இன் போத்னு சொல்லலாமா? இப்போ நல்லா பாருங்க, இந்த கிராஃப் போட்டு வச்சுருக்காங்க. சரியா? ஸோ கிராஃப் போட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதுறது தான். இந்த இடத்துல கிராஃபை சாலிட் லைன் வரையாதுன்னா இது வந்து இது இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ எல்லோவில் தான் அதிகமாக இருக்கும். சின்ஸ் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான் வந்து ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சின்ஸ் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான் எமிட்டட் பர் ஏரியா சேம், சின்ஸ் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் ஃபார் சேம் வில் பி மோர் இன் ரெட். ஹென்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் வில் பி ரெஜெக்ட் ஃபார் ரெட். எப்படி சார்? எப்படி? both of same intensity. இதுக்கு ஆன்சர் பாருங்கப்பா. சரியா? செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. இன்டென்சிட்டி சேமாக இருக்குன்னு சொன்னால்
number of photons same இருக்கும் question number of photons தானே more number of electrons will be emitted so ரெண்டுமே same intensity னா same number of photons படுது same photon பட்டா same electrons தான் வரும் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க நான் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல excuse me the wavelength of wave associated with particle having kinetic energy is அப்புறம் full stop இருக்கு I think இங்கே lambdaன்னு இருக்கும் சரியா என்ன wavelength தானே wavelength of the wave associated with energy ன்னு இருந்தா wavelength lambda how and by what factor should the kinetic energy change so that energy என்ன ஆகணும் lambda by 2 ஆகணும் sorry wavelength lambda by 2 அதாவது சிம்பிளா நான் E எனர்ஜி கொடுத்தா wavelength lambda நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா wavelength என்ன ஆகணும் 2 times குறையணும் அப்போ இது 2 times குறையணும்னா இது ரூட்டுக்குள்ளே இருக்கு அப்போ இது 4 times அதிகமாகணும் லாஜிக் புரியுதா சரி எனக்கு புரியல ஒன்று பண்ணாத இது E dash கண்டுபிடி E dash உடனே 4 times வந்துட போகுது அப்போ நான் இதை டிவைட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த 2 மேலே போயிடுமா இது 2 times குறையணும் இன்னும் 2 மேலே தானே போகும் இது சிம்பிளிஃபை பண்ணால் இந்த இப்படி எழுதுவியா 2 lambda by lambda is equal to இந்த HH கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2m E dash by root of 2m E இந்த lambda கேன்சல் இந்த 2m கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரூட்டுக்குள்ளே E dash by E அப்போ எனக்கு ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா 4 is equal to E dash by E அப்போ E dash-ஓட வேல்யூ என்ன சார் 4 times E முடிஞ்சா புரியுதா ஸோ சிம்பிள் ரீசன் என்ன wavelength is inversely proportional to root of E அப்போ wavelength 1 by wavelength 2 பார்த்தேன்னா E2 by E1 ஸோ E2 கேட்குறாங்க E1 ஓட வேல்யூ E ஃபஸ்ட் wavelength lambda செகண்ட் wavelength lambda by 2 அப்போ 2 is equal to root of E2 by E இந்த ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா 4 is equal to E2 by E அப்போ E2 வேல்யூ என்ன சார் 4 times E also find the ratio of final and initial velocity kinetic energy தெரிஞ்சிச்சுன்னா velocity எழுதிக்கலாமா kinetic energy basically half mv square ரெண்டு பேருக்கு mass same அப்போ v1 by v2 என்ன ஆகும் சார் half mv square E1 by E2 E1 by E2 ஓட வேல்யூ 1 by 4 எனக்கு எனர்ஜி 4 மடங்கு அதிகமாக இருக்குது E1 by E2 ஓட வேல்யூ இல்லை E dash ஓட வேல்யூ 4 times E அப்போ மேலே E கீழே 4E இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா V1 by V2 ஓட வேல்யூ ரூட் எடுத்தோன்னா 1 by 2 ஓகே ஏதாச்சும் ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணுற உனக்கு டவுட் இருக்குன்னு எனக்கு டவுட்டில் கேட்டுக்கோங்க எனக்கு முடியலை ஸோ ஃபைனல் பை இனிஷியல் 2:1 நான் 1 by 2னா இனிஷியல் பை ஃபைனல் கண்டுபிடிச்சேன் அதனால் 1:2 வாடா இது வேற ஏண்டா இன்னும் இருக்குடா இன்னும் இருக்கு கமான் முடியும் ஒன்னால முடியும் A proton is accelerated through a potential difference V. After acceleration, the de Broglie wavelength associated with this de Broglie wavelength is lambda வாக இருக்கும். If the proton is replaced by alpha particle, then the de Broglie wavelength is associated with accelerated through same potential. Voltage same ஆக இருந்தால் சரியா voltage same ஆக இருந்தால் de Broglie wavelength எப்படி இருக்கும்? So wavelength is equal to h by root of 2mqv. So wavelength 1 by wavelength 2 பார்த்தனா m2q2 ஏன்னா voltage same அதனால அதை போடல. So first one வந்து என்ன சார் first one வந்து proton. So protonக்கு வந்து lambda by lambda dash வந்து alpha particle. So alpha ஓட mass வந்து 4 charge வந்து 2 இதோடது 1:1 so இதோட value 2√2 வந்துரும். எத்தனை क्वेश्चनல alpha இதெல்லாம் கேக்குறானோ ஒரு டைம் என்ன ஆன்சர் தான் வருது இதே அந்த 2√2 தான் வருது. வேற என்ன கேட்டான்
what will be the momentum of alpha particle? Alpha particle ஓட momentum எவ்வளோ இருக்கும்? first timeல lambda is equal to h by p. இது வந்து protonக்கு. second caseல பார்த்தனா momentum of alpha particle. so momentum of alpha particle பார்த்தனா இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்துக்கோ. ஓகே, அப்போ lambda by lambda dash is equal to, கரெக்டா, lambda by lambda dash ஓட வேல்யூ 2√2. times. ஏன்னா பேசிக்லி என்ன சார், வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்டம். அப்போ வேவ் லென்த் என்ன ஆயிடுச்சு சார், 2√2 டைம்ஸ் குறைஞ்சிச்சு. அப்போ மொமெண்டம் என்ன இருக்கணும், 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வேவ் லென்த்தோட ரேஷியோ பார்த்துக்கோ 1/2√2. சரியா, மொமெண்டம் என்ன ஆயிடுச்சு, 2√2 டைம்ஸ் அதிகமாகிடுச்சு. calculate the energy and momentum of the, okay sir, wavelength கொடுத்துட்டாங்க, energy என்ன, momentum என்ன, எனர்ஜியோட வேல்யூ என்ன ஆயிரும், 1240 by 331.5 nanometer. சரி, எலக்ட்ரான் வோல்ட். மொமெண்டம் என்ன, h by p. இந்த ஒரு ஃபார்முலா ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணலாம். சாரி, மொமெண்டம் வந்து h by lambda. சரி, இந்த ஒரு ஃபார்முலா பார்ட்டிகளுக்கும் ஃபோட்டானுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் இது வந்து ஃபோட்டானுக்கு மட்டும். ஓகே, 2 டெசிமல் தள்ளி வச்சேன்னா இது 10⁻⁻7 ஆயிரும். So almost 2 times. So almost 2, 1.9 na 2 into 10 power, இது மேலே போயிடுச்சுன்னா 34 27 minus 27 kg meter per second. How should a hydrogen atom travel in order to have the same momentum as that of a photon? Momentum of எது, how fast should an hydrogen atom travel in order to have same momentum as that of photon? Photon ஓட மொமெண்டமும் ஹைட்ரோஜனோட மொமெண்டமும் சேமாக இருக்கணும். மொமெண்டம், அப்போ மொமெண்டம் ஆஃப் ஹைட்ரோஜனும் மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் ஓகேவா? இதோட வேல்யூ என்ன, h by lambda. how fast ன்னு கேட்குறான். மொமெண்டம் ஆஃப் இதனை எப்படி எழுதிக்கலாம் சார், மாஸ் இன்டு வெலாசிட்டி. புரியுதா? h by lambda ஓட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ பேசிக்லி என்ன சார், ரொம்ப சிம்பிள், ரொம்ப கன்ஃபியூஷன் வேணும்னா மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிக்கலும் இது ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இதுனா மொமெண்டம் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம், ஹைட்ரோஜனோட மொமெண்டம் என்ன, h by m into v ன்னு போட்டுக்கலாமா? மொமெண்டமோட ஃபார்முலா சரி h by lambdaன்னு போட்டுக்கலாமா? இந்த h by lambda வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இது தேவையில்லை இந்த ஃபார்முலானா. ஸோ புரோட்டானுக்கு வந்து h by lambda, இந்த புரோட்டானோட வேல்யூ எனக்கு தெரியும். மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டி என்ன, h by lambda டைம்ஸ் m. ஸோ h by lambda வேல்யூ என்ன வருது, 2 into 10⁻⁻7 minus 27 divided by mass of hydrogen atom. ஸோ புரோட்டான் மட்டும்தான் இருக்குது. என்ன இது 4/5/4 1.25 மீட்டர் பர் செகண்டா?
ஏதோ பெருசாக தப்பு பண்ணிட்டேன்னா செக் பண்ணுவோம். இது போன கொஷினோடதா இல்லை எந்த கொஷின் இது? எனர்ஜி மொமெண்டம். ஆக்சுவலாக எனர்ஜி நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம், இவன் ஜூலில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். தான் நடந்திருக்கு. சரியா? நம்ம எனர்ஜி இது வந்திருக்கு 3.74, இவங்க ஜூலில் போட்டு வச்சுருக்காங்க. மொமெண்டம் 2 × 10⁻27 அதே தான் வந்திருக்குது. ஃபைனல் ஆன்சர் என்ன சார்? வெலாசிட்டி வந்து 1.2 தான். ஸோ 1.25 × 10 இது 5/4 தானே. 5/4 1.2 இல்லை, 1.25 தான் கரெக்டு. ஆக்சுவலாக அவங்க 1.67 எடுத்துருக்கேன். ஸோ அவங்க வேல்யூக்கு அவங்க கரெக்டு தான். பட் ஆக்சுவலாக என்னென்னா இவ்வளோ மெதுவாக போகணும், எனக்கு அதான் டவுட்டு. அங்கே இருக்கிறது ஹைட்ரஜன் அட்டம், 1 செகண்டுக்கு 1 மீட்டர் போகுது, கண்ணால் பார்க்க முடியும்ல. அவ்வளோ மெதுவாக போகிறது. ஹைட்ரஜனுக்கு ஒரு மரியாதை வேணாம். 100வது கொஷின் வந்துட்டோம் சார். ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் ஆக்சிலரேட்டட் த்ரூ அ வோல்டேஜ் இவ்வளோ. கால்குலேட் த ஸ்பீட் அக்வயர்ட் பை ஆல்ஃபா பார்ட்டிகல். 1 இல்லை 12 mv². இதான் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல் ஆக்கி விட்ரு. ஸோ வியோட வேல்யூ பார்த்தோன்னா 2qv/m ரூட்டுக்குள்ள. சார்ஜோட வேல்யூ 1.6 × 10⁻19 100 வோல்டேஜ் டிவைட் பை 9 × 10⁻31 எலக்ட்ரான் தானே, இல்லை ஆல்ஃபா பார்ட்டிகல், சாரி. அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ், ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் என்ன? 4 என்ன இருக்கும்? ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன இருக்கும்? 4 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே மாஸ் கொடுத்துருக்கேன் 6.4. 6.4னா ஒன்றும் இல்லை, 4 × 1.6. சரியா? இப்போ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். நல்லா பாரு, -27 மேலே வந்துச்சுன்னா +27 ஆயிருமா? 27ஓட 10 சேர்ந்தா 29 ஆயிருமா? 29ல் 10 19 போயிடுச்சுன்னா 10 மிச்சம் இருக்கும். இதோட வேல்யூ என்ன? 1:2 வருமா? 1:2 எடுத்தோன்னா 1/√2. இது மொத்தமாக சேர்த்தப்ப எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 10⁵. இது வெலாசிட்டி தானே, அப்போ மீட்டர்/செகண்டில் இருக்கும். 1/√2 என்ன போட்டுன்னா 0.707. அப்போ 7.07 × 10⁴ மீட்டர்/செகண்ட். de Broglie wavelength associated with it. wavelength கேட்குறான். wavelength is equal to h/√2mqv. h 2mq எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ 12.27/√v. ஆன்சர் ஆங்ஸ்ட்ராங்கில் வரும். ஸோ ஆன்சர் 1.227 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். de Broglie wavelength associated ஆல்ஃபா பார்ட்டிகல் தானே கேட்குறான். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கு இந்த ஆன்சர் வராது. இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து எலக்ட்ரானுக்கு கேட்டால் இந்த ஆன்சர், ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கு இந்த ஆன்சர் வராது. ஆல்ஃபா பார்ட்டிகளோட ஃபார்முலா என்ன? ஸோ இங்கே மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகளும் சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் இது கிடையாது. சரியா? இது எலக்ட்ரானுக்கு. சப்போஸ் எலக்ட்ரான்னு சொன்னாங்கன்னா இது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதுக்காக? எலக்ட்ரானுக்காக. அப்போ வேறு ஏதாச்சும் மெத்தட் இருக்கா de Broglie wavelength ஆல்ஃபா கண்டுபிடிக்க? ஒரு மெத்தட் என்ன? இந்த 2mqv இங்கே மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் சப்ஸ்டியூட் பண்ணு. இல்லை சிம்பிள் மெத்தட் என்ன? h/mv. ஹச்சோட வேல்யூ 6.6 × 10⁻34. மாஸோட வேல்யூ 6.4 × 10⁻27. வெலாசிட்டி எவ்வளோ வந்துச்சு? 7 × 10⁴. இதுலேருந்து கண்டுபிடிச்சாலும் உனக்கு அதே ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸ்பீட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன வருது? 10⁵. எப்படி 10⁵ வருது? 2 × ஓகே சார், நான் பண்ண தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல பெருசாக தப்பு இருக்குது, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத சரி பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டே யோசிச்சேன் இங்கே என்ன √2 வருது அப்படின்ட்டு. நல்லா பாரு, ஃபார்முலா என்ன? 2qv. சார்ஜ் எவ்வளோ சார்? ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ். நான் எலக்ட்ரான் அசியூம் பண்ணி தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
இப்போ சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன 2 × 1.6. இப்போ நல்லா பாரு, இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஃபைனல் ஆன்சரே 10⁵ தான். ஸோ இதுதான் என்னோட வெலாசிட்டி 1 × 10⁵. ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி என்ன 10⁵. இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, மொமெண்டம் வந்துடும். சரியா? ஸோ 10⁻−12 கிட்ட வருது. ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டேன், இந்த 6.6 6.4 கேன்சல் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக. அப்போ 10⁻−12 வருது. இதோட கேன்சல். இது மேலே கொண்டு போயிட்டேன்னா 7 7 5 12. ஒரு மோட்டிவேஷனுக்காக எத்தனை கொஸ்டின் எண்ணுவோம்? 1 2 3 4 5 6 7 8 8 கொஸ்டின். ஓகே சார், முடியும் சார். கரெக்டாக 108 பிள்ளையாரா இன்னைக்கு? கிவ் an example ஸ்பெல்லிங்கை பாரு. ஈச் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஃபோட்டோ எமிஷன் when irradiated with UV and visible. யார் யூவிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம், யார் விசிபிளுக்கு? விசிபிளுக்கு ரொம்ப சிம்பிள். யார் எலக்ட்ரானை ஈஸியாக கொடுக்க ரெடியாக இருக்கா அவங்கெல்லாம். யார் சார்? ஆல்கலி மெட்டல், லித்தியம், சோடியம்க்கு நான் எஸ்எம்னு எழுத போயிட்டேன். அடுத்து பொட்டாசியம், ரூபியம், இவங்க எல்லாருமே. இதுக்கு யூவிக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவா? ஜிங்க்கு, மெக்னீஷியம் இல்லைப்பா, மேக்னீஸ். சரியா? செக் பண்ணுவோம், மேக்னீஸா மெக்னீசியம்ன்ட்டு அது பேர். இது புதுசுனா வேண்டாம். இல்லை, புது புக்லேயும் இருந்துச்சு தானே. ஸோ இங்கே பாரு, இது பழைய புக், அதனால் மார்க்கிங் இல்லை. புது புக்னா மார்க்கிங் இருக்கும். ஓகே. ஸோ ஜிங்க்கு, கேட்மியம், மேக்னீஷியம். சரியா? மெக்னீஷியம்னா 12ஆவதா? சோடியம், மெக்னீஷியம். அப்போ எம்ஜி கரெக்ட் தான். மேக்னீஸ் இல்லை, மெக்னீஷியம். ஓகே. ஸோ கேட்மியம். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு இதை வச்சு 2-3 கொஸ்டின் வந்திருக்குது. கேட்மியம். ஓகே. Work function of the metal வந்து 4.50. The frequency of the light to be used to eject the electron from the metal surface with the maximum kinetic energy. இவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி வரணும், ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் சரியா? ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. சரி, ஜூலில் இருக்குது. எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்ற என்ன பண்ணலாம்? ஒன் 1.5 இருந்தால் 4 டைம்ஸ் முடிஞ்சிடும். 3 point something வரப்போதா? $3.78. இப்போ நல்லா பாரு, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h nu மைனஸ் 5. அப்போ h nu என்ன ஆயிடுச்சு? கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் 5. கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ? 3.78. 5யோட வேல்யூ என்ன? 4.50. சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 8, இதோட சேர்த்தனா 12. 12 கேரி 1, 8.8 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இந்த 8.8 எலக்ட்ரான் வோல்ட் இருந்து நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். வேறு இருக்க என்ன கொஸ்டின்? அவ்வளோதானே. ஸோ h nu இஸ் ஈக்குவல் டு 8.28 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட் ஜூலை மாற்றிக்கோ. இஷ்டமாக மாற்றிக்கிட்டு இருக்கேன், இஷ்டமாக போடுறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி வேணும்னு சொன்னால் 8.28 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻−19 டிவைட் பை 6.626 இன்ட்டு 10⁻−34. 4 டைம்ஸ். ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ். ஓகேவா? இது 4 டேபிளில் பார்த்தோன்னா 2.07 10⁻15 ஹெர்ட்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த வேல்யூ வருது. இல்லைன்னா என்ன பண்ணு, கைனெட்டிக் எனர்ஜி தெரிஞ்சிருச்சு, இல்லைன்னா எனர்ஜி தெரிஞ்சு 8.28. இதுலேருந்து ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் கண்டுபிடிச்சிக்கலாமா? 1240 இதை டிவைட் பண்ணிங்கன்னா வேவ் லென்த் கிடைக்கும். அந்த வேவ் லென்த் CC நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ பாரு,
யூவியில் வந்து ஜிங்க்கு மெக்னீஷியம் கேட்மியம், ஆல்கலி மெட்டல் சோடியம் பொட்டாசியம் லித்தியம், ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதுன்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து டோட்டல் எனர்ஜி இவ்வளோ, அவங்க எலக்ட்ரான் வோல்ட்டில் வைக்கல, ஜூலில் வச்சுருக்காங்க. ஸோ ஆன்சர் 2 × 10⁻15. நம்மளுக்கு என்ன வந்துச்சு 2.07 × 10⁻15, சேம் தானே. A beam of light of wavelength 500 nanometers incident photosensitive plate, the threshold wavelength இவ்வளோ. ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ வேவ்லென்த், நம்ம அதை விட கம்மியான வேவ்லென்த் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 is equal to 1240 by 663. ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேட்குறான். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கண்டுபிடிச்சிக்கிறேன். நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ? 1240 by 500 நானோமீட்டர், 2.48 எலக்ட்ரான் வோல்ட் வருமா? இதில் வந்து 1.87. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்னா 0.61 எலக்ட்ரான் வோல்ட், 1.87 எலக்ட்ரான் வோல்ட். உங்களுக்கு வேணும்னா சரியா சார், அவங்க வந்து ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க, நம்ம ஸ்டெப் இல்லாமல் போட்டால் மார்க் குறைச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, ஃபார்முலா இது ஈஸி ஈக்குவல் டு ஹச் நியூ, hc/λ, ஹச்சோட வேல்யூ சியோட வேல்யூ போட்டு, ஆனால் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன பண்ண நம்ம மெத்தடுக்கு வந்துடும். ஸோ 2.49 நம்மளுக்கு 2.48 வந்துச்சு. ஆக்சுவலாக ஒர்க் ஃபங்க்ஷன் எப்படி 2 செக் பண்ணு. ஒர்க் ஃபங்க்ஷனோட 1.87 தான் வருது. ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லி வேற என்னவோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு வந்து வேற ஒரு ஆன்சர் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ 1.89 தான் ஒர்க் ஃபங்க்ஷன். சரியா? நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 1.87. ஓகே தான். 0.6 electron volt, so 0.61 electron volt. The maximum kinetic energy for photoelectron emitted is doubled when the wavelength of the light incident on the photosensitive surface changes from wavelength λ1 to λ2. Deduce the expression of threshold wavelength. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ண வேவ்லென்த் λ1. நான் λ1 யூஸ் பண்ணுறப்ப எனக்கு எனர்ஜி வெளியே வந்து சம் கைனட்டிக் எனர்ஜி வருது. சரியா? சம் கேஇன்னு வருது. எப்போ சார்? நான் யூஸ் பண்ணது hc/λ1. உனக்கு புரியலன்னா கன்ஃபியூஷன் வேணா, நான் வேவ்லென்த்துக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டேர்ம்ஸில் எழுதுறேன். சரிங்களா? ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் கேட்குறான். ரிடியூஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த். ஓகே, வேவ்லென்த் கேட்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது μ0ன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, μ1க்கு பதிலாக μ2ன்னு யூஸ் பண்ணுறேன். நான் μ1க்கு பதிலாக μ2ன்னு யூஸ் பண்ணுறப்ப இந்த கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? டபுள் ஆயிடுச்சு சார். கைனட்டிக் எனர்ஜி டபுள் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி டேர்ம்ஸில் வேணால், எனக்கு வேவ்லென்த் டேர்மில் வேணும். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி டேர்ம்ஸில் வேணால், எனக்கு எதில் வேணும்? வேவ்லென்த் டேர்ம்ஸில் வேணும். threshold wavelength and சாரி, இப்போ என்ன பண்ண, மேலே இருக்க ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீ சப்ராக்ட் பண்ணனா 2h nu1 minus h nu2. இது 2ஆல் 2h nu1 minus h nu2. இதில் இது சப்ராக்ட் பண்ணனா மைனஸ் h nu0. கரெக்டாக? இதில் எல்லா ஹச்சை காமன் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிட்டேன்னா nu0 is equal to 2 nu1 minus nu2. எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் வேணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் வேணும். அப்போ h/λ0 ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, இஸ் ஈக்குவல் டு 2h/λ1 மைனஸ் 2hஆ வரும், சின்னு வரும். இது c மேலே λ2. c எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/λ0 இஸ் ஈக்குவல் டு 2/λ2
lambda 1 minus 1 by lambda 2. இதுதான் உங்கள் ஈக்குவேஷன். இதுதான் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்துக்கு இதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு என்ன சார்? பேசிக்கலி நல்லா பாரு, இந்த மொத்த டேர்ம் எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷனா. அப்போ phi is equal to 2h nu1 minus h nu2. அப்போ phi is equal to 2hc by lambda 1 minus hc by lambda 2. ஸோ உனக்கு வேணா எப்படி வேணும் சால்வ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட்டு இன்னொன்று என்ன பண்ணு, இந்த கைனடிக் எனர்ஜியோட h nu மைனஸ் h nu நாட்டை வந்து இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. எப்படி வேணுமோ நீ சால்வ் பண்ணிக்கோ. உனக்கு தேவை ஃபைனல் ஆன்சர். இங்கே பாரு, இவன் டிவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டுத்தையும். உன் இஷ்டம். மேட்ச் ஆகலை. ஏன் மேட்ச் ஆகலை? நான் 1 by lambda எழுதி வச்சுருக்கேன். அவங்களுக்கு lambda வேணுமா? இந்த இடத்துல நீ எல்சிஎம் எடுத்தனா 1 by lambda naught is equal to 2 lambda 2 minus lambda 1 by lambda 1 lambda 2. அப்போ lambda naught என்ன ஆயிடுச்சு? இது lambda naught. இந்த இடத்துல எடுத்து வச்சாலும் வச்சுருப்பாங்க. அப்போ hc காமன் எடுத்துக்கலாம். 2 lambda 1 minus lambda, actually 2 lambda 2 minus lambda 1 by lambda 1 lambda 2. So lambda வந்து lambda 1 lambda 2 2 lambda 2 minus 2 lambda 1. ஓகே, அடுத்து பார்த்துக்கோ. ஹச்சிசியை காமன் எடுத்துக்க, நான் சொன்ன மாதிரி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 6 தான் நினைக்கிறேன். வாட் டு யூ மீன் பை மேட்டர் வேவ்? எல்லா மூவிங் பார்ட்டிகளுக்குமே ஒரு மேட்ரு அசோசியேட்டாக இருக்கும். அது பேர் தான் மேட்டர் வேவ். அவ்வளோதான் சார், பெருசாக ஒன்று எழுதணும். ஹவு வாஸ் குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த ஆர்பிட் போர் மாடல் வந்து, ஸோ போர் மாடல் டி பிராக்லி ஹைப்போதீசிஸ் எப்படி ரிலேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, momentum is equal to h by lambda. கரெக்டா? டி பிராக்லி போரோட ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? ஆக்சுவலாக இந்த 2π வரும், பை 2π வரும். அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்ன? mvr is equal to h by 2π. இது மொமெண்டம் ஆயிடுச்சு. ஸோ 2πr is equal to h by p. இந்த 2πr தான் என்னன்னு சொல்கிறோம்னா லேம்டான்னு சொல்கிறோம். இதாக தான் இருக்கும். சரியா, செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மூவிங் எலக்ட்ரான், சரியா, மூவிங் எலக்ட்ரான் மட்டும் இல்லை, மூவிங் பார்ட்டிகல்ஸ் எல்லா பார்ட்டிகளுமே என்ன இருக்கும்? வேவ் நேச்சர் அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ நல்லா பாரு, இதோட வேவ் லென்த் லேம்டா, இந்த வேவ் லென்த்தை 2πrன்னு எழுதுறோம். n லேம்டா டைம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். நான் கொஞ்சம் இந்த ஈக்குவேஷனை பெட்டராக எழுதணும்னு சொன்னால் nh by 2π. அப்போ இங்கே n வரும். புரியுதா? இப்போ நல்லா பார்த்தேன்னா இந்த 2πr இஸ் ஈக்குவல் டு h by p வந்து லேம்டா. ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு n லேம்டா. சரிங்களா? ஸோ டயக்ராம்லேருந்து எனக்கு என்ன தெரியுது? 2πr வந்து n லேம்டா. இப்போ எப்படி நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு. mvr இஸ் ஈக்குவல் டு nh by 2π, லேம்டா இஸ் ஈக்குவல் டு h by p. பிக்கு பதில் m இன்டூ வின்னு எழுதிக்கிற, வேவ் லென்த்துக்கு பதில் இந்த வேல்யூ. நான் என்ன பண்ணேன், இதுலேருந்து இது கொண்டு வந்தேன், அவங்க அதுலேருந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 2πr வந்து n லேம்டா, லேம்டா வந்து h by p. அப்போ லேம்டாக்கு பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 2πr டிவைடட் பை n. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு h by இது. இந்த இடத்துல mv எங்கே கொண்டு வந்துடு, 2π எங்கே கொண்டு வந்துடு, mvr இஸ் ஈக்குவல் டு nh by 2π தான் போரோடது. அவ்வளோதான். வாட்டர் மேட்ரு வேணும் என்னன்னு தெரியும் தானே. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டி பிராக்லி வந்து அசோசியேட்டட் ப்ரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல், போத் பார்ட்டிகல் சேம் பொட்டென்ஷியல். ரெண்டு பேருக்கு சேம் பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சார்? 2√2 டைம்ஸ் வருமா?
இதோட மாஸ் வந்து 4 times, சார்ஜ் 2 times, 1:1. இது A. B என்ன சார்? சேம் வெலாசிட்டி. அப்படின்னா lambda is equal to h by mv யூஸ் பண்ணிக்கோ. velocity same, wavelength is inversely proportional. So wavelength of proton by wavelength of alpha particle பார்த்தனா 4:1. இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு எழுதிரு. சரியா? டி ப்ராக்லி வந்து அசோசியேட் மூவிங் பார்ட்டிகல் வந்து மேட்டர் வேவ்னு சொல்கிறோம். மூவிங் பார்ட்டிகளுக்கு ஒரு வேவ் நேச்சர் இருக்கும், அதுதான் மேட்டர் வேவ்னு சொல்கிறோம். அதோட வேவ்லேருந்து தான் மேட்டர் வேவ். சிம்பிளிஃபை பண்ணால் 2√2:1. செகண்ட் கேஸில் 4:1 வருது சார். 1 2 3. ஓகே சார், முடிவடைகிறது. Calculate the de Broglie wavelength associated with the electron revolving in the first excited state. வந்துருச்சுடா, நல்ல ஒரு கொஸ்டினாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா அங்கே எனர்ஜி என்ன? ஏன்னா de Broglie wavelength கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க எலக்ட்ரானோட எனர்ஜி என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் n is equal to 2, -13.6 by n square. என்னோட 2ன்னு போட்டோன்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு வருமா? Calculate the wavelength. அப்போ வோல்டேஜ்னு எழுதுறப்ப இது பாரு, இவ்வளோ எனர்ஜி. அப்போ நான் வோல்டேஜ்னு எழுதுறப்ப 3.4. கரெக்டாக இல்லையா? இல்லை, இது பைண்டிங் எனர்ஜியோ. ஸோ wavelength is equal to, ஆக்சுவலாக 13.6லேருந்து இது சப்ராக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு டவுட். ஸோ 10.4 வரும். செக் பண்ணும். 10.2ன்னு வரும், பார்ப்போம். √2mQV. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? வேவ்லென்த் கிடைக்க போகுது. பட் என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவை என்னவோ மாற்றிருக்காங்க, ஜூலுக்கு மாற்றிருக்காங்க. ஓகே, ஜூலுக்கு பதிலாக நீ என்ன பண்ணியிருக்கலாம்? 3.4 இவங்க சுற்றி கொண்டு வந்தாலும் சரியா, நீங்கள் சுற்றி கொண்டு வந்ததுக்கு பதிலாக இங்கே ஸ்ட்ரைட்டாக என்ன போட்டுக்கலாம்? 2mQ×V. ஏன்னா சார்ஜ் எவ்வளோ சார்? இதான் சார்ஜோட வேல்யூ. இந்த வேல்யூ 3.4ன்னு வந்துச்சு. அந்த 3.4 எலக்ட்ரானோட 3.4 வோல்ட்னு போட்டுரு. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை சார், அதே ஃபார்முலா h/2m. நான் QVன்னு போட்டிருக்கேன். Q என்ன சார்? 1.6. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 1.6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஜூலுக்கு மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ h/√2mkன்னு போட்டுக்கு சால்வ் பண்ணனா உனக்கு 6.63 கிடைக்குது. 6.63 ஆங்ஸ்ட்ராம். Define the term threshold. Threshold is a minimum frequency below which no photoelectron are emitted. The work function of a given photosensitive below light of frequency fall on the surface emitted are completely stopped by retarding potential. இவ்வளோ பொட்டென்ஷியல் ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா பேசிக்கலி என்ன சார்? இவ்வளோ எனர்ஜியில் அவன் வெளியே வரான். அப்போ என்னோட hν என்ன ஆயிடுச்சு சார்? அவன் வெளியில் வர கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் 6.6 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? அப்போ என் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 6.6 எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்று. இது இதோட கேன்சல் பண்ணிடு. 1.6 × 10⁻15 ஹெர்ட்ஸ். இதான் ஃப்ரீக்வன்சி. இல்லைன்னா என்ன பண்ணு, இதான் எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? இந்த எனர்ஜி வச்சு வேவ்லென்த் கண்டுபிடிக்கலாமா? வர வேவ்லென்த்தில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ? μ is equal to c/λ. c யோட வேல்யூ 3 × 10⁸. லாம்டாக்கு பதிலாக இந்த வேல்யூ 1240. 6.6. ஆன்சர் எதில் இருக்கும்? நானோமீட்டர். ஸோ 10⁻−9 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துரு. ஸோ நல்ல பாரு, 6.6 எலக்ட்ரான் வோல்ட் 1.6 × அப்ராக்சிமேட்லி. ஏன்னா இதோட வேல்யூ 6.626 வரும். நம்ம 6.6 எடுத்து கேன்சல் பண்ணி விட்டோம். ஓகே, ஃபைனல் கொஸ்டின் சார். ஒரே சந்தோஷம் சார். உனக்கு சந்தோஷம், எனக்கு இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ணணும். ஃபிகர் ஷோஸ் த வேரியேஷன் ஆஃப் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. Figure shows the variation of photoelectric current measured in photocell circuit as shown in the figure. Potential difference blah 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 ABCD of different wavelength are incident on the cell. Different wavelength incident பண்ணிருக்காங்க. Examine the given figure and answer the following. Diagram முத பார்க்கணும். இங்க இருக்கு சார் diagram. இது 0 சார்.
நல்லா பாரு, ஒரு கேஸ்லையுமே கரண்ட் என்ன ஆகுது அதிகம். அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் ஏ, இன்டென்சிட்டி ஆஃப் பி, இன்டென்சிட்டி ஆஃப் சி, இன்டென்சிட்டி ஆஃப் டி. என்ன சொல்ல இன்டென்சிட்டி பற்றி? இன்டென்சிட்டி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் இன்டென்சிட்டி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் இன்டென்சிட்டி ஆஃப் சி இஸ் கிரேட்டர் தென் இன்டென்சிட்டி ஆஃப் டி சொல்லலாமா? இப்போ நல்லா பாரு, சி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இது ஃப்ரீக்வன்சி ஆஃப் சியா, இது ஃப்ரீக்வன்சி ஆஃப் டியா, இது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ. அப்போ ஃப்ரீக்வன்சியில் என்ன சொல்லலாம்? frequency of B is greater than frequency of A is greater than frequency of D is greater than frequency of C சொல்லலாமா? wavelength உல்டா எதில் frequency அதிகமோ அதில் wavelength கம்மி. அப்போ wavelength of B is less than wavelength of A is less than wavelength of D is less than greater than A போடுறேன். Okay. Which light beam has the highest frequency and why? எதில் highest frequency இருக்குது சார்? B की highest frequency இருக்குது. புரியுதா? ஏன் சார்? ஏன்னா அவனோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கிறதுலே அதிகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனோட கைனெட்டிக் எனர்ஜி அதிகம். கைனெட்டிக் எனர்ஜி எப்படி ஏன் அதிகம் வந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகம். ஓகே. Which light beam has longest wavelength? wavelength எதுக்கு அதிகம்? C க்கு தான் wavelength அதிகம். Which light beam eject photoelectron with maximum momentum? momentum யாருக்கு அதிகம்? momentum formula என்ன? h by p. h by p எப்படி வரும்? h by lambda. அப்போ யாரோட wavelength கம்மியோ அவனோட momentum தான் maximum. யாரோட wavelength கம்மி யாரோட frequency அதிகம்? ஸோ b க்கு தான் அதிகம். What is the effect of threshold frequency and stopping potential and increasing the frequency of incident beam of light? Threshold frequency க்கும் stopping potential க்கு என்ன ரோல் இருக்குது? Increasing the frequency of light. நல்லா பாரு, frequency of light increase பண்ணோன்னா சரியா threshold மாறாது. நான் frequency of light increase பண்ணால் kinetic energy மாறும். kinetic energy மாறிச்சுன்னா increase ஆச்சுன்னா stopping potential increase ஆகும். இதுதான் உன் ஆன்சராக இருக்கணும். செக் பண்ணிடுவோம். சரியா? ஐடென்டிஃபிகேஷன். ஸோ பி சரியா, பிக்கு தான் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கு வேவ்லென்த் அதிகம். அடுத்து திரும்பி பி. ஸோ பி நான் என்ன போட்டிருந்தேன் பார்ப்போம் அதுக்குள்ளே. தேங்க்யூ. இன்றைக்கி வேறு பி சி பி. ஓகேவா? சொல்யூஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ பி சி பி. there is no effect on threshold frequency. threshold frequencyல அஃபெக்ட் இருக்காது. ஆனால் நான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வித் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கைனடிக் எனர்ஜி அதிகம். இல்லைன்னா என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி ஃபார்முலா எழுதினாலே மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. புரிஞ்சா? ஸோ இதோட பார்த்தோன்னா உனக்கு இந்த லெசனில் டவுட் எதுவுமே இருக்கக்கூடாது நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.